எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு ஹாரர் சீரிஸ பார்க்க போறோம். உங்களுக்காகவே உங்க ஃபிலிம் ரோல்ல அந்த சீரிஸோடைய பயம் கொஞ்சமும் குறையாம நல்லா டீடைல்டா பார்க்க போறோம். சோ எல்லாரும் ஹெட்போனை மாட்டிக்கோங்க, தனியா பாருங்க. அப்பதான் இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு ஹில் ஹவுஸ், அங்க நடக்கிற படு பயங்கரமான அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸோடைய முழு கதையே. அதுவும் பாஸ்ட் பிரசன்ட்ஸ்னு ரெண்டு டைம் லைனா அந்த கதை போய்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பே சிலிர்க்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சீரிஸ்ல இருக்கு. சோ எல்லாரும் பாருங்க. அதோட காய்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக்கையும் கமெண்ட்டையும் தட்டி விட்டீங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் இன்னும் ஃபாஸ்டா ஓடுவேன். சோ இன்னைக்கு நம்ம தி ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ்ன்ற ஒரு ஹாரர் சீரிஸை தான் பார்க்க போறோம். ஸ்டீவன் ஒருத்தர், அவர் ஒரு ரைட்டர். அவர் சின்ன பையனா இருக்கும் பொழுது அவர் ஃபேமிலி கூட ஒரு ஹில் ஹவுஸ்ல இருந்திருக்காரு. அங்க நடந்த அமானுஷமான விஷயங்களை வச்சு தி ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ்ன்ற ஒரு புக் அவர் எழுதியிருக்காரு. அந்த புக் செமையா சேல் ஆகி இப்ப அவர் ஒரு பெரிய ரைட்டர். அப்புறம் மக்கள் வந்து அவங்க சில அமானுஷமான விஷயங்களை ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல, அதையும் ஒரு புக்கா போட்டு இப்படி நிறைய புக்கா அவரு ரிலீஸ் பண்றாரு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு லேடி கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த லேடியும் அவங்களுக்கு நடந்த அந்த அமானுஷமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் கார்ல போய்கிட்டு இருந்தாரு. அப்ப நல்லா மழை பெய்யற டைம். அப்ப ஆக்சிடென்ட் ஆகி கார் தலைகீழா இருந்தது. அவர் மணிக்கணக்கில் தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஹாரன் அடிச்சிருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனா அவரால் ஹாரன் அடிக்க முடியல, ஏன்னா அவரோட கை உடைஞ்சு போயிருந்தது. சோ அங்கேயே என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன அன்னைக்கு நைட்டு நான் என்னோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் முகத்துல தண்ணி பட்டுது. ஆனா வெளியே மழையே பெய்யல. ஏன்னு நானும் சீலிங்க பார்க்கும் பொழுது என்னோட ஹஸ்பண்ட் சீலிங்ல தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் வாயை திறந்து கத்துனாரு. ஆனா அது கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கல, காரோடைய ஹாரன் சவுண்ட் கேட்டது. அதை பார்த்த உடனே பயந்து நான் ஓடி வந்துட்டேன். திரும்ப அந்த ரூம்ல போய் பார்க்கும் பொழுது அங்க என்னோட ஹஸ்பண்ட் இல்ல. அன்னில இருந்து நான் அந்த ரூம்ல தூங்குறதே கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் ஸ்டீவன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த லேடி கிட்ட நான் சில திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் உங்க வீட்டுல நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதோட நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஆவியா பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ரூம்ல இன்னைக்கு நைட்டு நான் தங்க போறேன்னு சொல்றாரு. அந்த லேடியும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்டீவன் அந்த வீட்டை சுத்தி பார்க்கும் பொழுதுதான் அங்க இவரோட புக் நிறைய இருக்கு. அந்த லேடியும் வந்து, நான் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க எழுதின எல்லா புக்கையும் நான் படிச்சிருக்கேன், என்னோட ஃபேவரட் தி ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் தான். எப்படி ஸ்டீவன் இவ்வளவு பேய நீங்க நேர்லயே பார்த்துட்டு இவ்வளவு தைரியமா இருக்கீங்க? அப்பதான் ஸ்டீவன் ஒரு விஷயத்த அந்த லேடி கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்கல்ல சீலிங்ல உங்க ஹஸ்பண்டோட ஆவி இருந்தது, அதை நீங்க பாத்தீங்கன்னு. அப்படின்னா என்னை விட நீங்க அதிக ஆவிகளை பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். இத்தனை வருஷத்துல நான் அது வரைக்கும் எந்த பேயையும் பார்த்ததே கிடையாது. என்னது பார்த்ததே இல்லையா? ஆனா நீங்க உங்க புக்ல எல்லாம் எழுதிருக்கீங்க, அது எல்லாமே உங்கள மாதிரி ஆளுங்க சொன்ன கதை தான். அதுவும் ஹாண்டட் ஆஃப் த ஹில் ஹவுஸ் என்னோட ஃபேமிலில இருக்கிறவங்க பார்த்தது, நான் எந்த பேயும் பார்க்கலன்னு சொல்றாரு. அப்ப ஸ்டீவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நெல்லுன்னு அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த நெல் யாருன்னா ஸ்டீவனுடைய சிஸ்டர் தான். ஏன்னு தெரியல, ஸ்டீவன் அந்த கால் அட்டென்ட் பண்ணாம கட் பண்ணிடுறாரு. இதனால அந்த நெல்லுன்ற பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுறா. இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்டீவனுடைய புக்ல அதிகமா இந்த நெல்லுன்ற பொண்ணை பத்தி தான் எழுதிருப்பாரு. ஸ்டீவன் சின்ன பையனா இருக்கும் பொழுது அந்த ஹில் ஹவுஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரும் மெதுவா எழுந்து போறாரு. அந்த சவுண்ட் இவரோட சிஸ்டர் நெல்லோடைய ரூம்ல இருந்து தான் கேக்குது. டோர் ஓபன் பண்ணி ஸ்டீவனும், ஹே நெல், என்ன ஆச்சு உனக்கு? கழுத்து கோணையா இருக்கிற பேய நான் திரும்பவும் பார்த்தேன்னு அந்த நெல் சொல்றா. நெல்லுக்கு பக்கத்திலேயே லூக்குன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். இதுவும் ஸ்டீவனுடைய தம்பி தான். ஹே லூக், நீ என்ன எழுந்திருக்க? ஏன்னா நெல் எழுந்து அழ ஆரம்பிச்சுட்டா, அதனால நானும் எழுந்துட்டேன். இப்படின்னு இவங்க பேசும் பொழுதே இவங்களோட அப்பா ஹியூக் வராரு. நெல்லி, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லாரும் தூங்க போங்கன்னு சொல்லிட்டு நெல்ல அவரு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நெல், நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாமே கனவு தான். கனவுன்றது ஒரு கப்பு ஃபுல்லா தண்ணியை பிடிக்கிற மாதிரி. சில தண்ணீர் கீழே சொட்டதான் செய்யும். அந்த மாதிரி சொட்டதை பார்த்துட்டு தான் நம்ம பயப்படுறோமே. ஆனா ஒன்ன மாதிரி குழந்தைகளோட கனவுலாம் கடல் மாதிரி, அதுல இருந்தும் சில துளிகள் சிந்தும். அந்த கழுத்து கோணையா இருக்கிற பேயை நீ பார்த்தன்னு சொன்னல, அதுவும் கனவுல இருந்து சிந்துன ஒரு துளி தான் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. பக்கத்துல நெல்லோட பிரதர் இருக்கான்ல லூக், அவன் அவனுடைய அப்பா கிட்ட, அப்பா இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இந்த வீட்லயே இருக்க போறோம்? இன்னும் கொஞ்ச நாள் தான் லூக், இந்த வீட்டுல நிறைய மாத்த வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வித்துட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போலாம், ஃபர்ஸ்ட் நீங்க தூங்குங்கன்னு சொல்றாரு. சரி நெல்லும் தூங்க போயிடுறா. அப்பாவும் மெதுவா அங்க இருந்து போறாரு. இந்த ஸ்டீவனுக்கு நெல்லு, லூக் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, ஷர்லி, தியோன்ற ரெண்டு சிஸ்டர்ஸும் இருக்காங்க. அவங்கள பத்தி பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நெல்லும் அப்படியே மெதுவா தூங்க ட்ரை பண்ணும்போதுதான் அவளுக்கு பின்னாடி கழுத்து கோணையா ஒரு பேய் பக்கத்துல வருது. அப்படின்னா நெல் சொன்னது எல்லாமே உண்மைதான். அடுத்த நாள் நெல் அந்த பெட்ரூம்ல படுக்காம ஹால்ல படுத்துக்கிட்டு தூங்குறேன்னு சொல்றா. அப்பாவும் அம்மாவும், இன்னைக்கு ஒரு நாள் தான் சரியா, இங்கேயே தூங்குன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா வந்து நெல் கூடவே பக்கத்திலேயே படுக்கிறாங்க. நடுராத்திரி ஆகுது. நெல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அம்மாவும் எழுந்து நல்லா தூங்குன்னு நெல்லுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நெல்லோட உடம்பு என்னமோ பண்ணுது. கண்ணை முழிச்சு பார்த்தா நெல்லுக்கு மேல ஒரு ஆவி தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நெல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா. இப்ப கூட அவ ஸ்டீவனுக்கு கால் பண்றா. ஆனா ஸ்டீவன் அட்டன் பண்ணவே இல்லை. உடனே நெல் ஷர்லிக்கு கால் பண்றா. இவளும் அவளோட சிஸ்டர் தான். ஆனா ஷர்லியும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த ஷர்லிக்கே ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தவங்க
இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபியூனரல் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபியூனரல் எப்படி வரணும்னு பிளான் பண்ற வேலையை செய்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வீட்ல இருக்காங்க. கிராண்ட்மா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க போல. சோ எப்படி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பையன் டிராயிங் வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அவங்க பாட்டி இறந்து போனதை நினைச்சு அவனுக்கு கவலையே இல்ல. உடனே அந்த ஷேர்லியும் போயிட்டு, தம்பி உன்னோட பாட்டி இறந்து போயிட்டாங்க, அதனால அம்மாவும் அப்பாவும் சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, நீ கடைசியா பாட்டிக்கு குட் பை சொல்லலாம். பாட்டி ஒன்னும் இறந்து போகல, தினமும் நைட்டு என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என் தலையை தடவி விடுவாங்க. ஆனா என்ன, என் பாட்டியோடைய கண்ணு தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா என் பாட்டி கண்ணை சிமிட்டவே மாட்டாங்க, ஒரு மாதிரி உத்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன. ஷேர்லிக்கு தெளிவா புரியுது இந்த பையன் அந்த பாட்டியோடைய ஆவியை தான் பாத்துருக்கானு. வேலையை முடிச்சிட்டு இந்த ஷேர்லி மொபைலை செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த நெல்லுன்ற பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஏய் ஷேர்லி, நான் தான் நெல், உன்னோட சிஸ்டர் தான் பேசுறேன். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியவே இல்ல, எல்லாமே உன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி பின்னி பெனஞ்சு இருக்கு. எனக்கு லூக்க நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கிட்ட பேசுனியா? சீக்கிரமா எனக்கு கால் பண்ணுன்னு அதுல நெல் பேசுறா. உடனே இவங்களும் கால் பண்றாங்க. ஆனா நெல் அட்டன் பண்ணல. இப்போ எதுக்காக நெல் கால் பண்ணிருப்பான்னு ஷேர்லி அப்படியே யோசிக்கும் பொழுதுதான் ஷேர்லியோட ஹஸ்பண்ட் போட்டோ ஃப்ரேம் மாற்றத்துக்காக செவுத்துல ஆணி அடிக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது ஷேர்லிக்கு நடந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. அந்த ஹில் ஹவுஸ்ல அப்பாவும் அவர் கூட இன்னொருத்தரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் கீ கிடைக்குது. அதை ஷேர்லி கிட்ட கொடுக்குறாங்க. ஷேர்லியும் அதை எடுத்துக்கிட்டு வேகமா நெல் கிட்ட வர அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெட் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டோர் பல வருஷங்களா க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. யாரும் அந்த டோரை ஓபன் பண்ணவே இல்ல. சோ இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு இவங்க அந்த மாஸ்டர் கீயை வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. நெல் என்ன சொல்றானா, இதுக்குள்ள கண்டிப்பா போனி தான் இருக்கணும், போனின்றது ஒரு வகையான குதிரை, கண்டிப்பா அதான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது ஷேர்லியும், இந்த டோர் பல வருஷங்களா க்ளோஸ் ஆகிருக்கு, உள்ள நீ சொல்ற மாதிரி போனி இருந்தாலும் அது நேரத்துக்கு இறந்து போயிருக்கணும். இல்லப்பா, நான் அடிக்கடி இந்த டோருக்கு கீழே நிழல் பார்ப்பேன், யாரோ உள்ள இருக்கிற மாதிரியே, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்னு மாஸ்டர் கீயை வச்சு ஓபன் பண்ணாலும் அந்த டோர் ஓபன் ஆகவே மாட்டேங்குது. அடச்சேன்னு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த டோருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்களோட நிழல் டோருக்கு கீழே தெரியுது. இவ பிரசன்ட் டைம்ல ஷேர்லியும் என்ன நெல்லுக்கு கால் பண்ண அவ எடுக்கவே மாட்டான்னு இவங்க ஸ்டீவனுக்கு கால் பண்றாங்க. அவர் அட்டன் பண்ணிட்டு, அவ சும்மா இந்த மாதிரி உளறிக்கிட்டு தான் இருப்பா, எனக்கும் கால் பண்ணா நான் எடுக்கவே இல்ல, சரி சரி நான் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்றேன்னு இவர் சொல்றாரு. ஷேர்லியும் கடுப்பாகுறாங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் தான் மொத பையன், ஆனா இவரே அவர் ஃபேமிலியை பத்தி கண்டுக்கவே மாட்டாருன்னு கடுப்பாகி கட் பண்றாங்க. இப்ப இந்த ஸ்டீவன் அந்த பேய் கதை சொன்னாங்கல்ல, அந்த லேடியோட வீட்டுல இருக்காரு. தெர்மல் கேமராவெல்லாம் செட் பண்றாரு. ஸ்டீவன் இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம அந்த அமானுஷமான விஷயங்களை கேப்சர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நான் இந்த வார்த்தை அமானுஷம் அதை நம்பவே மாட்டேன். இது எல்லாமே நேச்சுரலான ஒண்ணுதான், நமக்கு புரிஞ்சுக்க தெரியல, அவ்வளவுதான். பழங்கால மக்கள்லாம் சூரிய கிரகணம் வரும்பொழுது பயத்திலேயே இறந்து போயிருக்காங்களாம், அது பேய் கடவுளுடைய கண்ணுன்னு நினைச்சு. ஆனா இப்ப அது ஒரு சாதாரணமான விஷயம். அதே மாதிரி தான் இதெல்லாம் நார்மலான விஷயம், நம்ம புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அப்புறம் ஸ்டீவன் மனசு கேட்காம நெல்லுக்கு கால் பண்றாரு. ஆனா நெல் எடுக்கவே இல்ல. அப்புறம் இவரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. ஹே நெல், நீ கால் பண்ண என்னால எடுக்க முடியல. அப்புறம் ஷேர்லி எனக்கு கால் பண்ணா, நீ லூக்க நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னியா, லூக் சேஃபா தான் இருக்கான், நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அதனால நீ டென்ஷன் ஆகாதுன்னு இவரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. இவங்க ஃபேமிலியில மொத்தம் அம்மா அப்பா, அவங்களுக்கு 5 பசங்க. அதுல பெரியவரு ஸ்டீஃபன் தான். அடுத்தது ஷேர்லி பிறந்தாங்க. அதுக்கப்புறமா தியோ பிறந்தாங்க. அண்ட் லாஸ்டா லூக் நெல், இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸா பிறந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது லூக் தான். சோ கடைசியா நெல். எல்லாரும் ஒன்னா தான் அந்த ஹில் ஹவுஸ்ல இருந்தாங்க. இப்ப எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க. இந்த ஷேர்லி இருக்காங்கல்ல, அவங்க தியோன்னு அவங்க சிஸ்டரை பார்க்க போறாங்க. தியோ வந்து கிளப் அங்கங்கெல்லாம் போயிட்டு வர ஒரு பொண்ணு. ஆனா இருந்தாலும் அவங்க ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட், ஒரு டாக்டர் அவங்க. சோ ஷேர்லியும் தியோ கிட்ட, எனக்கு நெல் கால் பண்ணா உனக்கு கால் பண்ணாலா? எனக்கெல்லாம் கால் பண்ணல, நானும் அவளும் பேசிக்கிறதே கிடையாது தெரியுமா. சரி அது இருக்கட்டும். நெல் என்ன சொன்னா, அவ என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தா, அதுவும் லூக்க நினைச்சு அவ ரொம்ப கவலைப்படுறதா சொன்னா. உனக்கே தெரியும் நெல் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் என்னென்னமோ உளருவா. அதோட லூக் சரியான போதக்காரன், காசு வேணும்னா நம்மள தேடி வரப்போறான், இதெல்லாம் நினைச்சு நம்ம ஒன்னும் கவலைப்பட தேவையில்லைன்னு இந்த தியோ சொல்றாங்க. இவங்களோட அப்பா ஹியூக் இருக்காருல்ல, அவரு வேற ஒரு ஊர்ல இருக்காரு. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் மேல யாரோ கை போடுறாங்க. யாருன்னு அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு லேடி, அதுவும் அவரோட ஒய்ஃப் தான். ஆனா நம்ம ஒய்ஃப் தான் இறந்து போயிட்டாலே, இது யாருன்னு உத்து பார்க்கும்போது திடீர்னு அந்த லேடி கத்துறாங்க. இவர் பயத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. பார்த்தா எல்லாமே கனவு. சடனா அவருக்கு ஒரு கால் வருது. அது நெல் கிட்ட இருந்து தான். இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. நெல், என்ன ஆச்சு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அப்பா, நான் சின்ன வயசுல கழுத்து கோணையா இருக்கிற ஒரு பேயை பத்தி சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பேயை நான் திரும்பவும் பார்த்தேன்ப்பா. இதை கேட்ட உடனே அப்பா டென்ஷன் ஆகுறாரு. நெல், இப்ப நீ எங்க இருக்கன்னு கேட்கும் பொழுது, அப்பா நான் ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கேன்னு இவ போய் சொல்றா. ஆனா நெல் வந்து கார்ல இருக்காங்க. நீ என்ன பண்ற, உடனே ஸ்டீவனுக்கு கால் பண்ணி, ஏன்னா ஸ்டீவன் தான் உனக்கு பக்கத்துல இருக்கான், அவன் வீட்டுக்கு போ, நான் உடனே ஃபிளைட் பிடிச்சி அங்க வரேன், நாளைக்கு நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. நெல்லும் ஓகேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. ஆக்சுவலா இந்த நெல் எங்க இருக்கா தெரியுமா? அந்த ஹில் ஹவுஸ்ல தான் இருக்கா. இந்த ஹில் ஹவுஸ் இவங்களுக்கு சொந்தமானது. சின்ன வயசுல அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அகைன் அந்த வீட்டுக்கு போறா. எங்க அப்பாவும் வேக வேகமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நெல்ல பாக்கணும்ன்றதுக்காக நைட்லயே கிளம்புறாரு. அப்பதான் அவருக்கும் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்டீவன் சின்ன பையனா இருக்கான். அப்பா வந்து டோரை ஓபன் பண்ணி ஸ்டீவனோட ரூம்குள்ள போறாரு. ஸ்டீவன், நம்ம இங்க இருந்து போகணும். என்னப்பா ஆச்சு? சத்தம் போடாத, நம்ம இங்க இருந்து போகணும்னு டோர் கிட்ட போகலான்னு பொழுதுதான் வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே அப்பா அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி அமைதியா இருக்காங்க. அந்த டோரை யாரோ
டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க சத்தம் போடாம இருந்ததுனால வெளியே இருந்தவங்க டோரை ஓபன் பண்ணாம அப்படியே விட்டு போறாங்க. ஸ்டீவனும் அப்பா அது யாரு? ஸ்டீவன் அதெல்லாம் இப்ப கேட்காத, நான் சொல்றத மட்டும் கேளு, நம்ம இங்க இருந்து ஓடி போகணும், நான் உன்னை பிடிச்சுக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி என்ன சத்தம் கேட்டாலும் சரி கண்ணை மட்டும் ஓபன் பண்ணாதன்னு சொல்லி ஸ்டீவனை தூக்கி வச்சுக்கிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வேகமா அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீவனும் கண்ணை மூடிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதா? சடனா ஸ்டீவன் கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா அவனுடைய அம்மா வித்தியாசமா ஓடி வராங்க, ஒரு பேய் மாதிரி. சோ அப்பா எப்படியோ ஸ்டீவனை வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆல்ரெடி இவரோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் காருக்குள்ள இருக்காங்க. சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போகணும்னு கார் எடுத்துக்கிட்டு அவர் போக ட்ரை பண்றாரு. அப்ப ஸ்டீவன் அவங்க வீட்டோடைய ஒரு ஜன்னலை பார்க்கும் பொழுது அங்க அம்மா நின்னுகிட்டு ஒரு மாதிரி இவங்கள முறைச்சு பாக்குறாங்க. சோ அப்பாவும் கார் ஓடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஸ்டீவனும் அப்பா அம்மாவை நம்ம தனியா விட்டு போறோம், அம்மாவோட கதி என்ன, அப்பா அம்மாவை நம்ம விட்டு போறோம்னு எவ்வளவு சொல்லியும் அப்பா இதையும் கண்டுக்கவே மாட்டாரு. அந்த ஹில் ஹவுஸ்ல இருந்த இவங்களோட அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அப்பா போலீஸ் கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ் அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு நினைச்சு இந்த விஷயம் தீ மாதிரி நியூஸ் பேப்பர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. சோ அப்பா லாயர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம், அந்த வீட்டை நாங்க விற்கவும் மாட்டோம், அந்த வீட்டுடைய கேட் டோர் எல்லாமே க்ளோஸ் ஆகியே இருக்கணும், யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் அப்பா பசங்களெல்லாம் கூட்டிட்டு அவரோட சிஸ்டர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்பா நெல்லை பார்க்கணும்னு கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்பா ஸ்டீவனுக்கு கால் பண்றாரு. நீ தான் நெல்லுக்கு பக்கத்துல இருக்கா, அவ பயத்துல இருக்கா, அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி காலை கட் பண்றாரு. ஆனா நம்ம ஸ்டீவன் இப்ப ஒரு லேடியோட வீட்டுல இருக்காரு, அதுவும் அவங்க பேய பார்த்தன்னு சொன்ன அந்த பெட்ரூம்ல. நான் வேலையா இருக்கேன், நான் போய் பாத்துக்கணுமான்னு இவரு அசால்ட்டா அந்த பெட்ல படுத்துக்கிறாரு. இந்த நேரத்துல நெல் அந்த ஹில் ஹவுஸ்குள்ளேயே போயிடுறா. வித்தியாசமா உள்ள போயிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அவ கூட யாரோ இருக்கிற மாதிரியே அவளுக்கு தோணுது. கரெக்டா நைட்டு 12:03. அப்ப இந்த ஸ்டீவன், ஷர்லி, தியோ, லூக் இவங்க 4 பேர் கழுத்தையும் யாரோ பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. தூக்கத்துல இருந்து பயந்து எழுந்துக்கிறாங்க. சோ எதனால இப்படி ஆச்சுன்னா அவங்க யாருக்கும் புரியல. ஸ்டீவன் அந்த லேடியோட வீட்டுல தானே இருக்காரு. அப்படியே மெதுவா அகைன் படுக்க ட்ரை பண்ணும்பொழுது அவரு முகத்துல ஒரு சொட்டு தண்ணி படுது. என்னன்னு மேல பார்த்தா வாட்டர் லீக் ஆகுது. அப்ப ஹாரன் சவுண்ட் கேக்குது. வெளியே பார்த்தா ஒரு கார் ஒன்னு வேகமா போகுது. சோ ஸ்டீவனுக்கும் எல்லாமே புரிய வருது. அடுத்த நாளே அந்த லேடி கிட்ட சீலிங்ல வாட்டர் லீக் ஆகுது, அதனாலதான் உங்க முகத்துல ஒரு டிராப் தண்ணி பட்டுது. அதோட உங்க வீடு இருக்கிறது 4 ரோடு கிட்ட. என்னது 4 ரோடா? அதாவது 4 ஜங்ஷன் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுவும் எந்த சைனும் இல்ல, அதனால பயத்துல நிறைய பேர் ஹார்ன் அடிப்பாங்க, அந்த சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்டிருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்னோட ஹஸ்பண்ட் தலைகீழா சீலிங்ல தொங்கறத பார்த்தேன், அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மைண்ட் தான் மேடம். அதுவும் பயத்துல இருக்கிற மைண்ட் என்ன வேணாலும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் எந்த பேயும் பார்க்கலன்னு. ஆனா எல்லாரோடவும் நான் தான் அதிக பேய பார்த்திருக்கேன். ஆனா நான் பார்த்த பேயெல்லாம் வித்தியாசமானது. நமக்குள்ள இருக்கிற கோவம் அதுவும் ஒரு பேய் தான். நம்மளோட ஆசைகள், மெமரி, சீக்ரெட் இது எல்லாமே பேய் தான் சொல்றாரு. நம்ம அதிகமா பார்க்காதது இந்த ஸ்டீவனுடைய பிரதர் லூக்ன்றவர் தான். லூக் சின்ன வயசுல கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப பயந்து போய் இருப்பாரு. நெல் மாதிரியே இவரும் நிறைய பேய்களை பார்த்திருக்காரு. அப்பா வந்து லூக்காகவே ஒரு ட்ரீ ஹவுஸ கட்டி கொடுத்திருக்காரு. அங்கதான் லூக் எப்பவும் இருப்பான். ஹே லூக், அம்மா உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிடவான்னு ஸ்டீவனும் அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ள வரான். அங்க லூக் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஏய் லூக் இது யாரு? நம்ம வீட்டு கார்டன்ல நான் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு தான் இது. அது உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டுப்பா. இந்த வயசுல எனக்கும் இமேஜினரி ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஆனா வளர வளர அவங்க காணாம போயிட்டாங்க. ஆனா ஸ்டீவன் இது ஒன்னும் இமேஜினரி கிடையாது, அந்த பொண்ணு உண்மையிலேயே இருக்கா. என் முன்னாடி வந்து அப்படியே வாயை திறந்து காட்டுவா, அவ்வளவு பெருசா. அத லூக் வரைஞ்சும் வச்சிருக்காரு, ஒரு பொண்ணு வந்து வாய் அப்படியே பெருசா திறக்கிற மாதிரி. இது ஸ்டீவனும் பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா டாடின்னு அவரு சுத்தமா நம்பவே இல்லை. இப்ப பிரசன்ட் டைம்ல ஸ்டீவன் அந்த லேடியோட வீட்டுல இருந்து அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஸ்டீவோடைய கேமரா, ஐபேடுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் நிக்கிறாரு. அது லூக் தான். இந்த லூக் வந்து செம ட்ரக் அடிக்ட். காசுக்காக அவரோட பிரதர் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு பொருளை ஆட்டையை போட்டுருவாரு. உடனே ஸ்டீவும் அவரோட பர்ஸை ஓபன் பண்ணி $200 எடுக்கிறாரு. டே ஸ்டீவ், என்கிட்ட $200 இருக்கு, நீ அந்த கேமராவை கூட எடுத்துட்டு போ, ஆனா எனக்கு ஐபேட் வேணும், அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குடான்னு சொல்லி ஐபேடை மட்டும் வாங்கிக்கிட்டு காசை கொடுத்து லூக்கா அனுப்புறாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள போனா அங்க நெல் இருக்கா. ஓ எனக்கு இப்பதான் புரியுது, லூக்குக்கு என் வீட்டு அட்ரஸே தெரியாது, நீ தான் கூட்டிட்டு வந்திருக்கல. ஆமா அப்பா எனக்கு கால் பண்ணாரு, உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா நெல் கண்டுக்கவே மாட்றா. ஏதோ ஒண்ணு அப்பா இங்க தான் வந்துகிட்டு இருக்காரு, அவர் வந்து பேசிக்கிட்டோன்னு அப்ப கால் வருது அப்பா கிட்ட இருந்து. சொல்லுங்கப்பா என்னாச்சு? ஏய் ஸ்டீவன், நெல் உன்னோட வீட்டுக்கெல்லாம் வரல, அவன் நம்மளோட பழைய வீடு ஹில் ஹவுஸுக்கு போயிருக்கா, அவ இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. இது கேட்ட ஸ்டீவனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது யாருன்னு திரும்பி பார்த்தா நெல் அப்படியே ஸ்டீவனுக்கு பக்கத்துல வந்து கண்ணெல்லாம் ஒயிட் கலர்ல மாறுது, வாயை திறந்து கத்த ஆரம்பிக்கிறா. இறந்து போன நெல்லோடைய ஆவிதான் இங்க வந்திருக்கு. அதை பார்த்து ஸ்டீவன் பயந்து போறாரு. இந்த இடத்துலயே எபிசோடு 1 முடியுது. எபிசோட் 2 போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எல்லா கேரக்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னொரு தடவை இந்த ஹில் ஹவுஸ் ஃபேமிலியை பார்க்கலாம். இந்த ஹில் ஹவுஸ் உடைய ஓனர் ஹியூக், அவரோட ஒய்ஃப் ஒலிவியா. இவங்களை நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிடுவோம். இவங்களுக்கு மொத்தமா 5 பசங்க. பெரியவர் ஸ்டீவன், இவர் ஒரு ரைட்டர். ரெண்டாவது ஷர்லின்னு ஒரு பொண்ணு, அவங்க ஃபியூனரலுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க ஒரு மார்ச்சரியும் வச்சிருக்காங்க. மூணாவது தியோன்னு ஒரு பொண்ணு, இவ ஒரு சைக்காலஜிஸ்ட். அடுத்து லூக்கு, இவர் ஒரு ட்ரக் அடிக்ட். லாஸ்டா நல்லுன்னு ஒரு பொண்ணு. போன எபிசோட்ல இந்த பொண்ணு தான் இறந்து போய் ஆவியா ஸ்டீவன் முன்னாடி வந்தா. அதோட எபிசோட முடிச்சிருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. இப்ப கதை பாஸ்டுக்கு போகுது. இவங்களோட அம்மா ஒலிவியா ஒரு வீட்டோடைய பிளான டிசைன் பண்றாங்க. அங்க எங்கேஜ்ல இருக்கிற ஷர்லி வரா. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம புது வீட்டோடைய பிளான். அப்பாவும் நானும் இந்த ஹில் ஹவுஸ சரி பண்ணிட்டு இதை வித்ததுக்கு அப்புறமா கிடைக்கிற காசை வச்சு இந்த வீட்டை நம்ம உருவாக்கணும். இதோ இந்த இடம் இருக்கே, இதுதான் இந்த வீட்டோட ஹார்ட் மாதிரி. நம்ம எல்லாரும் இங்க தான் ஒன்னா இருக்க போறோம். என்னமா சொல்றீங்க? ஹார்ட்டா? வீட்டுக்கெல்லாம் ஹார்ட்லாம் கிடையாதுமா ஷர்லி. நம்மள மாதிரி தான் வீடுங்களும். அதுங்களுக்கும் கண்ணு, எலும்பு, காலு, இதயம்னு எல்லாமே இருக்கு. சோ இப்படி ஒலிவியா டிசைன் பண்ணிருக்காங்களா அந்த வீட்டை ஃபார் அவர் ஹவுஸ்னு சொல்றாங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணா இருக்கிற நல் வரா. ஏ ஷர்லி வா என் கூட விளையாடு. நல், உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்றது, நான் பெரிய பொண்ணா ஆயிட்டேன். இப்பவும் உன் கூட உட்காந்துக்கிட்டு டீ பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ண முடியாது. அப்படின்னா ஓகே அம்மா நீங்க வாங்கம்மா. யாருமே வர மாட்டாங்க. நல், எனக்கும் ஓகே தான். ஆனா இப்ப அம்மாவுக்கு வேலை இருக்கு, அதனால வெளியே போய் விளையாடுங்க. சரி ஷர்லி வா வெளியவாவது விளையாடலான்னு ரெண்டு பேரும் வெளியே விளையாட போறாங்க. அப்ப அம்மா ஒலிவியா வந்து சீக்கிரமா டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டோட லைட்டை நான் 2 தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவேன். அதை பார்த்த உடனே நீங்க வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்றாங்க. சோ ஷர்லியும் நல்லும் வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஷர்லி கிட்ட கேமரா ஒன்னு இருக்கும். அதை எடுத்து வளைச்சு போட்டோ எடுப்பாங்க. என்னதான் பிரதர் சிஸ்டர்னு 5 பேர் ஒரே வீட்டுல இருந்தாலும் அவங்க தனித்தனியா தான் இருப்பாங்களே. இந்த நல்லுன்ற குட்டி பொண்ணு மட்டும் தான் எல்லாரு கூடவும் விளையாடணும்னு ஆசைப்படுவா. மத்தவங்க எல்லாருமே லோன்லியா இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இந்த ஷர்லியும் போட்டோ எடுக்கிறா. அங்க இருந்த தியோன்ற பொண்ணு, அப்புறம் லூக் தனியா உட்காந்து விளையாடுறாரு. அவரை போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்படி ஷர்லி போனதுக்கு அப்புறம் தான் லூக்கோடைய கண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணை தான் லூக் டிராயிங்ல வரைஞ்சிருப்பான். அந்த பொண்ணு அங்க நிக்கிறாளா. லூக்கும் கையை ஆட்டும் பொழுது ஆனா அந்த பொண்ணு எதுவும் பண்ணாம அப்படியே நிக்கிறா. இந்த ஷர்லியும் அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டே போகும்பொழுது அங்க அப்பா இருக்காரு. அப்பா கூடவே டட்லின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த டட்லியும் அவரோட ஒய்ஃபும் தான் இந்த ஹில் ஹவுஸ பாத்துக்கிற ஹவுஸ் கீப்பர்ஸ் மாதிரி. அப்பாவும் டட்லி கிட்ட நம்ம ஒரு சாவியை கண்டுபிடிச்சல மாஸ்டர் கீ, அதை யூஸ் பண்ணி எல்லா டோரையும் ஓபன் பண்ண முடியுது, ஆனா மேல இருக்கிற அந்த ரெட் டோரை மட்டும் ஓபன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. டட்லிக்கும் எனக்கும் தெரியல சார், அது மாஸ்டர் கீ தான், ஆனா ஏன் அந்த டோர் கிட்ட அது ஒர்க் ஆகலன்னு தெரியலன்னு சொல்றாரு. எங்க ஷர்லியும் அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டே போகும்பொழுது ஹில் ஹவுஸுக்கு வெளியே கராஜ் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா பூனை குட்டிங்க, அதுவும் இப்பதான் பிறந்திருக்குங்க. பார்க்க அழகா இருக்குங்க. ஒரு 4-5 குட்டி இருக்கும். இது ஷர்லியும் அப்படியே போட்டோ எடுக்கும் பொழுது பின்னாடி ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப அகைன் போட்டோ எடுக்கிற அந்த பிளாஷ்ல இவளுக்கு ஒரு முகம் தெரியுது. பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. உடனே அந்த இடத்துக்கு அப்பாவும் டட்லியும் வந்துடுறாங்க. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் குளவி கூடு கட்டி வச்சிருக்கு. அதுவும் எது மேலனா ஒரு மாஸ்க் மேல. அதனாலதான் முகம் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஷர்லி பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல, இது ஜஸ்ட் மாஸ்க் தான் சொல்றாங்க. ஷர்லி கண்ணு ஃபுல்லாவே அந்த பூனைக்குட்டிங்க மேலதான் இருக்கு. அப்ப அந்த பூனைக்குட்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வளர்க்கலாமா? ஆனா ஷர்லி இந்த பூனைக்குட்டிகள் எல்லாம் அதோட அம்மா தான் வளர்க்கணும். அது எங்கேயாவது வெளியே போயிருக்கும், வந்துரும், நீ எங்கேயே விட்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது அப்பா தினமும் நைட்டு நாய் குறைக்கிற சவுண்ட்லாம் கேக்குதுப்பா. நாய் வந்து கடிச்சிருச்சுன்னா அந்த குட்டிங்கெல்லாம் இறந்து போயிடும்ல, ப்ளீஸ்பா நான் கொண்டு போறேனே, நானே வளர்க்குறேன்னு கெஞ்சிரா. உடனே அப்பாவும் பக்கத்துல இருக்கிற டட்லி கிட்ட இந்த வீட்டுக்கு நாங்க வந்ததுல இருந்து பசங்க காதுக்கு நாய் குறைக்கிற சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா? சார் நான் இங்க ரொம்ப வருஷமா இருக்கேன், நாய்கள் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. சரி ஏதோ ஒன்னு ஷர்லி, நீ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டனா எடுத்துட்டு போய் வளன்னு அப்பா சொன்ன உடனே ஷர்லிக்கு அவ்வளவு சந்தோஷம். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பூனைகளுக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. ஷர்லி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே நாய்கள் குறைக்கிற சவுண்ட் கேக்குது. அப்ப திடீர்னு டோரை ஓபன் பண்ணிட்டு தியோன்ற பொண்ணு வரா. ஷர்லி உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் எனக்கு புரியல. எதுக்காக வாழ அந்த மாதிரி தட்டுற? என்னோட பேரை சொல்லி வேற கூப்பிடுற? தியோ நான்லாம் அந்த மாதிரி பண்ணல, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவங்க பேசும்பொழுது இந்த ரூமோடைய வால்ல இருந்து என்னென்னமோ சவுண்ட் கேக்குது. ஃப்ரேம்லாம் ஆடுது. தியோவும் ஷர்லியும் கட்டி பிடிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்பா உள்ள வந்துடுறாரு. பசங்களா என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது அப்பா செவுத்த யாரோ தட்டினாங்க, பயங்கரமா சவுண்ட் கேட்டுது, ஆனா எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு சத்தமா கேட்டது உங்களுக்கு கேட்கலன்னு சொல்றீங்க? பசங்களா நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு கேட்கல, ஆனா நான் உங்களை நம்புறேன். இது ரொம்ப பழைய வீடு. சோ பைப் லைன்ல சூடான தண்ணி போகும்பொழுது இந்த மாதிரி சவுண்ட் கேட்கறது நார்மல் தான், ஒழுங்கா தூங்குங்கன்னு சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஷர்லி அந்த பூனைக்குட்டிகளுக்கு பால் கொடுக்கலான்னு வந்து பார்த்தா அதுல ஒரு பூனை இறந்து போயிடுச்சு. இதனால ஒலிவியா ரொம்ப கஷ்டப்படுறா. அம்மாவும் அந்த பூனைய ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு கொண்டு வராங்க. அப்பாவும் பள்ளம் தோண்டி அந்த பூனைய புதைக்க ரெடி ஆகுறாங்க. இந்த பெட்டிக்குள்ளதான் பூனைக்குட்டி இருக்கா, கடைசியா நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு ஷர்லி அந்த பெட்டிக்குள்ள இருந்து பூனையை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பூனையுடைய கழுத்து ஆடுது. அம்மா இது உயிரோட இருக்குன்னு அந்த பூனைக்குட்டியை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பூனைக்குட்டியோடைய வாயும் அசையுது. ஷர்லிக்கு அவ்வளவு சந்தோஷம். பார்த்தா அந்த பூனைக்குட்டியோடைய வாயில இருந்து ஒரு பூச்சி வெளியே வருது. இதை பாக்குற ஷர்லியும் பயந்து போறா. ஷர்லிக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னா இன்னும் கொஞ்சம் குட்டிகள் உயிரோட இருக்கு, அதை பத்திரமா பாத்துக்கலாம்னு ட்ரை பண்ணும்போதுதான் அதுங்களும் இறந்து போகுதுங்க. இதை ஷர்லியும் நெல்லும் பாக்குறாங்க. அதுல ஒரு குட்டி மூச்சு வர்ற மாதிரி இருக்கு. எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பூனைக்குட்டி கண்ணை ஓபன் பண்ணுது. அதுக்கு கருவிலியே இல்ல. அதை பார்த்து ஷர்லி கத்துறா. அந்த பூனைக்குட்டிங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுதுங்கன்னு எதுவும் புரியாம ஷர்லி அவங்க அந்த பூனைக்குட்டிங்க கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நைட்டு ஒரே டைம்ல எல்லாருக்குமே கழுத்தை யாரோ நெரிச்ச மாதிரி, மூச்சு விட முடியாத மாதிரி திடீர்னு எழுந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் ஷர்லியும் எழுந்திருக்கா. எழுந்த உடனே நெல் அந்த ரெட் டோருக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல தான் ஷர்லியோட ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் பேரு கெவின். என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது ஒன்னும் இல்லைன்னு இவங்க படுத்துறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஷர்லி
ஷர்லி ஒர்க் விஷயமா போறாங்க. அந்த கிராண்ட்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க ஃபியூனரலுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையன் கூட என் பாட்டியோடைய ஆவியை பார்த்தேன்னு சொல்லியிருப்பானே, அந்த பையன் இப்ப ப்ராப்ளம் பண்றான். நான் நாளைக்கு ஃபியூனரலுக்கு வரமாட்டேன், என் பாட்டியை பார்க்கவே மாட்டேன். நேத்து நைட்டு கூட அவங்க வந்தாங்க, அவங்க தலையில முடியே இல்ல, அவங்களுக்கு பல்லும் இல்ல. உடனே ஷர்லியும், பாட்டிக்கு தலைமுடி கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது முடி இல்லாம நீ பாத்திருக்க, அதே மாதிரி உன் பாட்டிக்கு இருக்கிறது செட்டு பல்லு, அதுவும் உனக்கு தெரியும். இது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன், நீ நினைச்சுக்கிட்டது தான். அதோட நாளைக்கு உன் பாட்டியை நீ பார்க்கும் பொழுது அவங்க முடியோட பல்லோட பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, அதான் என் வேலைன்னு சொல்றாங்க. ஷர்லி சொன்னது உண்மைதான். இறந்து போனவங்க பார்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ ஃபியூனரல் டைம்ல அவங்க முகம் பார்க்க அழகா ஆக்கிறதும் இவங்க வேலை தான். இறந்து போன அந்த பாட்டியை கிளீன் பண்ணி சில கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி அவங்க தோலை அப்படியே புதுசு மாதிரியே வச்சு தலையில விகு பல்லுன்னு எல்லாத்தையுமே செட் பண்ணி அழகாக்குவாங்க. இந்த ஷர்லிக்கு வந்து 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் ஹாலோவினுக்காக ஒரு மாஸ்க் கேட்டிருக்கான். இவங்களும் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அம்மா, நான் டேர் டெவில் மாஸ்க் கேட்டேன், ஆனா இது பாருங்க பிளைனா வெள்ளையா இருக்கு, காரணமா தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வெள்ளையா இருக்கிறதுல நீ என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம். அம்மா, நான் வரையறதுக்கு ஒன்றும் மாஸ்க் கேட்கல, எனக்கு டேர் டெவில் மாஸ்க் தான் வேணும்னு சண்டை போடுறான் பையன். இந்த ஷர்லியோடைய வீட்லயே ஒரு மினியேச்சர் ஹவுஸ் இருக்கு. அம்மா வந்து அவங்களுக்கு ஃபார்எவர் ஹவுஸ்னு ஒரு வீட்டை டிசைன் பண்ணுவாங்கல்ல, அந்த டிசைனை தான் இவங்க டெவலப் பண்ணி மினியேச்சரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஷர்லியோடைய ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராரு. 2 பேருமே அந்த கிராண்ட்மாவுடைய ஃபியூனரல் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிராண்ட்மாவுடைய பையன் வராரு. எங்க அம்மாவோட ஜுவல்லரிஸ்லாம் அதுல இருக்குன்னு ஒரு பாக்ஸை கொண்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே ஷர்லிக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் பூனைக்குட்டியை இவங்க புதைக்க கொண்டு போயிருப்பாங்க. அந்த பூனைக்குட்டி வாயில இருந்து கூட ஒரு பூச்சி வரும். அப்படியே அந்த ஷாக்ல இவங்க இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்காரு. அவரு ஷர்லியை பார்த்து ஹாய் சொல்ற மாதிரி தோணுது. சடனா பார்த்தா அந்த ஆளை காணோம். தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆக வேணான்னு உட்காந்து வேலையை பாக்குறாங்க. அப்ப அவங்க செக்கை ஃபில் பண்ணும்போது தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்களோட தம்பி லூக் இருக்காருல, அவர் செமையா ட்ரக் அடிச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறாரு. அதுவும் அந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களுக்காகவே இருக்கிற ஹாஸ்பிட்டல். அங்க மாசம் $6000 கேக்குறாங்க. அதுக்கு பணம் கொடுக்கிறது ஷர்லி தான். ஸ்டீவனும் ஷர்லியை பார்த்துட்டு, சாரிப்பா, என்னால எந்த பணமும் கொடுக்க முடியல, அதெல்லாம் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய ரைட்டர் ஆயிட்டனா அப்ப எனக்கு காசை கொடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டைம்ல ஸ்டீவன் இப்பதான் ஹாண்டிங் ஆஃப் த ஹில் ஹவுஸ்ன்ற புக்கையே எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் லூக்கை போய் பாக்குறாங்க. அவருக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. என்னமோ அமெரிக்காவுக்கு போற மாதிரி எல்லாரும் லூக்கை கட்டி பிடிச்சு வழி அனுப்புறாங்க. சோ இப்படி இந்த விஷயங்கள் ஷர்லிக்கு ஞாபகம் வருது. இவங்க தொடர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஷர்லியோட ஹஸ்பண்ட் கெவின் இருக்கார்ல, அவரோட பேக்ல ஒரு செக் புக்கை பாக்குறாங்க. அது கெவினோடது தான். சோ நைட் டைம் ஆகுது, டின்னர் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷர்லி கூடவே தியோவும் இருக்கா. ஏன்னா தியோ பக்கத்து வீட்டுல தான் இருக்கா. ஷர்லியும் தியோ கிட்ட, என்னோட ஹஸ்பண்டோட பேக்ல நான் ஒரு செக்கை கண்டுபிடிச்சேன், அதுல அவரோட பேரும் இருந்தது, அவருக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. எப்பவுமே நாங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் வச்சிருப்போம், ஆனா இப்ப அவர் தனியா எதுக்காக ஓபன் பண்ணணும்னு ஷர்லி குழப்பத்துல இருக்காங்க. தியோவும், ஷர்லி ஏன் இவ்வளவு குழம்புற, டைரக்டா அவனோட ஹஸ்பண்ட் கிட்டே கேளுன்னு சொல்றாங்க. ஆனா ஷர்லி கேட்கவே இல்ல. அப்புறம் நைட்டு தூங்கிடுறாங்க. நடுராத்திரிக்கு ஷர்லிக்கு போன் கால் வருது. அது ஸ்டீவன் கிட்ட இருந்துதான். கரெக்டா ஸ்டீவன் அவரோட வீட்டுல நல்லோட ஆவிய பார்த்ததுக்கு அப்புறம் பயந்து போய் வேகமா ஷர்லிக்கு கால் பண்றாரு. சொல்லு ஸ்டீவன், என்ன ஆச்சு? நம்ம நல் இறந்து போயிட்டா, நம்ம பழைய வீடு ஹில் ஹவுஸ்க்கு அவ போனா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட ஷர்லி ரொம்ப டென்ஷன் ஆகி அழ ஆரம்பிக்கிறா. இந்த விஷயத்த பக்கத்து வீட்டுல இருக்கிற தியோ கிட்ட சொல்லலான்னு போகும் பொழுது தியோவுடைய வீட்டுல இருந்து தியோ கத்துற மாதிரி ஒரு சவுண்டு, அப்புறம் லைட்ஸும் ஆன் ஆகுது. இதை ஷர்லியும் பாக்குறாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஷர்லி நெல்லோடைய உடம்புக்காக வெயிட் பண்றா. ஷர்லியோட ஹஸ்பண்டும் சொல்றாரு, இந்த விஷயத்த வேற யாராவது பண்ணட்டுமே. கெவின், புரியாம பேசாதீங்க, யாருக்கோ நான் ஃபியூனரல பிளான் பண்ணிருக்கேன், இவ என்னோட தங்கச்சி, இவளுக்கு நான் தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அங்க தியோவும் இருக்காங்க. நல் இறந்து போனது எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்கும்போது லூக்கு மட்டும் தெரியாதுன்னு ஷர்லி சொல்றா. ஷர்லி, உனக்கு என்ன ஆச்சு? நல்லோடைய வெட்டிங்க்கு லூக்கால வர முடியல, அட்லீஸ்ட் ஃபியூனரலுக்காவது வரணும், அவங்கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு சொல்லும்போது ஷர்லி கேட்கவே மாட்டாங்க. லூக் ஒரு போதை கை, சும்மா போதையிலே இருப்பான், அவனால ப்ராப்ளம் தான், அதனால அவங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஷர்லி வந்து ஒரு கிராண்ட்மாவுக்கு ஃபியூனரலை ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அந்த குட்டி பையனும் வரான். அவனோட பாட்டியை பார்த்தா அவங்க நார்மலா இருக்காங்க, இறந்து போனவங்க மாதிரியே இல்ல, என்னமோ உள்ள படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்ணது ஷர்லி தான். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கும் பொழுது இவங்களோட அம்மா ஒலிவியா ஹில் ஹவுஸ்ல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க முகம் பார்க்க கொடூரமா இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஃபியூனரல் பண்றவங்க அவங்க முகத்தை அழகாக்கிட்டாங்க. இதை சின்ன வயசுல ஷர்லி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலை ரொம்ப பிடிச்சு போய் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாளும் ஆகுது. நெல்லோடைய டெட் பாடி ஷர்லியோடைய வீட்டுக்கு வருது. அங்கதான் தியோவும் இருக்காங்க. என்னாலலாம் நெல்லை இந்த நிலைமையில பார்க்க முடியாதுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா ஷர்லி நெல்லோடைய உடம்ப ரூமுக்கு கொண்டு போறாங்க. வீட்லயே மார்ச்சூரி இருக்கு, அங்க கொண்டு போயிட்டு முகத்தை பாக்குறாங்க. முகம்லாம் அடிப்பட்ட மாதிரி இருக்கு. சோ ஷர்லி இது வரைக்கும் எவ்வளவோ டெட் பாடிஸ்க்கு இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா முத தடவையா அவங்க சிஸ்டருக்கே இதை பண்றாங்க. மனசை கல்லாக்கிக்கிட்டு வேலையா ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு ஸ்டீவனுக்கு கால் பண்றாங்க. ஸ்டீவன், நான் நெல்லை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபியூனரலுக்கு நீ அப்பாவும் வரீங்கல்ல, நாங்களும் சீக்கிரமா வரலாம் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த லூக் எங்க போனான்னு தெரியல, என் வீட்டுல நிறைய பொருளை ஆட்டையை போட்டுலாம் போயிருக்கான், அவனை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா வரும்னு சொல்லும் பொழுது லூக் வரானோ வரலையோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஒழுங்கா நீங்க சீக்கிரமா வாங்க, இல்லனா நீங்க இல்லாமலே நான் ஃபியூனரலை பாத்துருவேன்னு ஷர்லி சொல்றாங்க. இறந்து போயிருக்க
இருக்கிற நெல்லுடைய முகத்துக்கு அவங்க மேக்கப் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா ஃபியூனரல் அப்ப பார்க்க அவ முகம் அழகா இருக்கணும். சோ இப்படி மேக்கப் பண்ணும்பொழுது ஷர்லிக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. நெல்லுக்கு மேரேஜ் ஆகும்பொழுது இவங்க தான் மேக்கப் பண்ணாங்க. சோ இப்படி வெட்டிங் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும்போது வெளியே லூக் ஒருத்த ஷர்லி பார்த்துட்டு வெளியவே மடக்கி பிடிக்கிறாங்க. நீ ட்ரக் தானே யூஸ் பண்ணிருக்க, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, உள்ள வந்து எப்படியும் அந்த வெட்டிங்கை நாசமாக்கிடுவ, இந்த அந்த பணத்தை வச்சுக்கோ, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு ஷர்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் லூக் அந்த மேரேஜுக்கு வரல. இப்படி இந்த விஷயத்த ஷர்லி நினைச்சு பார்த்துக்கிட்டே நல்லுடைய முகத்துக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்லுடைய வாய் அசைய ஆரம்பிக்குது. என்னது இவ உயிரோட இருக்காளான்னு ஷர்லியும் க்ளோஸா வந்து பார்க்கும்போது தான் நல்லுடைய வாயில இருந்து ஒரு பூச்சி வருது. எப்படி சின்ன வயசுல அந்த பூனையுடைய வாயில இருந்து பூச்சி வந்ததோ அதே மாதிரி இப்ப நல்லுக்கும் ஆகுது. இதை பார்த்து ஷர்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால சுத்தமா முடியல. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து போகலான்னு போதுதான் நல்லுடைய டெட் பாடிக்கு பக்கத்திலேயே இவங்க அம்மாவோட உடம்பு இருக்கிற மாதிரியும் அது அப்படியே ஷர்லியை பார்த்து சிரிக்குது. கையில ஒரு பெட்டியை வச்சிருக்கு. இந்த பெட்டியில தான் இறந்து போன பூனையை வச்சிருந்தாங்க. அந்த பெட்டியும் ஓபன் ஆகுற மாதிரி பூனை சவுண்ட்லாம் கேக்குது. ஷர்லியும் பயந்து லைட்ஸ் ஆன் பண்றாங்க. பார்த்தா அங்க அம்மாவோட உடம்பே இல்ல. இது எல்லாமே நம்ம நினைப்பா இங்க என்னதான் நடக்குதுன்னு ஷர்லிக்கு சுத்தமா புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் 2 முடியுது. போன எபிசோட் ஃபுல்லாவே ஷர்லியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்ததுல இந்த எபிசோட் அப்படியே தியோன்ற அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இப்போ இந்த எபிசோட் 3 வந்து பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. சின்ன வயசுல தியோ அவளோட ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ மேல யாரோ கை போடுறாங்க. தியோவும் நெல்லி இது நீதானா, என்ன பயந்துட்டியா, கெட்ட கனவா, சரி என் கூடவே தூங்குன்னு தியோ பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா நெல் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. ஏன் அவ பேசவே மாட்டான்னு தியோ திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். அப்படின்னா நம்ம மேல கைய போட்டது யாருன்னு தியோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. தியோவும் அப்பாவும் வீட்டுல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பழைய பொருள்ல ஏதாவது ஆன்டிக்ஸ் கிடைக்கலாம், அதை வித்தா சம காசு கிடைக்கும். அதுக்காக ஒவ்வொரு பொருளையா எடுக்கிறாங்க. அப்படி அப்பா வந்து ஒரு பழைய டப்பாவை எடுத்து இது வேஸ்ட் அப்படின்னு தியோ கிட்ட கொடுக்கறாரு. தியோவும் அதை கையில வாங்கி தொட்ட உடனேயுமே அப்பா இதுக்குள்ள காஸ்ட்லியா என்னமோ இருக்கு, சும்மா சொல்லாத தியோ, அது வேஸ்ட் டப்பா தான். இல்லப்பா இதுக்குள்ள காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்ல அப்பாவும் வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த காலத்து ஒயின், இதோட விலை ரொம்ப அதிகம். அப்பாவுக்கு எதுவும் புரியல. தியோ இது வேஸ்ட்னு நான் நினைச்சேன், உனக்கு எப்படி இதுல காஸ்ட்லியான பொருள் இருக்குன்னு தெரியும்னு கேட்கும் பொழுது தியோவும் சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து போறா. அப்படி போகும்போதுதான் அம்மா ஒலிவியாவும் ஹவுஸ் கீப்பிங் லேடியும் 2 பேரும் நின்னுகிட்டு ஒரு இடத்துல என்னமோ ஆராய்ச்சி பண்றாங்க. தியோவும் போயிட்டு அம்மா இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்கும் பொழுது தியோ இந்த இடத்துல கைய வையன்னு கைய கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜில்லுன்னு தானே இருக்கு. ஆமாமா இங்க ஜில்லுன்னு தான் இருக்கு. பாத்தியா நம்ம வீடு ஃபுல்லாவே வார்மா இருக்கு, ஆனா இந்த இடம் மட்டும் ஜில்லுன்னு இருக்கு, ஏதோ ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண மாதிரி. வேணா இந்த இடத்துல வந்து நில்லன்னு தியோவை நிக்க வைக்க எனக்கு எல்லா இடத்துலயும் ஜில்லுன்னு தான் இருக்கு, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வீடு எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்றா. அம்மா ஒலிவியாவுக்கு எதுவும் புரியல, என்ன இவ இப்படி சொல்றான்னு. தியோவும் நெல்ல பாக்கலான்னு போனா நெல்லும் லூக்கும் ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல ஏதோ புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்க்க சாக்ஸோபோனுடைய பெரிய வாய் மாதிரி இருக்கு. தியோவும் போயிட்டு அதை தொட்ட உடனே இது போன் மாதிரி, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேசுறது கீழே இருக்கிறவங்க பேசுறது இதுல கேக்கும்னு சொல்லி லூக் என் கூட வா, நெல் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு தியோ லூக்க கூட்டிட்டு கீழே போறாங்க. அப்படி போகும்போது லூக் தியோ கிட்ட எனக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. எனது ஸ்மெல்லா, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வரலையே, என்னப்பா இப்படி சொல்ற, அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியா வருதுன்னு சொல்றான். சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வான்னு கீழ் ரூம்ல இருக்கிற அந்த சாக்ஸோபோனை பாக்குறாங்க. மேல இருந்து நெல்லும் கத்துறா, அந்த சவுண்ட் இதுல கேக்குது. அப்படியே தியோ அங்க இருக்கிற பெட்ல கைய வச்ச உடனேயுமே இந்த பெட்டுக்கு உடம்பு முடியல, இல்லனா இது ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்குன்னு சொல்றா. லூக்கு எதுவும் புரியல, எப்படி சொல்றத தியோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி நீங்க விளையாடிக்கிட்டு இருங்கன்னு தியோ அங்க இருந்து போயிடுறா. லூக்கும் அந்த சாக்ஸோபோன்ல மேல இருக்கிற நெல் கூட பேசிக்கிட்டு விளையாடுறாரு. நமக்கு என்னதான் ஆச்சு, நம்ம ஒரு பொருளை தொட்டா அந்த பொருளுடைய உணர்வை நம்மளால சொல்ல முடியுதுன்னு தியோ எதுவும் புரியாம போய்கிட்டு இருக்கா. அப்புறம் டிவில டான்ஸை வச்சு விட்டுட்டு தியோ நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற டோரை யாரோ ஓபன் பண்றாங்க. தியோவும் போயிட்டு யார் அதுன்னு கேட்கும் பொழுது அந்த பக்கத்துல இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. அது யாரா இருக்கணும், டோருக்கு அடியில பாக்கலான்னு தியோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க யாரையும் காணும். கண்டிப்பா இது லூக்கா தான் இருக்கணும். லூக் இது ஒன்னும் விளையாட்டு கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ டிவியை பார்த்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. லூக்கும் தியோவும் ஒரு இடத்துல விளையாடுறாங்க. தியோ அங்க குட்டியா லிஃப்ட் மாதிரி ஒன்னு பாக்குறான். அந்த லிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அதுல விளையாட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹவுஸ் கீப்பிங் லேடி அங்க வந்து லூக் இங்கெல்லாம் விளையாடக்கூடாது வான்னு இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா விளையாடக்கூடாது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க தியோவை தொடுறாங்க. தியோவுக்கு அப்பதான் புரிய வருது இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு சொல்றா. தியோ நான் பயத்துல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், எதை வச்சு சொல்ற? ஆனா தியோ எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறா. நைட் டைம் ஆகுது. தியோவும் தண்ணி குடிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா அங்க லூக் இருக்கான். டேய் லூக் எங்க என்னடா பண்ற? இந்த லிஃப்ட்ல அப்படியே மேல போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா, ஆனா இந்த பட்டன் அழுத்தினாலும் இது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த லிஃப்டோட டோர் எல்லாம் நீ க்ளோஸ் பண்ணாதான் இது ஒர்க்கே ஆகும். நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டா பட்டன் எனக்கு கை எட்ட மாட்டேங்குது, நீ ஆன் பண்ணி வர்றியா, நான் மேல போயிட்டு வரேன். ஐயோ லூக் என்னால முடியாதுன்னு சொல்லும் பொழுது லூக் அடம் பிடிக்கிறான், என்ன ப்ளீஸ் நான் போறேன்னு. சரி ஓகே நான் லிஃப்ட் ஆன் பண்றேன், ஆனா அம்மா அப்பா கிட்ட நான் தான் இதை ஆன் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. சரி ஓகே சீக்கிரம் மேல போலாம் அப்படின்னு லூக் ரெடியாக தியோவும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மேல போற பட்டன் அழுத்தினா அந்த லிஃப்ட் கீழே போக ஆரம்பிக்குது. தியோவும் திரும்ப அந்த லிஃப்ட்டை மேல கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணா சுத்தமா முடியல, அது மேல வரவே மாட்டேங்குது. அந்த லிஃப்ட் அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டா பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. அந்த இடமே பார்க்க கொடூரமா இருக்கு. நல்ல வேளையா லூக் கிட்ட ஒரு லைட் இருக்கு, அதை அப்படியே அடிச்சு பார்க்கும் பொழுது நிறைய எலி இருக்கு. தியோ இங்க நிறைய எலி இருக்கு, சீக்கிரமா என்ன மேல தூக்கணும் சொல்ல தியோவும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை
பண்றா, மேல வர மாட்டேங்குது அந்த லிஃப்ட். அப்பதான் பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. லூக்கும் என்ன சவுண்டுன்னு பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படியே தவழ்ந்து லூக் பக்கத்துல வருது. லூக்கும் கத்த ஆரம்பிக்கிறான். தியோவுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இவளும் கத்த. அந்த சவுண்ட கேட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்க லிஃப்ட் ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. நல்ல வேளையா லிஃப்ட் ஆன் ஆகி லூக்கும் மேல வந்துடுறான். லூக்கோடைய ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. லூக் உனக்கு என்ன ஆச்சு, ஷர்ட் ஏன் கிழிஞ்சிருக்குன்னு கேட்கும்பொழுது கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அதான் என்ன கிழிச்சதுன்னு சொல்லும் பொழுது அம்மா அப்பா அதை நம்பவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லூக்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா தியோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தியோ தான் லிஃப்ட் ஆன் பண்ணதுன்னு. சோ தியோ ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அடுத்த நாள் தியோ லூக்க பார்க்கலான்னு போகும்போது லூக் அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹே லூக், நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல? எனக்குலாம் எதுவும் இல்ல. ஆனா நான் சொன்ன விஷயத்த அப்பா அம்மா நம்பவே இல்ல. கீழே பேஸ்மெண்ட் இருக்குன்னு நான் பார்த்தேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் ப்ளூ பிரிண்ட்ல இந்த வீட்டுக்கு பேஸ்மெண்டே கிடையாது, அதனால நீ பார்த்தது தேவையில்லாத சின்ன ரூமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதோட என் சட்டையை கிழிச்சது அந்த மான்ஸ்டர் தான். ஆனா அம்மாவும் அப்பாவும் ஏதாவது கம்பியில மாட்டி சட்டை கிழிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. இப்படி லூக் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசும்பொழுது தியோ பக்கத்துல வந்து லூக்கோட கையை தொட்டுட்டு, நான் உன்னை நம்புறேன், கீழே பேஸ்மெண்ட் இருக்குன்ற விஷயத்த எல்லாருக்குமே நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த தியோவுக்கு தான் சென்ஸ் பவர் இருக்குல்ல, சோ அவ கையால தொட்டு தொட்டு பேஸ்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சு அதை அம்மா கிட்ட சொல்லலாம்னு வரும்பொழுது, பரவாயில்லையே தியோ, நீ கண்டுபிடிச்சிட்ட, அது இருக்கட்டும்மா, எதுக்காக இந்த பேஸ்மெண்ட்டை ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க? ஏன்னா தியோ இப்ப மாதிரிலாம் கிடையாது, முன்னாடி ட்ரிங்க்ஸ் எல்லாமே விற்கிறதுக்கு இல்லீகலான ஒரு பொருள், அதனால அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள பாதுகாப்பா வைப்பாங்க. இதை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் ப்ளூ பிரிண்ட்ல கூட அந்த பேஸ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அம்மா லூக் சொல்றதை நீங்க நம்புறீங்க தானே கேட்கும் பொழுது, லூக் சொன்னதை நான் நம்புறேன், அதோட நீ ரொம்ப புத்திசாலின்னு தியோவுடைய கையை அம்மா ஒலிவியா தொடும் பொழுது தியோவுக்கு வித்தியாசமா ஏதோ ஒன்று தோணுது. அம்மா கையில பிளட் இருக்கிற மாதிரியும் அவங்க முகம் பாதி செதஞ்சு போன மாதிரியும் தெரியுது. இதனால தியோ பயந்து போயிடுறா. அம்மாவுக்கு எதுவும் புரியல, என்ன ஆச்சுன்னு தியோ கிட்ட கேட்கும் பொழுது தியோ எதுவும் சொல்லவே இல்லை. அப்பாவும் அந்த டட்லின்றவரும் ரெண்டு பேருமே தியோ கண்டுபிடிச்சா அந்த பேஸ்மெண்ட்டை பாக்குறாங்க. எவ்வளவு சீக்கிரட்டா கட்டி வச்சிருக்கானுங்க இந்த பேஸ்மெண்ட்டை, நமக்கே தெரியல, எப்படி தியோ கண்டுபிடிச்சான்னு குழப்பத்துல இருக்காங்க அவங்க. இதை தியோவும் பாக்குறா. அப்புறம் பக்கத்துல அம்மா இருக்காங்க. தியோ அம்மாவும் முறைச்சு பாக்குறா. அம்மாவும் தியோவை கூப்பிடுறாங்க பக்கத்துல. தியோவும் பயந்து பயந்து அம்மா பக்கத்துல போறா. உன்னோட அப்பா என்கிட்ட சொன்னாங்க, நீ வைன் பாட்டில கண்டுபிடிச்சியாமே, இப்ப இந்த பேஸ்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சிருக்க, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்கும்போது நான் சும்மா கெஸ் பண்ண, அவ்வளவுதான், இது வெறும் கெஸ் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பவர் மாதிரி, ஒன்ன மாதிரியே தான் உன்னோட பாட்டியும், அவங்களும் ரொம்ப சென்சிட்டிவ். அதோட உன்னை பாரு, இது சம்மர் டைம், ஆனா நீ ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு இருக்க, ஏன்னா உனக்கு குளிருது. உன்னோட சிஸ்டர் ஷர்லி இருக்கால, அவ தூங்கும் பொழுது அவளுக்கு சில விஷயங்கள்லாம் தோணும், எனக்கு தலை வலிக்கும் பொழுது என் கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியும். அப்புறம் அந்த குட்டி பொண்ணு நல்லு முதல்ல வீட்டுக்கு வரும் பொழுது அவ காதுக்கு இந்த வீடு ஃபுல்லாவே அலறல் சவுண்டு கேட்டுதான். அப்புறம் இந்த லூக்கு அடிக்கடி கெட்ட ஸ்மெல் வருது, கெட்ட ஸ்மெல் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு வகையில சென்சிட்டிவான பீப்புள்ஸா இருக்கும். இதை நம்மளால முழுசா போக்க முடியாது, ஆனா தடுக்க முடியும்னு கிளவுஸ கொடுக்குறாங்க. தியோவும் கிளவுஸ போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவை தொடும் பொழுது அவளுக்கு எந்த இல்யூஷனும் வரல. சோ அதுக்கப்புறம் கிளவுஸ அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எபிசோடு 1ல அப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துகிட்டு ஸ்டீவனை வீட்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு ஓடுவார்ல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெல்லு லூக்கு தியோவா ஒரு கார்ல கொண்டு போய் விடுறதுக்கு போறாரு. சீக்கிரம் நீங்க எல்லாரும் கார்ல இருங்க, நான் போயிட்டு ஸ்டீவனை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லும் பொழுது அப்பா வந்து தியோ கையை தொடுறாரு. தியோவுக்கு இல்யூஷன்லாம் தோணுது, பேய் உருவம் மாதிரியும் அப்பா அம்மாவை அடிக்கிற மாதிரியும் என்னென்னமோ இல்யூஷன் தோணி அவ அப்பாவோட கையை உதறி விட்டுட்டு கத்துறா, என்ன தொடாதீங்க தொடாதீங்கன்னு. சோ இந்த ஹில் ஹவுஸ்ல அவங்க இருந்த கடைசி நாள்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அது எல்லாமே பின்னாடி நமக்கு தெரிய வரும். இப்ப ஸ்டோரி பிரசன்ட் டைமுக்கு போகுது. தியோ வந்து நல்லா வளர்ந்துட்டா, அவ ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட், அதனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதை சரி பண்றது இந்த வேலையை பாக்குறா. இப்பவும் தியோ ஏதாவது பொருளையோ பர்சனையோ தொட்டா அவங்கள பத்தின விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வந்துடும். கெல்சின்னு ஒரு குட்டி பொண்ணு, அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா தியோ கிட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி சொல்லு பாப்பா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது மிஸ்டர் ஸ்மைலின்னு ஒருத்தன் என்னோட ரூம்குள்ள வருவான், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இந்த மாதிரி சின்ன பசங்க சொல்றது நார்மல் தான், இது எல்லாமே இமேஜினரி ஃப்ரெண்ட் தான். ஆனா இந்த பொண்ணு ரொம்ப டீப்பா அது எல்லாமே உண்மைன்னு சொல்றா. சரி ஓகே, மிஸ்டர் ஸ்மைலி எங்க இருப்பாருன்னு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு அவங்க வீட்டுடைய பேஸ்மெண்ட்டை காட்டுறா. தியோவும் பக்கத்துல வந்து அந்த பொண்ணோட கையை தொட்ட உடனேயுமே அந்த பொண்ணு ஃபீல் பண்ணது எல்லாமே உண்மைதான், இது அவளோட இமேஜினேஷன் இல்ல அப்படின்னு தியோவுக்கு புரிய வருது. ஏ கெல்சி, நானும் உன்ன மாதிரி தான், சின்ன வயசுல ரொம்ப பயப்படுவேன். அந்த மாதிரி பயம் வரும்பொழுது என்னை சுத்தி ஒரு பெரிய வால் இருக்கிற மாதிரி, அதுக்குள்ள யாருமே வராத மாதிரி நான் கற்பனை பண்ணிப்பேன், அதே மாதிரி நீயும் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த தியோடைய மைண்ட் ஃபுல்லாவே கெல்சி பத்தி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. கெல்சியோடைய ரிப்போர்ட் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஸ்டீவன் எழுதின ஹாண்டிங் ஆஃப் த ஹில் ஹவுஸ்ன்ற புக்கை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டீவன் அந்த புக்கை எழுதிட்டாரு. அந்த புக்கு மூலியமா கிடைச்ச பணம் எல்லாத்தையும் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்கலான்னு ஒரு 8% பிரிச்சு வச்சிருக்காரு. ஆனா இந்த ஸ்டீவன் புக்கு எழுதுனதே இவங்களுக்கு பிடிக்கல, இதெல்லாம் அந்த புக்கு வித்த காசுலாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாரும் வேணான்னு சொன்னாலும் தியோ மட்டும் நைஸா ஸ்டீவன் கிட்ட வந்து அந்த 8% ஷேரை வாங்கிட்டு போயிடுறா. போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த புக்ல நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, பேஸ்மெண்ட் இருக்கிறதா லூக்க தான் கண்டுபிடிச்சான்னு நீ அதில் எழுதிருக்க, ஆனா அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சது நான் தான். அப்புறம் அந்த ஹில் ஹவுஸ்ல நம்ம கடைசியா இருந்த நாளை நீ ரொம்ப சூப்பராகவே எழுதியிருந்த. ஆனா அதுல ஃபன்னி என்ன தெரியுமா, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீ தூங்கிட்டு தான் இருந்த, உனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நீ பார்த்த மாதிரியே எழுதிருக்கன்னு
சொல்லிட்டு போறா. ஆமா தியோ, இந்த காசை வச்சு என்ன பண்ணுவேன்னு ஸ்டீவன் கேட்கும்போது நான் என்னோட படிப்பை ஃபர்ஸ்ட் முடிப்பேன்னு தியோ சொல்றா. இப்படி இது எல்லாத்தையுமே தியோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆகுது, அவங்க தூங்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி மிஸ்டர் ஸ்மைல்னு ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே பார்த்து பயந்து கத்துறாங்க. லைட்டையும் ஆன் பண்றாங்க. இததான் போன எபிசோட்ல ஷர்லி வந்துட்டு தியோடைய வீட்டுக்கு வரும்பொழுது டக்குன்னு தியோ கத்துவாங்க, லைட் ஆன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான ரீசன் இதுதான். சரி, வெளியே யாரோ இருக்காங்களேன்னு தியோ வெளியே வந்து பார்த்தா அது ஷர்லி தான். ஷர்லி ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நெல் இறந்து போயிட்டான்ற விஷயத்த சொல்றாங்க. தியோவால சுத்தமா தாங்கிக்க முடியல. அடுத்த நாள் ஆகுது, நெல்லுடைய உடம்பு ஷர்லியுடைய வீட்டுக்கு வருது. தியோ வந்து என்னால இந்த நிலைமையில நெல்லை பார்க்க முடியாதுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இதையும் நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம். நேரா தியோ கார் எடுத்துக்கிட்டு அந்த கெல்சின்ற சின்ன பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்டை சுத்தி பாக்குறா. தியோவுக்கு தான் பவர் இருக்கு. சோ கிளவுஸை கழட்டிட்டு அங்க இருக்கிற பொருளை தொட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சோஃபா இருக்கு. அதை தொட்ட உடனே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. அப்படியே அந்த சோஃபால படுத்துக்கிட்டு மேல பாக்குறாங்க. மேல பிளைவுட் இருக்கு. அது வந்து ஸ்மைலி முகம் மாதிரியே இருக்கு. சோ தியோவும் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே மெதுவா வெளியே வந்துட்டு அந்த கெல்சியோடைய அப்பாவும் கேட்கறாரு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, எதுவும் இல்ல, இது நார்மலான பேஸ்மெண்ட் தான். அதான அப்பல இருந்தே சொல்றேன்ல, கெல்சிக்கு இருக்கிறது நார்மலான ப்ராப்ளம் தான், அவ சரியாயிடுவா. சரி ஓகேன்னு தியோவும் கெல்சியோடைய அப்பாவோட கையை தொடும் பொழுது இப்பதான் அவங்களுக்கு எல்லா விஷயமே புரிய வருது. கெல்சிக்கு இருக்கிற ப்ராப்ளம், அதுக்கு காரணம் இந்த ஆளு தான். இவன் தான் கெல்சியை அபியூஸ் பண்ணிருக்கான். சோ தியோ வெளியே போயிட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க. நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆல்ரெடி தியோ வந்து இந்த மாதிரி நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க. அதனால தியோ சொன்ன உடனே நேரா வந்து அந்த ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தியோ வீட்டுக்கு வந்துடுறா. அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. ஏன்னா நெல் இறந்து போயிட்டாங்க. அவங்க உடம்ப கூட இன்னும் நம்ம பார்க்கலையேன்னு. ஷர்லியோடைய வீட்லயே மார்ச்சுரி இருக்கு. அங்க போயிட்டு நெல்லோட உடம்ப பார்க்கலான்னு மெதுவா உள்ள போறா. ஆல்ரெடி ஷர்லி வந்துட்டு நெல்லோட உடம்ப வந்து நார்மல் ஆக்கிட்டாங்க. இப்ப காயம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல, அழகா இருக்காங்க. தியோவும் மெதுவா அவங்களோட கிளவுஸை கழட்டிட்டு நெல்லோட கையை தொடும்போதுதான் நெல்லுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களால எதையும் நம்ப முடியல. அப்படியே கதறி அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சோ இந்த இடத்துல இந்த எபிசோட் 3 முடியுது. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போய்கிட்டு இருக்கு. இந்த எபிசோட் வந்து லூக்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போக போகுது. இந்த தியோ அந்த லூக்கை லிஃப்ட் வழியா பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பல. அப்போ கூட லூக் ஏதோ ஒரு மான்ஸ்டரை பாப்பாரு. அந்த மான்ஸ்டரை லூக் வரைய ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் பேஸ்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னா யாரும் என்ன நம்பவே மாட்டாங்க. அதோட ஒன்னையே யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தெரியுமான்னு லூக் யாருக்கிட்டயோ பேசுறான். யாருன்னு பார்த்தா அடிக்கடி லூக் கண்ணுக்கு ஒரு பொண்ணு தெரியவால, அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் லூக் வரைஞ்சிருப்பாரு. அதோட தூரத்துல அந்த பொண்ணு நின்னுகிட்டு இருப்பா. லூக்கோட கையாட்டினா அந்த பொண்ணு பதிலே பேச மாட்டா. இப்ப லூக்கும் இந்த பொண்ணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இமேஜினரி ஃப்ரெண்டா இல்ல பேயான்னு நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா லூக் அதை ஃப்ரெண்டா நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர்ஸோட டிராயிங்க சுத்தி 7 சோல்ஜர்ஸ் பொம்மைகளை வைக்கிறான். எப்பவுமே லூக்குக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா 1 2 3ன்னு 7 வரைக்கும் என்னன்னா அந்த ப்ராப்ளம் போயிடும் அப்படின்னு அவனோட நம்பிக்கை. அது எதுக்கு 7 நம்பர்னு பின்னாடி நமக்கு தெரிய வரும். அப்பா கிட்டயும் போயிட்டு அப்பா இந்த உருவத்தை தான் நான் பேஸ்மெண்ட்ல பார்த்தேன்னு சொன்னா அவரு நம்பவே மாட்டாரு. லூக், நானும் அம்மாவும் பேஸ்மெண்ட் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். நீ சொல்ற மாதிரி எந்த மான்ஸ்டரும் இல்ல. அதுவும் நீ சின்ன பையன்ல, இந்த மாதிரி இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், நைட்ஸ் மேரி எல்லாமே நார்மல் தான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கி வராங்க. மேல இருந்து பார்க்கும்போது நெல் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா தெரியாத மாதிரி அப்பா கிட்ட வந்து நம்ம நெல்லி எங்க போனான்னு தெரியுமா? அப்பாவுக்கும் தெரியும் நெல் இங்க தான் இருக்கான்னு. ஐயோ, இங்க தான் இருந்தா அவ மறைஞ்சு போயிட்டாலே. ஓ அப்படியா, அவளுக்கு பிடிக்கும்னு பட்டன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். எனது பட்டன்ஸ் ஆனு நெல் அங்க இருந்து ஓடி வந்துடுறா. ஏன்னா அவளுக்கு பட்டன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு விளையாடுவா. அம்மா கொண்டு வந்த திங்ஸ்லயே ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை லூக்கும் பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல. ஆனா லூக், இது பெரியவங்க போடுறது உன் தலைக்கு பத்தாதே. உடனே அப்பா, அவன் லூக்கும் பெரிய பையனா தான் ஆக போறான். ஆனா லூக், இந்த கேப் உனக்கு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எது உண்மை எது இமேஜினரி அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும், சரியா? லூக்கும் மண்டைய ஆட்ட இந்த அதை வச்சுக்கொண்டு தலையில மாட்டி விடுறாங்க. அது தலைக்குள்ளேயே போகுது. அது நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு லூக் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா அங்க பக்கத்துல இருக்கிற நெல் வந்து லூக்குக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. லூக்குக்கு பிடிச்சிருக்குன்றது உனக்கு எப்படி தெரியும்? நானும் லூக்கும் ட்வின்ஸ் தானே. அவன் என்ன நினைக்கிறானோ என்னால அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் விளையாடுறாங்க. எங்க அம்மாவும் அப்பா கிட்ட அங்க நிறைய கயிறுலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. உடம்பு மாட்டிக்கிட்டு தொங்க போது, உடனே அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்ல அப்பாவும் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே பேசிக்கிறதுக்காக போன் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, சாக்ஸோபோன் மாதிரி இருக்கும். அதுல நல்லும் லூக்கும் விளையாடுறாங்க. மேல இருந்து நல்லு, நான் 3 பட்டன்ஸை போடுறேன் அழகா கேட்ச் பிடின்னு சொல்ல, கீழே லூக்கு ஓகே நான் வெயிட் பண்றேன் ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. சோ நெல்லும் பட்டன்ஸை போட 2 தான் கீழே வருது. இன்னொன்னு தான் காணும். ஒருவேளை இன்னொன்னு நடுவுல ஸ்டக் ஆகிருக்குமானே. இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாம மேல இருந்து இன்னொரு பொருளை போட்டா அந்த பட்டன் வெளியே வந்துடும்ல. என்ன மாதிரி பொருள்னு நெல்லு கேட்கும் பொழுது கார்டன்ல இருந்து கல்ல கொண்டு வரலான்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த 3வது பட்டன் கீழே வந்து விழுது. அதோட அதுல யாரோ பேசுறாங்க, ஒரு லேடி கிளாரான்னு சொல்ற மாதிரி. மேல யாரோ இருக்காங்கன்னு லூக் சொல்ல, யாரா இருக்கும்னு நெல்லும் கேக்குறா. மேபி அது ஹவுஸ் கீப்பிங் லேடியா இருக்கலாம், இல்ல தியோ நம்மள பயம்படுத்த ட்ரை பண்ணலாம். உடனே நெல் லூக்க பார்த்து, நீ ரொம்ப பயத்துல இருக்க. இல்லையே, யார் சொன்னது? நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன். இல்ல நீ பயத்துல இருக்க. ஏன்னா நான் பயத்துல இருக்கேன்னு சொல்றா. ஏன்னா இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். ஒருத்தர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதே தான் இன்னொருத்தரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. சோ லூக் என்ன பண்றானா, மேல யாராவது இருக்காங்களான்னு இவன் மட்டும் மேல போய் பாக்குறான். அங்க
யாரும் இல்ல. அப்படியே பெட் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, ஹே நல் நீ அங்கதானே இருக்க? ஆமா நான் கீழே தான் இருக்கேன், நான் சொன்னது உண்மைதான், இங்க யாருமே இல்ல இப்படின்னு லூக் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரம்பெட் மாதிரி இருக்குல்ல அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல பெட் மேல ஏதோ வயசான பாட்டியோடைய பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. லூக் பயந்து ஓடி வரான். இதே பெட் தான் அந்த தியோன்ற பொண்ணு தொட்டு பார்த்துட்டு இந்த பெட் ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்குன்னு சொல்லிருப்பா. அது இந்த பெட்டை கிடையாது, அந்த பெட் மேல இருந்த இந்த வயசான பேய தான். நைட் டைம் ஆகுது. லூக் தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பக்கத்திலே தான் நெல்லும் இருக்கா, அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இவரும் மெதுவா அப்படியே டோரை திறந்து வெளியே என்னன்னு பார்க்கும்போது தான் செம ஹைட்டா ஒல்லியா இருக்கிற ஒரு பேய் கோட் சுட்டு தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அது அப்படியே அந்த பக்கமா நகர்ந்து போகுது. இன்னும் சொல்ல போனா அது அப்படியே மிதந்துகிட்டே போகுது. இதை லூக்கும் பாக்குறான். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தம் போடாம அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கட்லுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த பேய் உள்ள வருது. கால் மட்டும்தான் லூக்குக்கு தெரியுது. அந்த கால் அப்படியே பறந்துகிட்டே வருது. அது இங்க இருந்து போகணும் பார்த்தா அப்படியே லூக் கிட்ட வந்து பயம் பொறுத்துது. சோ லூக்கும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். சோ இப்படியே நாட்கள் போகுது. நல் வந்து கழுத்து கோணையா வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பேயை பார்த்து எப்பவும் பயப்படுவாள். அதே மாதிரி ஒரு நாள் பயந்து எழுந்துக்கிறா. லூக்கும் பக்கத்துல வந்து உங்ககிட்ட பட்டன்ஸ் இருக்குல்ல அதை கொடுன்னு 7 பட்டனை அழகா அடுக்கி வச்சு, இது அப்பா, இது அம்மா, இது ஸ்டீவன், ஷர்லி, தியோ, அப்புறம் நான், நீ, மொத்தம் 7 பேர். எப்பெல்லாம் உனக்கு பயம் வருதோ அப்ப 1 2 3 4 5 6 7 எழுன்னு நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறதா நினைச்சனா அந்த பயம் போயிடும்னு சொல்லும் பொழுது நல்லும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. லூக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லூக்கை அந்த ஃபெசிலிட்டியில சேர்த்துட்டாங்க. அங்க அவரால் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. முழுசா ட்ரக்கை விட்டாதான் அவரால் வெளியவே வர முடியும். அதுவும் இந்த ஃபெசிலிட்டியில 90 நாள் அவர் ட்ரக்கை யூஸ் பண்ணாம இருந்திருக்காரு. அதனால எல்லாரும் கை தட்டுறாங்க. அவரும் எல்லாரும் முன்னாடியும் பேசுறாரு இந்த 90 நாள் ட்ரக் இல்லாம அவரோட லைஃப் எப்படி இருக்குன்னு. அதோட இந்த ஃபெசிலிட்டிலேயே லூக்குக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. சோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னோட சிஸ்டர் ஷர்லி அவளோட பணத்தை அவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்னோட இன்னொரு சிஸ்டர் தியோ அவகிட்ட ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னோட பிரதர் ஸ்டீவன் அவன் வீட்டுல எவ்வளோ பொருளை ஆட்டையை போட்டிருக்கேன். அப்புறம் என்னோட ட்வின் சிஸ்டர் நெல்லி அவளோட மனசை நான் நோகடிச்சிட்டேன். ஏன்னா அவளோட வெட்டிங்க்கு நான் போகவே இல்லை. இவ்வளோ பாவத்தை பண்ணிக்கிட்டு நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்க லூக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கா. அவளுக்கு ட்ரக் யூஸ் பண்ணணும்னு தோணுது. ஏய் நீ என்ன லூசா? நானாவது 90 நாள் தான் ட்ரக் யூஸ் பண்ணல, ஆனா நீ 9 மாசமா யூஸ் பண்ணல, அதனால லூசு மாதிரி எதையும் பண்ணாதன்னு இவரு சொல்றாரு. அப்புறம் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீவும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா 12:03க்கு அவரோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி மூச்சு விட முடியாத மாதிரி அப்படியே எழுந்துக்கிறாரு. இதே மாதிரி தான் மத்தவங்களுக்கும் நடந்திருக்கும். இவர் அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியாம பார்க்கும்பொழுது அங்க நெல்லுடைய உருவம் தெரியுது. அவ லூக்க பார்த்து இங்க இருந்து போன்னு சொல்றா. லூக்குக்கு எதுவும் புரியல. அடுத்த நாள் ஆகுது. லூக்கோடைய பெட்டு கடியில ஒரு பேப்பர் இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு. அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எழுதிருக்கா. இவரும் மார்னிங் மீட்டிங்க்கு போனா அங்க அந்த பொண்ணை காணோம். அந்த பொண்ணோட பேரு ஜோசே. நடு ராத்திரியில எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டான்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. என்ன ப்ராப்ளமா இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் அதான் லூக் கூட அவ க்ளோஸா இருந்தாலே அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும்னு சொல்ல லூக்கும் கடுப்பாகிறாரு. நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லூக் அவரோட ரூம்ல இருக்கிற ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டு நெல்லுக்கு கால் பண்றாரு. ஆனா நெல் அட்டென்ட் பண்ணவே இல்ல. சோ லூக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்தது. நீ ஓகே தானே நெல்? நீ இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டதுக்கு அப்புறம் உடனே கால் பண்ணு. என்கிட்ட மொபைல் போன் இல்ல, ஆனா ஃபெசிலிட்டிக்கு கால் பண்ணு. நான் நைட்டுக்குள்ள அங்க போயிடுவேன். என் ஃப்ரெண்டு தேடி வெளியே வந்தேன்னு காணாம போனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடுறாரு. அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து சுத்தி இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஹைட்டா ஒரு ஆளு கோட் சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே லூக் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதே மாதிரி தான் லூக் சின்ன வயசுல ஒரு பேயை பார்த்திருப்பாரு. அதுவும் இதே மாதிரி தான் கோட் சூட் கேப் எல்லாம் போட்டிருக்கும். லூக் பக்கத்துல ஒரு நாய் வந்து உடம்பெல்லாம் சிலிர்த்துக்கிட்டு லூக்கை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த நாய் என்ன பார்த்து எதுக்கு குறைக்குதுன்னு இவருக்கும் புரியல. நைட் டைம் ஆகுது. அங்க நிறைய பேர் ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. அவங்க லூக்க பார்த்தவனே ஷாக் ஆகுறாங்க. என்ன ஷாக் ஆயிட்டியா? நீ எங்கெல்லாம் போய் ட்ரக் வாங்குவேன்னு எனக்கு தெரியும், அதான் உன்னை கண்டுபிடிச்சுன்னு சொல்ல அந்த பொண்ணு அழுவுது. உடனே லூக்கும் ஃபெசிலிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஜோசியை கண்டுபிடிச்சிட்டேன், நாங்க வரட்டுமான்னு கேட்கும் பொழுது அவங்க இது ஒன்றும் ஹோட்டல் கிடையாது லூக், உங்க இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு உங்க இஷ்டத்துக்கு உள்ள வரதுக்கு நைட்டு எங்கேயாவது தங்கிக்கோங்க, நாளைக்கு வேணா வாங்க பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. ஸோ லூக்கும் ஏதாவது ஹோட்டல்ல தங்கலாமான்னு பாக்குறாரு. ஆனா அவர்கிட்ட காசு இல்ல, நமக்காகவே இருக்கான் ஸ்டீவன், அவர் வீட்டுக்கு போலான்னு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போற வழியில லூக் அவரோட சிஸ்டர் நெல்ல பத்தி பேசுறாரு. என்னோட ட்வின் சிஸ்டர் தான் நெல்லே. திடீர்னு அவளை பார்த்த மாதிரி இருந்தது. அவ ஏதோ ப்ராப்ளத்துல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல என் காலில் அடிபட்டுடுச்சு. ஆனா அப்ப நெல் கம்முன்னு உட்காந்துட்டு டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு அவ காலையும் வலி, ஐஸ் பேக் எல்லாம் வச்சாங்க. அப்பதான் எனக்கே புரிஞ்சது நானும் நெல்லும் எவ்வளவு கனெக்டடா இருக்கும்னு. ஸோ நேத்து நைட்டு நான் நெல்லை பார்த்தேன்னா அதான் அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று தோணுது. அப்படியே நேரா ஸ்டீவன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க ஸ்டீவனுடைய ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஆமா ஸ்டீவன் இல்லையா இங்க, அவனுக்கும் எனக்கும் சண்டை தனித்தனியா தான் இருக்கும், அவன் வீடு இங்க தான் இருக்குன்னு அட்ரஸை கொடுக்குறாங்க. அப்படி
இப்படிதான் இந்த லூக் வந்து ஸ்டீவோட வீட்ல இருந்து கேமரா, ஐபேட்னு எல்லா பொருளையும் கொண்டு போவாரு. போற வழியில ஸ்டீவ் கிட்ட மாட்டிப்பாரு. ஸ்டீவும் அந்த கேமராவெல்லாம் கொண்டு போய் வித்துக்கோ, ஐபேட் மட்டும் எனக்கு வேணும், அதுல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பத்தாததுக்கு கேஷ் வேற கொடுப்பாரு. அதை வாங்கிக்கிட்டு லூக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவே ஹோட்டல்ல தங்கலான்னு போகும்பொழுது அந்த பொண்ணு காசெல்லாம் கையில வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது போயிட்டு வரேன்னு போனவ திரும்ப வரவே இல்ல. லூக்குக்கும் எதுவும் புரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தொப்பியை மாட்டிக்கிட்டு ஹைட்டா இருக்கிற ஆள் நிக்கிறாரு. லூக்கும் பயந்து அங்க இருந்து ஓடி வராரு. போற இடங்கள்லாம் அந்த ஹைட்டான ஆள் இருக்காரு. அதையும் தாண்டி ட்ரக்ஸ் விற்கிறவங்க நிறைய பேர் இவருக்கு தெரியும் போல. லூக்கை இழுத்து போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அடி வாங்கிக்கிட்டு நேரா ஃபெசிலிட்டிக்கு கால் பண்றாரு. என்ன உள்ளதான் விடல, அட்லீஸ்ட் பெட்டு, தலைக்காணி, போர்வை இருந்தா கொடுங்க, நான் போத்திக்கிட்டு ரோட்லயே படுத்துக்கிறேன்னு கேட்க அந்த ஃபெசிலிட்டியில இருக்கிறவங்களும் சரி நீ எங்க இருக்கன்னு அட்ரஸ் கேட்கறாங்க. அவங்களுக்கு பக்கத்திலே தான் ஸ்டீவனும் இருக்காரு. எங்க லூக்கும் அப்படியே குளிர்ல நடுங்கி போயிருக்காரு. அவரு 1 2 3ன்னு 7 வரைக்கும் என்றாரு. இந்த 7 நம்பர்ஸ்ன்றது அவரோட 7 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அது சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அவருக்கு பின்னாடி அந்த உருவம் ரொம்ப பக்கத்துல வந்துருது. லூக்குக்கும் இதுக்கு மேல முடியாதுன்னு திரும்பி பார்த்தா அந்த உருவம் அவருடைய அம்மா தான். லூக் நம்மளோட வீட்டுக்கு வான்னு அவங்க கூப்பிடுறாங்க. லூக்குக்கு எதுவும் புரியல. ஷாக்ல இருக்கும்போது தான் அங்க ஒரு கார் வருது. காரோட வெளிச்சம் லூக்குடைய கண்ணையே மறைக்குது. பார்த்தா ஸ்டீவன் தான் அங்க வராரு. ஸ்டீவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லூக்குக்கு நிம்மதியா ஆகுது. ஓடி வந்து ஸ்டீவனை கட்டி பிடிச்சிட்டு நான் ஏதோ தெரியாம அந்த ஃபெசிலிட்டியை விட்டு வந்துட்டேன், திரும்ப என்ன கொண்டு போய் அங்க விட்டு நான் அங்கேயே இருக்குன்னு சொல்லும் பொழுது நீ அங்கெல்லாம் போக வேணாம், என் கூட வான்னு சொல்றாரு. நான் எதுக்கு உன் கூட வரணும், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் லூக் நெல் இறந்து போயிட்டான்ற விஷயத்த ஸ்டீவன் சொன்ன உடனே லூக் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற ஸ்டீவன் எப்படின்னு கேட்கும்போது தான் அவன் நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. இதை கேட்கிற லூக்குக்கும் இப்பதான் ஒவ்வொரு விஷயமா புரிய வருது. இல்ல ஸ்டீவன் அவ சூசைட் பண்ணிலாம் இறந்து போகல, அவளுக்கு வேற என்னமோ ஆகிருக்கு, எனக்கு அது தெரியும்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நெல் இருக்கால, அவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. மெதுவா எழுந்து பார்க்கும்போது தான் அந்த கழுத்து உடைஞ்சு போனா அந்த பேயோட உருவம் தெரியுது. அந்த உருவம் நெல்லை பார்த்து கத்துது. நெல்லும் பயத்துல கத்துறா. சோ இதுதான் நெல் வந்து அந்த கழுத்து உடைஞ்ச லேடிய முதல்ல பார்த்தது. இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க வழக்கம் போல நம்பவே மாட்டாங்க. அடுத்த நாள் நைட்டு நெல் அவளோட பெட்ரூம்ல படுக்காம ஹால்லயே படுத்து தூங்குறேன்னு சொல்ல அம்மாவும் கூடவே படுக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த சீனை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அம்மாவும் நெல் கூட தூங்குறதுக்கு முன்னாடி நெல் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அம்மா அவங்க கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருக்கீங்களே அதுல என்ன இருக்குன்னு கேட்கும்போது இவங்களும் ஓபன் பண்றாங்க. அதுல லூக் நெல்லுடைய போட்டோ தான் இருக்கு. நெல்லுக்கும் எனக்கு அந்த டாலரை கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா உனக்கு கொடுக்குறேன், ஆனா இப்ப கிடையாது, நீ வளர்ந்து பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறம் இதே டாலரை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெல்லுக்கு பக்கத்திலே தான் அம்மா படுத்துக்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி டைம். நெல் நல்லா தூங்குறா. சரி நம்மளோட பெட்ரூமுக்கு போலான்னு அம்மாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நெல் மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறா. ஏன்னா அவளுக்கு மேல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இவளும் கண்ணை முழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அவளுக்கு மேலேயே அந்த கழுத்து உடைஞ்சு போன பேய் இருக்கு. அது நெல்லை பார்த்து நோ நோ நோன்னு சொல்லுது. இவளும் பயப்படுறா. ஆனா இவளால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நெல்லால கை கால் அசைக்க முடியல, அவளால பேசக்கூட முடியல அந்த டைம்ல. இப்படியே நாட்கள் போகுது. நெல்லும் ஜாலியா டாய் ரூம்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவ ஒரு டீ செட்டை கண்டுபிடிக்கிறா. இந்த வீட்டை பாத்துக்கிற டட்லின்னு ஒருத்தர் இருக்காருல, அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டட்லி, அவங்க பேர் வந்து கிளாரா. நெல்ல அவங்க கிட்ட போயிட்டு இந்த டீ செட் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை நானே யூஸ் பண்ணிக்கிட்டுமா, உங்க அப்பா அம்மா ஓகே சொன்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம், அதோட இந்த டீ செட் யாருதுன்னு தெரியுமா, ஜாக்லின்ன்ற ஒரு பொண்ணோடது. அந்த ஜாக்லினுடைய அம்மா தான் இந்த வீட்டோடைய ஓனரே. அவங்க பேரு ஹேசல். கடைசி காலத்துல உடம்புக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள நீங்க பாத்திருக்கீங்களான்னு நெல் கேட்கும் பொழுது நான் தான் அவங்கள கடைசி காலத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன், என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அடிக்கடி, அது அவங்க இருக்க பெட்டு அங்கதான் அவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு கிளாராவும் சொல்றாங்க. இந்த லூக் வந்து ஒரு பாட்டியோட ஆவியை பார்த்திருப்பாங்கல, அது இந்த ஹேசல்ன்ற பாட்டியோட ஆவிதான். அப்புறம் தீய வந்து அந்த பெட்ல கைய வச்ச உடனே இந்த பெட் ப்ராப்ளத்துல இருக்குன்னு சொல்லுவாள். ஆக்சுவலா அது பெட் கிடையாது, அங்க இருந்த பாட்டி தான். ஏன்னா கடைசி காலத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது, உடம்புக்கு முடியாம இருந்தாங்க. கரெக்டா அந்த பாட்டியோட ரூம் கிச்சனுக்கு மேல இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல டெலிபோன் மாதிரி அந்த ட்ரம்பெட் ஷேப்ல ஒன்னு இருக்குல்ல, அதை இந்த பாட்டிக்காக தான் உருவாக்கி இருக்காங்க. கிச்சன்ல இருக்கிறவங்க கூட பேசணும், ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடணும்ன்றதுக்காக. அதோட லூக்கும் நெல்லும் கீழே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கிளாரா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டதுல அது மேல இருந்த பாட்டியோடைய ஆவி கூப்பிட்டதுதான். எங்க நெல்லும் அந்த டீ செட்டை கொண்டு போயிட்டு கழுவி துடைக்கிறா. அதை தான் அவ யூஸ் பண்ணவே போறா. சோ எல்லாமே ஜாலியா போகுதுன்னு பார்த்தா நெல்லை பிடிச்சி அம்மா திட்டுன்னு திட்டுறாங்க. நெல், இந்த வீட்டை நம்ம ரெடி பண்ணி இதை வித்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு நம்ம போகணும், ஆனா வால்ல நீ உன்னோட பேர் எழுதிருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணனு கேட்கும்பொழுது நெல் சொல்றா, அம்மா நானும் அந்த மாதிரி எழுதவே இல்ல. ஆனா அம்மா நம்பவே இல்லை, நீ தான் கிரையான்ஸை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த, இப்ப இதை எழுதலன்னு சொல்ற அப்படின்னு டென்ஷன் ஆகி அங்க இருந்து போறாங்க. அங்க தியோவும் வந்து கிளவுஸை கழட்டிட்டு நெல்லுன்னு செவுத்துல பேர் எழுதிருக்காங்கல்ல, அதை தொடும் பொழுது இதை நெல் எழுதல அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அதோட இங்க வெறும் நெல்லுன்னு மட்டும் எழுதல, வேற என்னமோ இருக்குன்னு வால்பேப்பரை கிளிக்கும் போதுதான் கம் ஹோம் நெல்லுன்னு எழுதிருக்கு. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. இந்த ஹில் ஹவுஸ்ல அவங்க இருந்த அந்த லாஸ்ட் நைட் அப்பா வந்து அவருடைய பசங்களெல்லாம் கூட்டிட்டு கார்ல வேகமா வெளியே ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. பசங்களா நீங்க எல்லாரும் சேஃபா இருங்க, டோரை லாக் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஹில் ஹவுஸுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு இவர் சொல்றாரு. பசங்களாம் அப்பாவை ஹக் பண்ணிட்டு அனுப்புறாங்க. அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இங்க யாருக்கும் எதுவும் புரியல, வீட்டுல என்னதான் நடந்தது, தூங்குறவங்களை திடீர்னு எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாருன்னு பேசும்போதுதான் இந்த லூக்கும் நெல்லும் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க போல அவங்க பேசுறாங்க.
சொல்றாங்க. நானு, அம்மா, நெல் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாங்க 4 பேருமே டீ பார்ட்டி விளையாட்ட விளையாண்டோம் அந்த ரெட் டோருக்குள்ள இருக்கிற ரூம்ல. ஷேர்லிக்கு எதுவும் புரியல. அந்த ரெட் டோர் ரூமா, அதை ஓபன் பண்ணவே முடியலையேன்னு கேட்கும் பொழுது அம்மா அதை ஓபன் பண்ணாங்க, நாங்க உள்ளதான் இருந்தோம்னு லூக் சொல்றான். உடனே நெல்லும் அது அம்மாவே கிடையாது, அம்மா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் ஆகுது. அப்பா இவங்க இருக்கிற ரூமுக்கு வராரு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நெல் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அம்மா வரவே இல்லையா? அப்பாவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அம்மா அந்த ஹில் ஹவுஸ்லயே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்பாவோட உடம்பு ஃபுல்லா ஒரே பிளட்டா இருக்கு. இது நெல்லும் பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்கும்பொழுது இது எல்லாமே பெயிண்ட் தான், வேற ஒன்றும் இல்லைன்னு நெல் கிட்ட சொல்றாரு. அப்ப போலீஸ் வருது. நெல், நான் போலீஸ் கூட இப்ப வெளியே போகணும், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வரேன், ஆனா நான் வரத்துக்குள்ளேயே ஆன்ட்டி இங்க வந்துருவாங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க போங்கன்னு சொல்றாரு. ஆனா அப்பா நீங்க எப்போ வருவீங்கன்னு எனக்கு தெரியாதே, எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றதுன்னு கேட்கும்பொழுது அவர்கிட்ட இருக்கிற ஒரு கிளாக்கை கொடுத்து 2 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன், பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் கூட போறாரு. சோ இப்படி போலீஸ் கிட்ட போயிட்டு தான் அவர் நடந்த விஷயத்த சொல்லுவாரு. லாயர் கிட்டயும் இந்த மாதிரி அந்த வீட்டை யாரும் வாங்கக்கூடாது, அங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இவங்க வெளியே தனியா வாழ ஆரம்பிப்பாங்க. நெல்லும் பெரிய பொண்ணாயிரா. அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இன்னும் போகவே இல்லை, இன்னும் பயம் இருக்கு. ஆனா அந்த வீட்டை விட்டு வந்ததுல இருந்து அந்த கழுத்து உடைஞ்சு போன கோணப்பையா அவ பார்க்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு, கை கால்லாம் வெறிச்சு போகுதுன்னு டாக்டரை பாக்குறா. அந்த டாக்டர் கூட நல்லா பேசி 2 பேருக்கு இடையிலயும் லவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒன்னா டேட்டிங் போறாங்க, சாப்பிடுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் இந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா, நெல் குடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ்ல ரிங்க போட்டுறாரு. அந்த ரிங்க நெல் பார்த்த உடனே அவளால எதுவும் நம்ப முடியல. டக்குன்னு டாக்டரை பார்த்தா அவரு கீழே முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறாரு. அவளும் ஓகே சொல்ல இவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. நைட்டு தூங்கும்பொழுது திடீர்னு நெல்லோட உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. அவளால பேச முடியல. நல்ல வேளை பக்கத்திலேயே டாக்டர் இருக்கிறதுனால அவரு உனக்கு எதுவும் இல்ல, உனக்கு நார்மல் ஆயிடுன்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்றாரு. அப்புறம் இவங்களுக்குள்ள வெட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வெட்டிங்க்கு லூக் வரவே இல்ல. சோ இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. சந்தோஷமா போற நெல்லோடைய லைஃப்ல அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல நெல்லோட கை கால்லாம் வெறிச்சு போய் அவளால பேச முடியல. பக்கத்திலே ஹஸ்பண்ட் இருக்காருல, அவரு மெதுவா எழுந்து உனக்கு எதுவும் இல்ல, நான் போயிட்டு லைட்டா போடுறேன்னு போனவரு டக்குன்னு அவரோட கழுத்து உடைஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இதை நெல்லும் பாக்குறா. அவளால உடம்ப அசைக்க கூட முடியல. அப்பதான் அவ வீட்டுக்குள்ளேயே அந்த கழுத்து உடைஞ்ச கோண பேய் இருக்கு. அது நெல்லையே தான் பாத்துக்கிட்டு இருக்கு. நெல்லுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, பயப்படுறா. அது மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் நெல்லோட உடம்பும் நார்மல் ஆகுது. அப்புறம் நெல் அவரோட ஹஸ்பண்டை போய் பார்க்கும்போது தான் அவர் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் தெரிய வருது. சோ இவ்வளவு நாள் நெல்லோட லைஃப்ல அந்த கழுத்து உடைஞ்ச பேய் வரவே இல்லை, ஆனா இப்ப வந்துருச்சு. அதனால இவங்க மென்டலா பாதிக்கப்படுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, அவங்களும் நிறைய மருந்து எல்லாம் எழுதி தராங்க. சோ நெல்லும் தொடர்ந்து அந்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நெல்லு வந்து லூக்க அந்த ஃபெசிலிட்டில விடுறதுக்காக போறாங்க. போற வழியில திடீர்னு லூக் வண்டியை நிறுத்தி, அங்க ஒருத்தன் தொப்பி போட்டிருக்கான்ல, அவங்ககிட்ட ட்ரக் இருக்கு, போயிட்டு வாங்கிட்டு வந்து தரியா? என்ன சொல்ற நீ? இதை விடணுன்றதுக்காக தான் ஃபெசிலிட்டிக்கே போயிட்டு இருக்கோம், என்னைய வாங்கிட்டு வந்து தர சொல்ற? அது வந்து நெல் ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை, இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன். நான் சீவ் கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஷர்லி கிட்ட போய் சொல்லியிருக்கேன், தியோ கிட்ட கூட போய் சொல்லியிருக்கேன், ஆனா உங்ககிட்ட நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த ஒரு தடவை மட்டும் நான் பண்ணிக்கிறேன், இதோட நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல நெல்லும் வேற வழி இல்லாம போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. சோ லூக்கோ அந்த ட்ரகை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் காருக்கு முன்னாடி அந்த கழுத்து உடைஞ்சு போன பேய் மலையில நனைஞ்சுக்கிட்டு நிக்குது. இத நெல்லும் பாக்குறா, பயப்படுறா. சோ இந்த மெடிசன்ஸ் நம்ம எடுத்தாலும் எந்த யூஸும் கிடையாதுன்னு எல்லாத்தையும் ரெஸ்ட் ரூம்ல கொட்டிட்டு டேப்லெட்ஸை யூஸ் பண்றதே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி நெல் வந்து லூக்குக்கு ட்ரகை வாங்கி கொடுத்ததை பத்தி தியோ கிட்ட சொல்லும் பொழுது தியோ கடுப்பாகிறா. அதோட நெல் ஹஸ்பண்ட் இறந்து போனதுல இருந்தே நெல் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அதனால தியோவை வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு தான் அந்த சென்சிபிள் பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நெல்லோட ஹஸ்பண்ட் ஆவி இங்க இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவர் எப்பவுமே படுக்கிற அந்த பெட்ல தியோ தொடும் பொழுது அவளுக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. அப்படின்னா தியோ இந்த இடத்துல வந்து தொடுன்னு சொல்ல, அப்படி இந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு கேட்க, இங்கதான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனாருன்னு சொன்ன உடனே தியோ கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கைய வைக்க. ஆனா நெல் தியோவுடைய கையை பிடிச்சு அப்படியே அமுக்கும் பொழுது நெல் என்ன பண்றன்னு தியோ கோவமாகறாங்க. சொல்லு தியோ, ஏதாவது தோணுச்சா? இங்க தானே அவர் இருக்காரு. நெல், இங்கெல்லாம் யாரும் இல்ல, அதுவும் நீ பண்றது சரியே இல்ல. லூக்குக்கு நீ ட்ரக வாங்கி கொடுத்துருக்க, இந்த விஷயம் மட்டும் ஷர்லிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. உடனே நெல்லும், ஓ அப்படியா, நீ ஸ்டீவன் கிட்ட இருந்து காசு வாங்கினியே, அந்த விஷயம் ஷர்லிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்லன்னு இவ பதிலுக்கு பேசுறா. சோ இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தியோ அங்க இருந்து போயிடுறா. இதனாலதான் இவங்க 2 பேரும் பேசிக்காம இருந்தாங்க. அப்புறம் இங்க ஸ்டீவன் வேற அவரோட புக்கை ரிலீஸ் பண்ணி அந்த புக்கு செமையா சேல் ஆகுது. தலைக்கு $30 ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. அங்க எல்லாரும் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேய்களை பத்தி ஒரு பதில் சொல்றாரு. சோ வேற யாராவது கேள்வியை கேட்கணுமான்னு சொல்லும் பொழுது ஒருத்தவங்க கையை தூக்கி எழுந்துக்கிறாங்க. அது நம்ம நெல் தான். ஸ்டீவ், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் $30 வாங்கிட்டு இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி பேய் கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அது எதையுமே நீ நம்பினதே கிடையாது. முக்காவாசி அதுல நானும் லூக்கும் பார்த்து ஃபீல் பண்ண விஷயங்கள் தான். அது எல்லாமே உண்மை, நாங்க ஹர்ட் ஆகிருக்கோம். ஆனா அது எல்லாமே எங்களோட இமேஜினேஷன், அது எல்லாம் பொய்ன்னு சொன்ன நீ அதையே எழுத்தா எழுதி இப்ப வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் நெல் ஸ்டீவனை விழுத்துவாங்க. அவரும் நெல்ல தனியா கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ற, அதுவும் எல்லாரும் முன்னாடியும், இதுக்கப்புறம் தயவு செஞ்சு வந்துடாதுன்னு திட்டி அனுப்பிடுறாரு நெல்ல. சோ நெல்லுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவளும் ஃபிளைட் பிடிச்சி ஹில் ஹவுஸ் இருக்குல்ல அந்த ஊருக்கு வந்துடுறா. அங்கே ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கிக்கிட்டு 1 2 3 4ன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிற மாதிரியே இதை லூக் சொல்லியிருப்பாரு. அதை அப்படியே நெல்லும் ஃபாலோ பண்றாங்க. சரி படுத்து
ரெஸ்ட் எடுப்போன்னு அப்படியே நெல் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அகைன் அவங்க கை கால் அசைக்க முடியல. இந்த லூக் இறந்து போய் சீலிங்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அதை நெல்லும் பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. நெல்லும் நார்மல் ஆயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் பயம் போகல. அந்த பயத்தோடவே ஸ்டீவனுக்கு கால் பண்ணா அவரு அட்டன் பண்ண மாட்டாரு. இதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம். அடுத்து ஷர்லிக்கு கால் பண்ணா அவங்களும் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையா இருப்பாங்க. ஒரு கிராண்ட்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஃபியூனரல் வேலையை அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஷர்லிக்கு நெல்லும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. எனக்கு வித்தியாசமா சில விஷயங்கள்லாம் தோணுது. அதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு லூக்க நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க கிட்ட பேசினியான்னு கேட்பாங்க. சோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு நெல்லும் வெளியே இருக்கிற ஒரு வெண்டிங் மிஷின்ல தண்ணி எடுத்து குடிக்கும்போது தான் திடீர்னு அவங்க முன்னாடி அந்த கழுத்து உடஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பேய் வரும். நெல்லும் பயந்து அப்படியே கீழே விழுந்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நெல் அவளோட ரூமுக்கு வந்து மொபைலை பார்க்கும்போது தான் ஸ்டீவ் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஏய் நெல், நான் ஷர்லி கிட்ட பேசினேன். அப்புறம் நீ லூக்க பத்தி கேட்டியாமே, அவன் நல்லா தான் இருக்கான், நான் கால் பண்ணியே விசாரிச்சிட்டேன்னு சொல்றாரு. நெல்லும் லூக் சேஃபா இருக்கதை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நம்ம அந்த ஹில் ஹவுஸ்க்கே போலான்னு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஹில் ஹவுஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு கால் பண்றாங்க. சோ அப்பாவும் எழுந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் நான் சின்ன வயசுல கழுத்து உடைஞ்சு போன பேயை பத்தி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்காப்பா, அதை திரும்பவும் நான் பார்த்தேன்னு சொல்றா. அப்பாவும் நெல், நான் உடனே வரேன், ஸ்டீவன் வீடு தான் உனக்கு பக்கத்துல இருக்கு, நான் கிளம்பிட்டேன்னு அவரு சொல்றாரு. இப்படி அப்பா கூட நெல் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஹில் ஹவுஸ்ல லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. சோ நெல்லும் காலை கட் பண்ணிட்டு அந்த ஹில் ஹவுஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போனா வீடு கிளீனா இருக்கு, லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி செமையா இருக்கு வீடு. சடனா உள்ள ஒரு குட்டி பையன் ஓடுறான். அது சின்ன வயசு லூக் தான். அந்த லூக் நெல்ல பார்த்துட்டு, ஹே நெல், இவ்வளவு நேரம் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஓடி போயிடுறான். பின்னாடியே சின்ன வயசுல ஸ்டீவனும் வராரு. ஹே நெல், லூக் எந்த பக்கமா போனான்னு கேட்க நெல்லும் இந்த பக்கம்னு கையை காட்டும் பொழுது எங்க தான் போயிருக்கானு ஸ்டீவனும் அந்த பக்கமா போயிடுறாரு. அப்புறம் அப்பாவும் மேல இருந்து கீழே இறங்கி வராரு. அவரும் பார்க்க எங்கா இருக்காரு. ஹே நெல், இவ்வளவு நேரம் எங்க போன, டைம் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு அப்பா பேசும்பொழுது அங்க சின்ன பொண்ணா ஷர்லி வராங்க. அப்பா, நானும் நெல்லும் டீ பார்ட்டி விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம்ப்பா. ஓ அப்படியா, சரி ஓகே நெல், உங்க அம்மா உன்னை தேடிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது நெல்லுக்கும் அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அம்மாவா எங்க இருக்காங்கன்னு கேட்கும் பொழுது சின்ன பொண்ணா இருக்கிற ஷர்லி நெல்லுடைய கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறா. வீட்டுல ஒரு வால்ல வந்து கம் ஹோம் நெல்லுன்னு போட்டிருக்கும்ல, அம்மா வந்து வெல்கம் ஹோம் நெல்லுன்னு அதை மாத்துறாங்க. நெல்லு அம்மாவை பார்த்து நான் அதை எழுதலமான்னு சொல்லும் பொழுது பின்னாடி தீயோ நின்னுக்கிட்டு, எனக்கு தெரியும் நெல், நீ அதை எழுதலன்னு. உடனே அம்மாவும், எங்க எல்லாருக்கும் தெரியும் நீ அதை எழுதலன்னு, நாங்க உன்னை நம்புறோம்னு சொல்றாங்க. நெல்லுக்கும் அவ்வளவு சந்தோஷம். சரி நெல், உன்னோட ரூமுக்கு போ, அங்க ட்ரெஸ் இருக்கும், அதை மாட்டிக்கோ, முக்கியமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த வீடு பால் அடைஞ்சு போயிருக்கு. ஆனா நெல்லுடைய கண்ணுக்கு லைட் எரியற மாதிரியும் வீடு கிளீனா இருக்கிற மாதிரியும் அம்மா அப்பா இவளோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ நெல்லும் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ். சோ அதை மாட்டிக்கிட்டு அப்படியே ஹாலுக்கு வரும்போது தான் அங்க நெல்லுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இப்ப பெரிய பசங்களா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி லூக் இருக்காரு. அவரு ட்ரகே யூஸ் பண்ணாம முழுசா திருந்திட்டாராம். நெல்லும் அப்படியே சந்தோஷமா பக்கத்துல வரும்போது லூக்குக்கு பின்னாடி இறந்து போன நெல்லுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு. நெல்லுக்கும் அவ்வளவு சந்தோஷம், நீங்க திரும்ப வந்துட்டீங்களான்னு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன, அங்க யாரும் இல்ல, இவ மட்டும் தான் தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இது நம்ம எபிசோட் 1லயே பாத்திருக்கோம். சோ இப்படியே நெல் டான்ஸ் ஆடும்போது திடீர்னு எல்லாருமே மறைஞ்சு போறாங்க. அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. வா நெல், நம்ம டீ பார்ட்டி விளையாட்டு விளையாடலான்னு படிக்கட்டு வழியா மேல கூட்டிட்டு போறாங்க. சோ நெல்ல அம்மா பின்னாடியே போறாங்க. மொத்தம் யார் யாருன்னா அம்மா, லூக்கோட இமேஜினேஷன் ஒரு பொண்ணு இருப்பால அந்த பொண்ணு, அப்புறம் நெல், இவங்க 4 பேர் போறாங்க. நல்லா ஹைட்டான இடத்துக்கு நெல் வந்துட்டு அப்பா அம்மா வந்து இந்த நெக்லஸ் அதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்ப, இனிமே இது உனக்கு தான் சொல்லி கழுத்துல மாட்டி விடுறாங்க. நெல்லுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்பதான் அவர் ரியலைஸே பண்ண ஆரம்பிக்கிறா, அம்மா எப்பயோ இறந்துட்டாங்க. அப்ப இவங்க நெக்லஸ் போடுறாங்களே என்னன்னு பார்க்கும்போது தான் அம்மாவோட ஆவி அது கழுத்துல நெக்லஸ் எல்லாம் போடல, அங்க கயிறு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கும்ல, அந்த கயிறை கழுத்துல மாட்டி விட்டு அப்படியே நெல்லை தள்ளி விட்டுறாங்க. அவ்வளவுதான், நெல் அங்கேயே காலி. விழுந்த ஃபோர்ஸுக்கு அவ கழுத்தை உடைச்சுக்கிட்டு பெண்ட் ஆயிடுது. சோ இறந்து இங்கேயே இருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் அவங்க சாகவே இல்ல. அப்படியே நெல் பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கழுத்து உடைஞ்சு போன நிலைமையிலேயே. நெல் வந்து ஒரு வெண்டிங் மிஷின்ல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா கழுத்து உடைஞ்சு போன பேய் வரும்ல, ஆக்சுவலா அது வந்து நெல்லு தான். சோ நெல்லை பார்த்தே தான் பயந்துருக்காங்க. அப்புறம் இன்னும் பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், கழுத்து உடைஞ்சு போன நிலைமையில நெல் ஒரு நோட்ல நிப்பா. இதை தான் காருக்குள்ள இருந்து இன்னொரு நெல் பாப்பாங்க. அப்புறம் இன்னும் பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி கழுத்து உடைஞ்சு போன நெல் அவளோட பெட்ரூமுக்கே போவா. அதை பார்த்து பெட்ல இருக்கிற நெல்லால கை கால் அசைக்க முடியாது. நெல்லுடைய ஹஸ்பண்டும் இறந்து போயிடுவாரு. இப்படி ஹஸ்பண்ட் இறந்து போனதை பார்த்த கழுத்து உடைஞ்சு போய் பேயா இருக்கிற அந்த நெல்லும் அழுவுறான். அப்புறம் இன்னும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு நெல் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஹால்ல தூங்கிட்டு இருப்பா. மேல தொங்கிக்கிட்டே இருக்குமே கழுத்து உடைஞ்சு போன பேய், அதுவும் நெல் தானே. அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த அந்த கழுத்து உடைஞ்சு போன பேய் நம்ம தானான்னு நெல்லுக்கும் புரிய வருது. நோ நோ நோன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு முதல்ல அந்த குட்டி பொண்ணா இருக்கிற நெல் அந்த கழுத்து உடைஞ்சு போன பேய பாப்பால அந்த டைமுக்கு நெல் போயிடுறாங்க. சோ எல்லாத்தையும் கழுத்து உடைஞ்சு போய் பேயா இருக்கிற இந்த நெல் புரிஞ்சுக்கிட்டு பயத்துல கத்துறாங்க. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு நெல்லும் பயப்படுறா. சோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஒரு ஹாரர் சீரிஸ்குள்ள டைம் டிராவல் எல்லாம் கொண்டு வந்து பாஸ்ட் பிரசன்ட்ஸ்னு ஸ்கிரீன் பிளேல வேற லெவல்ல விளையாடி இருக்காங்க. இன்னும் போக போக 2
2 டைம் லைனும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சி நம்ம மைண்டே ப்ளோ ஆகிடும். இது எப்படியோ இப்ப நெல் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஃபியூனரலும் நடக்க போகுது. அதுக்கான வேலையெல்லாம் ஷர்லி பார்க்கும்பொழுது பக்கத்துலேயே தீயும் இருக்காங்க, அவங்க குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. படத்துல எல்லாம் பார்க்கும்போது செத்து போனவங்கள அவங்க பார்க்க தூங்குற மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நெல்லை பார்க்கும்பொழுது அவ செத்து போன மாதிரி தான் இருக்கா, தூங்குற மாதிரிலாம் தெரியல அப்படின்னு பேசிட்டு தீயோ அதிகமா குடிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஸ்டீவனும் லூக்கா அங்க வராங்க. நெல் இறந்து போனதை நினைச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் லூக்கால நெல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க முடியல, ஐம் சாரி கைஸ் என்னால முடியாதுன்னு ஓரமா போயிடுறாரு. ஸ்டீவும் போயிட்டு லூக்கை சமாதானப்படுத்தி வா நம்ம 2 பேருமே போய் பார்க்கலான்னு ஒன்னா போயிட்டு பாக்குறாங்க. திடீர்னு ஸ்டீவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரு பயந்து போய் தூரமா வந்துடுறாரு. அப்புறம் லூக்கு தியோலாம் அந்த இடத்த விட்டு போகும்பொழுது அங்க ஸ்டீவ் மட்டும் தான் தனியா இருக்காரு. அப்படியே அந்த கேஸ்கெட்டை பார்த்தா அங்க உயிரோட இருக்கிற ஷர்லி இறந்து போய் ஆவியா நிக்கிற மாதிரி தெரியுது. இவரும் இது எல்லாமே கற்பனை தான், இது எதுவும் உண்மை கிடையாதுன்னு அகைன் திரும்பி பார்த்தா ஷர்லி மாதிரி இருக்கிற அந்த ஆவி ரொம்ப பக்கத்துல வந்து நிக்குது. சோ ஸ்டீவும் எதுவும் பண்ணாம அப்படியே வெளியே போயிடுறாரு. கும்பலோட கும்பலா இருக்காரு. தியோவும் ஸ்டீவ் கிட்ட வந்து அவ எப்படி இறந்து போனா டீடைலா சொல்லுன்னு கேட்கும்பொழுது எனக்கே தெரியாது, அவ நம்மளோட ஹில் ஹவுஸுக்கு போயிருக்கா, அங்க போயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா, கழுத்தை உடைச்சுக்கிட்டா, அதை தாண்டி வேற எதுவும் தெரியாதுன்னு பேசும்பொழுது அப்பா வீட்டுக்கு வராரு. அவரு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பசங்களை பாக்குறாரா. இவரோட கண்ணுக்கு எல்லாருமே குட்டி பசங்களா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா அவங்க எல்லாம் பேச பேச அப்பாவோட கண்ணுக்கு அவங்க நார்மலா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. சவுப்பேட்டில இருக்கிற நெல்லும் இவரோட கண்ணுக்கு சின்ன பொண்ணா இருக்கா. பொண்ணு இறந்து போனது நினைச்சு அப்பாவும் ரொம்ப சோகமா இருக்காரு. அப்பதான் ஸ்டீவும் நம்ம எல்லாரும் ஆன்டி வீட்டுல இருக்கும் பொழுது நெல் ஏதோ வித்தியாசமான வார்த்தையை சொல்லுவா, ஆன்டி கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாதுன்னு, அது என்ன வார்த்தைன்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் தியோவும் வந்து அது பஃபலோப்னு சொல்றா, அது ஜஸ்ட் என்வலப் தான், ஆனா இவ அதை பஃபலோப்னு சொல்லுவா, ஏன்னு தெரியலன்னு பேசும்பொழுது அப்பா சொல்றாரு அதுக்கு காரணம் அம்மா தான். ஏன்னா நெல் வந்து சாண்டா கிளாஸுக்கு லெட்டர் எழுதுவா, அந்த லெட்டர் சேஃபா போகணும்னா அது நார்மல் என்வலப்பால முடியாது, அதுக்கு தான் பஃபலோப்னு அம்மா சொல்லுவாங்க. அதை அவ அப்படியே பிடிச்சுக்கிட்டா. உங்களுக்கு தெரியுமா நெல் சாண்டா கிளாஸுக்கு எழுதுற லெட்டர்ல ஃபுல்லா உங்களை பத்தி தான் இருக்கும். ஸ்டீவனுக்கு ஒரு புது டைப்ரைட்டர் வேணும், ஷர்லிக்கு புது கேமரா வேணும், அவ எல்லாத்தையும் போட்டோ எடுப்பா, மெமரிஸா சேர்த்து வைப்பா, இப்படின்னு உங்க எல்லாருடைய ஆசைகளை மட்டும் தான் எழுதினாலே தவிர அவ ஆசைகளை பத்தி அவ நினைச்சு கூட பார்த்தது இல்ல. உடனே ஸ்டீவ் எழுந்து வந்து அப்பா நெல் உங்களுக்கு மாசம் மாசம் லெட்டர் எழுதுவா, அவ மென்டலி ப்ராப்ளத்துல இருந்தா அந்த லெட்டர்ல ஏதாவது அவ சொன்னாலான்னு கேட்கும் பொழுது சாண்டா கிளாஸ் லெட்டர் மாதிரியே அவளை பத்தி இல்லாம உங்களை பத்தி தான் எனக்கு அனுப்புவா, ப்ளீஸ் அப்பா ஏதாவது பிரயோஜனமான ஆன்சரை சொல்லுங்க, எங்க கிட்ட நிறைய கேள்வி இருக்குன்னு கேட்கும் பொழுது சரி கேளுங்கன்னு அப்பா சொல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரு கால் பண்ணி சொன்னதுன்னு கேட்கும்போது ஹவுஸ் கீப்பர் டூட்லி இருக்காருல்ல, அவரு ஹில் ஹவுஸ்க்கு பக்கத்துல தான் தங்கிக்கிட்டு இருக்காரு, அவரோட ஒய்ஃப் கிளாரா தான் அப்பாவுக்கு கால் பண்ணிருக்காங்க, வெளியே ஒரு கார் நிக்குது, உள்ள உங்க பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான்னு. அப்புறம் அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க. உடனே ஸ்டீவ் என்ன சொல்றாருன்னா அவ மெடிசன்ஸை எடுத்துக்கிறதே கிடையாது, என்கிட்டயே வந்து நெக்கலா பேசினா, அதுவும் அவ்வளவு பேருக்கு முன்னாடி. உடனே அப்பாவும் அவ சாக போறதுக்கு முன்னாடி என் கூட கால்ல பேசினா நான் அவளை உன்னோட வீட்டுக்கு தான் போக சொன்னேன் ஸ்டீவ், ஆனா இவ இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்றாரு. அதோட முக்கியமா அந்த கழுத்து உடைஞ்சு போன அந்த பேயை திரும்பவும் பாததான்னு சொல்றான்னு சொன்ன உடனே ஸ்டீவ் வந்து பாத்தீங்களா அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அவளோட லூசுத்தனம் தான். உடனே அப்பாவும் அதுக்கு காரணம் அந்த ஹில் ஹவுஸ் தான், அவள் அந்த மாதிரி பேசாதன்னு சொல்லும் பொழுது ஸ்டீவ் இங்க கத்துறாரு. உடனே உள்ள ஷர்லி புகுந்து என்ன லூசுத்தனம்னு சொல்ற, அந்த லூசுத்தனத்தை தான் நீ எழுதி காசு சம்பாதிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்க புரியுதா, அந்த காசை வேற எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச, ஆனா நாங்களாம் வாங்கவே இல்லைன்னு பேசும்பொழுதுதான் அங்க இருந்த தியோ நல்லா குடிச்சு வேற இருக்காங்களா, அவங்க உளறிடுறாங்க நானும் ஸ்டீவ் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கேன்னு. அப்படியே ஷர்லிக்கு கோவம் வருது, தியோ என் வீட்டுல தங்கிக்கிட்டு நான் போடுற சோறையை தின்னுகிட்டு என்னைய ஏமாத்திருக்கலன்னு பேசும்போதுதான் ஷர்லியோட ஹஸ்பண்ட் வந்து நானும் பணம் வாங்கியிருக்கேன், உனக்கு தெரியும்ல ஒரு கட்டத்துல நம்ம பிசினஸ் டோட்டலா படுத்திருக்கோம், ஆனா இந்த காசை வச்சுதான் நம்ம பிசினஸை திரும்ப பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வந்தேன், அதுக்காக தனியா அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணுன்னு சொல்றாரு. ஷர்லி பார்த்தாங்களா ஒரு செக் புக், அது வந்து ஸ்டீவ் கிட்ட இருந்து வாங்கின காசை வச்சுதான் ஷர்லியோட ஹஸ்பண்ட் ஓபன் பண்ணிருக்காரு. எங்க ஷர்லிக்கு செம கடுப்பாகுது, என்ன 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்கன்னு, யாருமே என் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிட்டு ஷர்லி நெல்லோடைய பாடி கிட்ட போகும்போதுதான் நெல்லோடைய கண்ணுல 2 பெரிய பட்டனை யாரோ வச்சிருக்காங்க, யாருன்னு கேட்கும்போது யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. யோ தகப்பா நீதான் நெல்லுக்கு பக்கத்துல கடைசியா வந்த நீயா வச்சுன்னு கேட்கும்போது நான் ஏன் அதெல்லாம் வைக்க போறேன்னு அவர் சொல்றாரு. சடனா கரண்ட் போகுது, வெளியே வர புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஷர்லியும் என்கிட்ட பேக்கப் ஜெனரேட்டர் இருக்குன்னு வேகமா கீழே போறா. நெல்லோட டெட் பாடிக்கு பக்கத்துல அப்பா மட்டும் தான் இருக்காரு. அப்பாவோட கண்ணுக்கு கழுத்து உடைஞ்சு போன நெல்லோடைய ஆவி தெரியுது. டக்குன்னு அது மறைஞ்சு போகுது, அப்பாவுக்கும் எதுவும் புரியல. லூக்கும் அப்பா கிட்ட இந்த மாதிரி நெல்லோட கண்ணுல பட்டனை யார் வச்சதுன்னு கேட்கும் பொழுது நம்ம யாரும் அதை வைக்கல, ஆனா யார் வச்சிருப்பாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு லூக் கிட்ட சொல்லும் பொழுது லூக்கும் அந்த கழுத்து உடைஞ்சு போன பேயா, அதோட அப்பா எனக்கு தெரியும் நெல் அவ சூசைட் பண்ணி சாகவே இல்ல, வேற யாரோ அதை பண்ணிருக்காங்க, அது அம்மாவோட ஆவியான்னு கேட்கும் பொழுது இது ரொம்ப குழப்பமான கேள்வி, எனக்கு அதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா போகும்போது அப்பா எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், நெல் சூசைட் பண்ணிக்கவே இல்ல, யார் இதை பண்ணது உங்களுக்கும் தெரியும் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அங்க ஸ்டீவ் வந்து உனக்கு என்ன ஆச்சு லூக், நெல்லுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருந்தது அதனால அவ அப்படி பண்ணிக்கிட்டா, நீ என்ன ஆவி கிவின்னு சொல்ற. உடனே அப்பாவும் நெல் சூசைட் பண்ணி இறந்து போகல, அந்த வீடு தான் அவளை சாவிடிச்சதுன்னு சொல்லும் பொழுது இங்க ஸ்டீவ் கத்துறாரு, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. டொம்முன்னு ஒரு சவுண்ட், என்னடான்னு பார்த்தா நெல்லோடைய கேஸ்கெட் அப்படியே கீழே விழுந்து நெல்லோடைய பாடியும் கீழே விழுந்து போயிடுச்சு. இதை பண்ணது நெல்லோட
ஆவிதான். ஏன்னா நான் இறந்து போயும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு தான் அப்படியே கேஸ்கெட் விழுந்து இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெல்லோட கேஸ்கெட்டை சரி பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க நெல்லை பார்த்து. நெல்லோட முகத்துல கொஞ்சம் மேக்கப் கலைஞ்சிருக்கா, நான் போயிட்டு மேக்கப் கிட்ட எடுத்துட்டு வந்து அவன் மேக்கப்பை சரி பண்றேன்னு ஷர்லி போயிடுறாங்க. போயிட்டு ஒரு டோரை ஓபன் பண்ணா ஷர்லியோட ஹஸ்பண்டும் இந்த தியோவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது ஷர்லியோட கண்ணுக்கு ஒரு ஆள் தெரியுறாரு. அவர் கையில கிளாஸை வச்சுக்கிட்டு ஹாய் சொல்றாரு. எங்க ஸ்டீவும் லூக்கும் போயிட்டு நாளைக்கு வர போறாங்க. லூக் ரொம்ப சோகமா இருக்காரு. அப்பதான் லூக்குக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கதை பாஸ்டுக்கு போகுது. ஹில் ஹவுஸ் கிட்டையும் இடி இடிச்சு புயல் வந்துகிட்டு இருக்கு. அப்ப வீட்டுல மாடி இருக்கிற ஒரு பெரிய லைட் கீழே விழுந்துருது. நல்லவேளை அங்க யாரும் இல்ல. அந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் அங்க வராங்க. ரொம்ப பயந்து போனது லூக்கும் நெல்லும் தான். அதனால அம்மா போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்டீவ் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேருமே சேர்ந்து அந்த லைட்டை ஓரமா வைக்கிறாங்க. அப்பதான் ஷர்லி அங்க வர, அப்பா என்னோட விண்டோ வெடிச்சிருச்சு, கல் எடுத்து யாரோ அடிச்ச மாதிரி இருந்தது, வெளியே புயல் அடிச்சுட்டு இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி இருக்கும், வா ஸ்டீவ் நம்ம போலான்னு அப்பாவும் ஸ்டீவும் அங்க போயிடுறாங்க. அம்மாவும் ஷர்லி கிட்ட கிச்சன்ல போயிட்டு ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணுன்னு சொல்ல ஷர்லி, தியோ, லூக் 3 பேரும் கிச்சனுக்கு போக நெல் மட்டும் அம்மா கூடவே இருக்கா. சடனா கரண்ட் போகுது. எல்லாரும் வைப்படுறாங்க. பசங்களா நான் இங்க தான் இருக்கேன், என் கூட வாங்கன்னு சொல்ல நெல் மட்டும் அப்படியே தனியா பிரிஞ்சு போகும்போதுதான் அவ கண்ணுக்கு கழுத்து உடைஞ்சு போன ஃபியூச்சர் நெல்லுடைய உடம்பு தெரியுது. அதை பார்த்து இவ பயப்படும் பொழுதே உடனே அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல ஸ்டே பண்றாங்க. அதோட அம்மாவும் நெல் கிட்ட அம்மா கண்ணுக்கும் நிறைய பேய்கள்லாம் தெரியும், ஆனா அது எதுவும் நம்மளுக்கு எதுவும் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்பாவும் ஸ்டீவும் பேட்டரி லைட் எல்லாம் கொண்டு வராங்க. தியோ நீ நெல்லோட கையை பிடிச்சுக்கோ, நான் லைட்டை கொண்டு வந்துடுறேன்னு போயிட்டு எடுத்துட்டு வர கேப்ல நெல்லை காணும், வெறும் தியோ மட்டும் தான் இருக்கா. தியோ எங்க நெல்லுன்னு கேட்கும்போது அவ என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தா திடீர்னு காணாம போயிட்டான்னு சொல்றா. சோ அப்பாவும் அம்மாவும் நெல்லை தேடி போறாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஹால்லயே இருக்காங்க. லூக் ரொம்ப பயந்து போயிருக்கான். உடனே ஸ்டீவ் வந்து லூக் நீ எதுவும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இங்க அப்பாவும் அம்மாவும் நெல்லை எங்க தேடியும் அவளை காணோம். அம்மாவும் ஒவ்வொரு ரூமா தேடி போகும்போதுதான் அந்த பாட்டி இருக்கிற ரூம்ல பெட் மேல அந்த பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனா அம்மா அதை சரியா பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு டோரை ஓபன் பண்றாங்க. வீல் சேரை தள்ளிக்கிட்டு ஒரு பேய் வருது. அதை பாக்குற அம்மாவால எதுவும் நம்ப முடியல. இங்க அப்பாவும் அம்மாவை தேடி வந்தா கீழே வெறும் டார்ச் லைட் மட்டும் இருக்கு, அம்மாவை காணோம். நெல்லை தேடிக்கிட்டு இருந்தா இப்ப இவ்வளவு காணமே, ஒலிவியா எங்க போனேன்னு இவரு அம்மாவையும் பொண்ணையும் 2 பேருமே சேர்த்து தேடுறாரு. அப்பதான் ஒலிவியா ஒரு இடத்துல இருக்கா. இவரு பக்கத்துல போனா ஒலிவியா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஏதோ சித்த பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. இவரும் பின்னாடியே போறாரு. சடனா ஜன்னல் எல்லாமே வெடிச்சு செதறுது. ஒலிவியா ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்காத, கண்ணாடி எல்லாம் உடையுதுன்னு சொல்லும் பொழுது அம்மா வந்து ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அப்படியே கண்ணாடி உடைஞ்சு அவங்க முகத்துல எல்லாம் படுது. ஐயோ அவளுக்கு அடிபட்டு இருக்குமோன்னு இவர் நினைக்கும் போதுதான் அங்க அம்மாவை காணோம். அப்பாவுக்கு எதுவும் புரியல. சடனா பார்த்தா அம்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு, எங்கெங்கயோ போன? நான் எங்கேயும் போல, நெல்லதான் தேடிக்கிட்டு இருந்தா, அவளை காணோம், எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்ததுன்னு சொல்றாங்க. சடனா கீழே பசங்க கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்களும் என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது பசங்க ஒரே கோரஸ்ல கையில வச்சிருந்த டார்ச் லைட் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆச்சு. ஏதோ பெரிய நாய் மாதிரி ஒன்னத்தை பார்த்தோம். ஒருத்தவங்க கண்ணு லைட் எரியுதுன்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க கண்ணெல்லாம் லைட் எரியல, இந்த பக்கமா போச்சுன்னு சொல்லும் பொழுது அப்பாவும் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு மெதுவா அவங்க சொன்ன இடத்துக்கு போறாரு. லைட் ஆஃப் ஆகுது. அதோட உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு போய் பார்த்தா அது நெல்லு தான். சோ நெல்லை கண்டுபிடிச்சதுல இவங்க எல்லாருக்கும் அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவும் லூக் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு, உன்னை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு நினைச்சேன், நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. நெல்லும் நீ ஒன்னும் கவலைப்படாத லூக், எனக்கு எதுவும் இல்ல, ஆனா நான் இங்க தான் இருந்தேன், உங்க எல்லாரையுமே பார்த்தேன், ஆனா உங்களால என்ன பார்க்க முடியல அப்படின்னு இவ சொல்லி கஷ்டப்படுறா. இந்த விஷயத்த அப்படியே லூக் நினைச்சு பாக்குறாரு. இப்பவும் அவளுக்கு அப்படித்தானே தோணும். ஒருவேளை அவ அங்க இருக்கலாம், அவளால நம்மள பார்க்க முடியும், ஆனா நம்மளால அவளை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு லூக் அங்க இருந்து போறாரு. இவரு நினைச்ச மாதிரியே கேஸ்கெட்டுக்கு பக்கத்துல கழுத்து உடைஞ்சு போன நிலைமையில நெல்லோட ஆவி இருக்கு. நெல்லால எல்லாரையும் பார்க்க முடியுது, பாவம் மத்தவங்களால நெல்லை பார்க்க முடியல. அந்த சோகத்துல நெல்லோட ஆவி இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இப்ப நம்ம எபிசோடு 7 குள்ள போகலாம். இன்னைக்கு தான் நெல்லோடைய ஃபியூனரலே. அப்பாவும் அதுக்கு ரெடி ஆகுறாரு. டைலாம் மாட்டிக்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து வரும்பொழுது டைனிங் டேபிள்ல ஷர்லியோடைய 2 பசங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் எங்களோட உண்மையான தாத்தாவா? ஆனா எப்படி நான் உங்களை பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பார்த்திருக்கேன், ஆனா அப்ப நீங்க ரொம்ப குட்டி பசங்களா இருந்தீங்க, அதான் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஷர்லியோடைய ஹஸ்பண்ட் கெவின் அங்க வராரு. ஆனா ஷர்லி இன்னும் கெவின் மேல கோவமா இருக்காங்க, ஒழுங்காவே பேச மாட்டாங்க. கெவினும் அப்படியே சோகமா போயிடுறாரு. உடனே அப்பாவும் ஷர்லி நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத, ஸ்டீவன் கிட்ட இருந்து காசு வாங்கினது தப்பு தான், ஆனா அதுக்காக உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத அவரு சொல்லும் பொழுது அப்பா சொல்றதையும் ஷர்லி கேட்கற மாதிரியே இல்ல. அப்பா அட்வைஸ் கொடுக்கணும்னா போயிட்டு தியோவுக்கு கொடுங்கன்னு சொல்றா. அப்பா அப்படியே சோகமா இருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்துல அம்மா வராங்க, ஒலிவியா தான். சோ இன்னும் ஒலிவியா உயிரோட இருக்காங்க, நம்ம கூட பேசுறாங்க அப்படின்னு அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஷர்லி ரொம்ப கோவக்காரி. அவளுக்கு 3 வயசு இருக்கும் பொழுது ஏதாவது சண்டைனா அவளை தனியா கொஞ்ச நேரம் விட்டா அவளே சரியாயிடுவா. எனக்கும் தெரியும் ஹனி, நானும் அவளை தனியா விடுறேன்னு அம்மா இருக்கிற மாதிரி அவங்க கூட பேசுற மாதிரியே அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தியோவுடைய வீட்டுக்கு போனா அவங்களும் அப்பா கிட்ட சாரி கேட்கறாங்க. நேத்து நைட்டு நான் ரொம்ப குடிச்சிட்டேன்,
பண்ணிட்டேன், அதனால என்னென்னமோ ஆகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஷர்லி என் கூட பேசவே மாட்டான்னு எனக்கு தோணுது. சோ நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது தான் போகணும்னு சொல்றாங்க. ஜஸ்ட் நீ ஸ்டீவ் கிட்ட இருந்து பணம் வாங்கின அவ்வளவுதானே, அதெல்லாம் பேசி சமாளிச்சிடலாம்னு சொல்லும் பொழுது இல்லப்பா இது வேற ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தியோ ஃபியூனரலுக்காக ரெடி ஆக போயிடுறா. தியோ நேத்து கெவின் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்களா, அதை பத்தி தான் தியோ சொல்றாங்க. அப்பாவும் அதை கேட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரா. பக்கத்துல அவரோட ஒய்ஃப் ஒலிவியா இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. சோ ஃபியூனரலும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஷர்லிக்கு ப்ராப்ளம், தியோவுக்கு ப்ராப்ளம். சரி இந்த ஸ்டீவனாச்சும் ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா ஸ்டீவனுக்கும் அவரோட ஒய்ஃப் கூட ப்ராப்ளம். இதை அப்பா பாக்குறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் ஃபேமிலி ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்கன்னு. பின்னாடி அப்பாவுக்கு அவரோட ஒய்ஃப் இருக்கிற மாதிரியே தோணுது. இவங்களாம் நம்ம பசங்களே கிடையாது, இந்த மாதிரி நம்ம ஒன்னும் வளர்க்கல, நம்ம ஒன்னும் இப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவும் லூக் பக்கத்துல உட்காந்து 90 நாள் நீ ட்ரக் எடுக்காம இருந்திருக்க, நேத்து என்னால சொல்ல முடியல, ஆனா இப்ப சொல்றேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு. தியோவும் அங்க வராங்க. ஃபியூனரலுக்கான ஆளுங்களும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வரா. தியோவும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எதுக்காக நீங்க வந்த, என்னப்பா அவ உன்னோட சிஸ்டர், நான் வந்து பாக்குறதுல என்ன தப்பு, என்னமோ பண்ணி தொல்லுன்னு தியோ அங்க இருந்து கோவமா போறாங்க. இதை பாக்குற லூக்கும், அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தியோவுக்கு பசங்களை விட பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதோட நெல்லோட வெட்டிங்க்கு நான் போகல, ஆனா நெல் என்கிட்ட சொன்னா தியோ அங்க ஒரு பொண்ணை உசார் பண்ண ட்ரை பண்ணலாம். இதை கேட்கிற அப்பாவும் எனக்கு எப்பயோ தெரியும், உங்க அம்மா தியோவுக்கு 8 வயசு இருக்கும் பொழுதே கெஸ் பண்ணிட்டாங்க இவளுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு. இதுதான் அம்மா ஒலிவியாவுடைய பவரே, அவங்களால ஃபியூச்சரை வந்து கெஸ் பண்ண முடியும். கரெக்டா அந்த கயிறுகள் எல்லாம் பார்த்து அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. கரெக்டா அந்த கயிறுல தான் நெல் தூக்கு மாட்டி இறந்து போனா. அதோட இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட அப்பாவுக்கு பக்கத்திலேயே அம்மா இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. அப்புறம் நெல்லுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க நெல்லை பத்தி. லூக் தான் மனசை விட்டு பேசுறாரு. நான் நெல்லை விட 90 செகண்ட் முன்னாடியே பிறந்துட்டேன், சின்ன வயசுல எங்களுக்குள்ள சண்டை வருமா, நான் தான் உன்னை விட முன்னாடி பிறந்தேன், எனக்கு தான் அந்த பொருள் வேணும்னு சொல்லும் பொழுது நெல் எதுவும் யோசிக்காம எனக்கு அந்த பொருளை விட்டு கொடுத்துருவா. கடைசியா நான் நெல்லை பார்க்கும்பொழுது என்ன கார்ல அந்த ஃபெசிலிட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா. அவ கடைசியா என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ இப்ப உள்ள போ, ஆனா திரும்ப வரும்பொழுது என்னோட பிரதரா வான்னு சொன்னா. நான் என்னதான் 90 செகண்ட் அவளுக்கு முன்னாடி பிறந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ தான் எனக்கு இன்னொரு ஒரு அம்மா மாதிரி. சோ ஃபியூனரலும் முடியுது, அவளை புதைக்க வேண்டிய இடத்துக்கு போறாங்க. ஷர்லியும் கார்ல ஏறலான்னு பார்த்தா அங்க தியோ இருக்காங்களா, இவ கூட தான் யாரு போவாங்கன்னு அப்பாவோட கார்ல ஷர்லி போயிடுறாங்க. சோ அப்பாவும் வழக்கம் போல ஷர்லியுடைய கோவத்தை குறைக்கலான்னு பாக்குறாரு. காருக்கு பின்னாடி ஒலிவியா வர மாதிரியா அவருக்கு தோணுது. அதுவும் அம்மா சொல்றாங்க ப்ளீஸ் அவகிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு. ஆனா அப்பா மனசு கேட்காம எனக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ப்ளீஸ் இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னு பேசும்பொழுது ஷர்லியும், அப்பா அந்த தியோ என்ன பண்ணா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலா, இல்ல என்கிட்ட எதுவும் சொல்லல, எனக்கு தெரியும் பாவ சொல்ல மாட்டா, என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, ஒழுங்கா காரை ஓட்டுங்கன்னு சொல்லிடுறா. அப்புறம் நெல்லுடைய சமாதிக்கு வந்துடுறாங்க. அங்க உள்ள கேஸ்கெட்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு கை மண்ணை மேல போடுறாங்க. லூக்கும் ஐம் சோ சாரின்னு மண்ணை போடும்போதுதான் அங்க கழுத்து உடஞ்சி போன நெல்லுடைய ஆவி இருக்கு, வேணாம் அப்படின்னு சொல்றா. டக்குன்னு கீழே இருந்து லூக்கோட கையை ஏதோ ஒண்ணு பிடிக்குது. என்னன்னு பார்த்தா அது அவங்க அம்மாவுடைய ஆவி, ஒலிவியாவுடைய ஆவி தான் அது. உடனே ஸ்டீவனும் வந்து அப்படியே லூக்கை பிடிச்சு இழுக்கிறாரு. ஸ்டீவ் நீ அதை பாத்தியா, அது நெல்லும் அம்மாவும் தான். லூக் அது நெல்லும் கிடையாது அம்மாவும் கிடையாது, அவங்கள நீ பார்க்கவும் இல்லை, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க, புரியுதா? என் கண்ணுக்கு கூட நெல்லும் அம்மாவும் தெரிஞ்ச மாதிரியே இருந்தது, ஆனா அது எதுவும் உண்மை இல்ல, அதெல்லாம் உண்மைன்னு நம்பின அம்மாவுக்கும் நெல்லுக்கும் என்ன ஆச்சுன்னு பாத்தியா, உன்னையும் நான் இழக்க விரும்பல, ப்ளீஸ் அதெல்லாம் நம்பாதன்னு சொல்லும் பொழுது லூக்கும் சரி நான் நம்பலன்னு அங்க இருந்து போயிடுறாரு. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரா அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் லூக் கிட்ட பேசுறாரு, நீயும் ஸ்டீவனும் சமாதி கிட்ட பேசுனதை நான் கேட்டேன், இதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத லூக், ஏன்னா என் கண்ணுக்கும் உங்க அம்மா தெரியற மாதிரியே தான் இருக்கும், அவங்க இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஓ அப்படியாப்பா, சரிப்பா சூப்பர்னு லூக் எதையும் கண்டுக்காம வெளியே கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷர்லி அவங்க பர்ஸை தேடி பார்த்தா கிரெடிட் கார்டை காணோம். தியோவும் வராங்க, என்னோட காரை காணோன்னு. சோ அப்பாவுக்கும் புரிய வருது, இதுக்கு லூக் தான் காரணம்னு நினைக்கிறேன், வெளியே போயிருக்கான், சீக்கிரமா வந்துருவான்னு நினைக்கிறேன்னு இவர் சொல்றாரு. அப்பதான் தியோ வந்து வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பீசஸ் இருக்கிறத பாக்குறாங்க. தியோவும் அப்பாவும் மெதுவா போய் பார்த்தா இந்த ஷர்லி வந்து ஒரு மாடல் ஹவுஸ் ரெடி பண்ணிருப்பாங்களா, அவங்க அம்மாவோட ஃபாரெவர் ஹவுஸ், அது அப்படியே உடஞ்சி போயிருக்கு. தியோவும் இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கும்போதுதான் அப்படியே ஒரு பேய் தவழ்ந்துகிட்டே வருது, தியோவை பிடிக்க வருது. அது முகம் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கா. அதை பார்த்து தியோவும் பயந்து போய் அப்பா மேல சாஞ்ச உடனே அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. தியோவுடைய சவுண்ட் கேட்டு ஷர்லி வராங்க. உடஞ்சி போன மாடல் ஹவுஸை பாக்குறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணுதுன்னு கேட்கும் பொழுது அப்பாவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, இது வந்து நாங்க கிடையாது, சொன்னாலும் நீ நம்புவியான்னு தெரியாதுன்னு சொல்றாரு. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அந்த புயல் வந்து கண்ணாடி எல்லாம் வெடிச்சு செதறிச்சுல, அந்த கண்ணாடிகளை சரி பண்ண முடியுமான்னு அப்பாவும் அந்த ஹவுஸ் கீப்பர் டட்லியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஸ்டீவனும் வந்து, அப்பா இந்த இடத்த பாருங்களேன், இந்த வால் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படியே அமுகுதுன்னு சொல்லும் பொழுது இவரும் வந்து செக் பண்றாரு. அப்புறம் இதே மாதிரி வால் வீக்கா இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வால் வீக் ஆனதுக்கு இப்ப வந்த புயல் காரணமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பைப் லைன் டேமேஜ் ஆகிருக்கலாம்னு இவங்க கெஸ் பண்றாங்களே தவிர உண்மையா என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு எதுவும் தெரியல. மேபி வீட்டோடைய வால்ல தண்ணி லீக் ஆகி அதனால வீக் ஆகி இருக்கலாம்னு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்கேயும் வால் வீக் ஆகி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தண்ணியா தான் இருக்கணும்னு பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த வாலை உடைச்சு உள்ள பாக்குறாங்க. ரொம்ப இருட்டா இருக்குன்னு இவரு ஷர்லியோடைய கேமரால போட்டோ எடுக்கிறாரு. அப்ப அந்த போட்டோல ஏதோ உருவம் மாதிரி நிழலா தெரியுது. அப்பாவுக்கு எதுவும் புரியல, என்னடா இதுன்னு அப்படியே செவுத்த குத்துறாரு. ஏன்னா வாட்டர் பைப் லைன்லாம் எங்க போகுது
போகுது அப்படின்னு ப்ளூ பிரிண்ட்லயும் எதுவும் போடல, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அம்மா ஒலிவியாவும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இருக்கிற எல்லா பைப்லைனையும் வச்சு ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்டை நான் ரெடி பண்ணி தரேன், அது மூலியமா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகுது, அந்த இடம் எங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பிளம்பரும் வராரு, அவரு கேக்குறாரு, வீடு ஃபுல்லா தேடிட்டீங்களா, எங்கேயுமா லீக் ஆகல? அப்பாவும், நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயும் லீக்கேஜ் ஆகல, ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் சாவி இல்லாததுனால எங்களால உள்ள போக முடியல, சோ அந்த ஒரு ரூமை மட்டும் செக் பண்ணலன்னு சொல்றாரு. அப்பா சொல்றது அந்த ரெட் ரூம் தான். அப்படின்னா சார் அந்த ரூம்ல தான் ப்ராப்ளம் இருக்கணும், எப்படியாவது அதுக்குள்ள நம்ம போக ட்ரை பண்ணணும்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்பொழுதைக்கு நல்ல பெரிய ஃபேனை கொண்டு வந்து ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஈரமான வால்லாம் ட்ரை ஆயிடும், அதுக்கப்புறமா நம்ம மத்த வேலைகளை செய்யலான்னு அந்த பிளம்பரும் சொல்றாரு. அப்பாவும் ஓகேன்னு சொல்லி ஃபேனை ரெண்டலுக்கு ஏற்பாடு பண்றாரு. அது வரதுக்குள்ள ஸ்டீவும் அப்பாவும் பக்காவா ரெடி ஆகுறாங்க. அப்ப அம்மா அங்க வந்து, நான் மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டேன், இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அப்பாவும் அதை ஓபன் பண்ணா அவருக்கு சுத்தமா எதுவும் புரியவே இல்ல. டட்லி அங்க வராரு. என்னது இதுன்னு கேட்கும்போது தான், என்னோட ஒய்ஃப் தான் அதை ரெடி பண்ணா, என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு பண்ணான்னு தெரியல, ஒரு இலவும் புரியலன்றாரு. உடனே டட்லியும், இது என்னோட இடம் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க ஒய்ஃபை கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாச்சும் அனுப்புங்களேன். நீ சொல்றதும் சரிதான் டட்லி, இது உன்னோட வீடு கிடையாது, அதனால வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த ஹில் ஹவுஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது தான் டட்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹில் ஹவுஸ்ல எங்க அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் இங்க தான் பிறந்தேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட எண்ட்ல ஒரு காட்டேஜ் இருக்கு, அங்கதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த வீட்டோட ஓனரா ஹேசல்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த காட்டேஜ் வாங்கி அங்கேயே நாங்க வாழ ஆரம்பிச்சோம். எங்க அம்மாவுக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா இந்த ஹில் ஹவுஸை எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. சில டைம் ஹில் ஹவுஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா வருவாங்க, இல்லைன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரும்பொழுது எங்க அம்மாவை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சில டைம் அவங்க வீட்டுக்கு வராம இங்க இருக்கிற காடுகள்ல வெறும் காலோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் புதுசா கிளாராவை வேலைக்கு சேர்த்தாங்க. எனக்கு கிளாராவை ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம். ஹில் ஹவுஸோடைய ஓனர் ஹேசலுக்கு உடம்பு முடியலன்னு என் ஒய்ஃப் இங்கேயே டபுள் ஷிஃப்ட் பார்த்தா. அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, கிளாரா பிரெக்னெண்டா இருந்தா. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஏன்னு தெரியல, அந்த குழந்தை வயித்துக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. கிளாரா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அடுத்த மாசமே வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் அவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ காதுக்கு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்டது. அதுவும் கிளாரா வயித்துக்குள்ள இறந்து போன அந்த குழந்தையோட சவுண்ட் மாதிரி. அந்த சவுண்ட கேட்டதில்ல, ஆனா அந்த குரலை கேட்ட உடனே அது அவ குழந்தை தானே அவளுக்கு தோணுச்சு. உடனே பயந்து போய் அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு ஓடி வந்தா. அவளை பார்த்த உடனே அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அதோட குழந்தை இறந்து போயிடுச்சு, அதனால இவ இப்படி பண்றான்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் நான் கிளாரா கூடவே நைட் இந்த வீட்டுக்கு வரும்போதுதான் அந்த குழந்தை அழுகிற சவுண்ட் எனக்கு கேட்டது. நான் உண்மையதான் சொல்றேன், இறந்து போன எங்க குழந்தையோட சவுண்ட் தான் அது. அதுக்கப்புறம் நாங்க இந்த ஹில் ஹவுஸ்ல நைட் டைம்ல வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம். எங்களை வேலையை விட்டு தூக்கினாலும் சரி, டின்னருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறவங்க அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வருவோம்னு சொல்லிட்டோம். இப்போ எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதோட நீங்க சொன்னது உண்மைதான், இது என் வீடு கிடையாது, ஆனா இது உங்க வீடு. உங்க ஒய்ஃப் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே இருக்க வைங்க. அதோட கொஞ்சம் பிரேயரும் பண்ணுங்க, எல்லாமே சரியாகும்னு டட்லி கஷ்டப்பட்டு சொல்ல அப்பாவுக்கும் இது சரின்னு தோணுது. ஆனா ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கிற அந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை சரி பண்ணணும். இவர் ரெண்டலுக்கு எடுத்த பெரிய பெரிய ஃபேன் வந்துருச்சு. அந்த ஃபேன்ல ஒன்னு இவர் ஸ்க்ரூவை கழட்டணும். ஸ்டீவ் இந்த ஃபேனுடைய பிளக கழட்டி விடுன்னு சொல்ல ஸ்டீவும் கழட்டி விட்டுறாரு. அப்ப அப்பா வந்து அங்க இருக்கிற ஒரு வாலை பார்க்கும்போது தான் ஒரு லேடியோடைய உருவம் மாதிரியே அந்த வால்ல இருக்கு. இதுதான் அவர் போட்டோ எடுத்திருப்பாரு. அதை பார்த்துக்கிட்டே அப்பாவும் அந்த ஃபேனுக்குள்ள கையை விட அந்த ஃபேன் அப்பாவோட கையை வெட்டிடுது. ஸ்டீவ் உங்ககிட்ட என்ன சொன்ன, அன்பிளக் பண்ண சொன்னல, அப்பா நான் பிளக் பிடிங்கி விட்டேன்ப்பா, அப்புறம் எப்படி இது ஆன் ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். சரி சரி நீ வெளியே போயிட்டு விளையாடுன்னு சொல்லிட்டு அடிப்பட்ட கையில கட்ட கட்டிக்கிட்டு நேரா அந்த ரெட் டோருக்கு போறாரு. அந்த டோரை உடைச்சு உள்ள போகலான்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா லீக்கேஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டாரு, எங்கேயும் லீக்கேஜ் ஆகல. கண்டிப்பா இந்த ரெட் டோருக்குள்ள தான் லீக்கேஜ் இருக்கணும்னு அதை உடைச்சு உள்ள போகலான்னு ட்ரை பண்ணா இவரால சுத்தமா முடியல. அடிப்பட்ட கையில இருந்து அப்படியே பிளட் வெளியே கசிய ஆரம்பிக்குது. சரின்னு அவரும் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணை முழிச்சு பார்த்தா இவரோட ஒய்ஃப் ஒலிவியா இருக்காங்கல்ல, அவங்க கையில ஸ்க்ரூ டிரைவரை வச்சுக்கிட்டு அப்பாவை கொல்ற மாதிரி இருக்காங்க. ஒலிவியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அப்பா கத்தும் போதுதான் அவங்க திரும்ப சுயநினைவுக்கே வராங்க. ஆமா நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து என் சங்கிலியை குத்த வந்தேன், சும்மா பொய் சொல்லாதீங்கன்னு அம்மா நம்பவே இல்லை. அப்புறம் தான் அம்மா கிட்ட அவங்க வரைஞ்ச அந்த ப்ளூ பிரிண்ட்டை காட்டுறாங்க. அதுல வித்தியாசமா என்னென்னத்தையோ கிரிக்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒலிவியா உனக்கு ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இல்லாம உன்னோட சிஸ்டர் வீட்டுல போய் தங்குன்னு அப்பா சொல்ல அம்மாவும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்பா போயிட்டு அந்த வால் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வால்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அட இந்த எலி தொல்லை தாங்க முடியலன்னு எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு லைட்டா அந்த வாலை உடைச்சிட்டு உள்ள எலிங்க இருக்கான்னு பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. உடனே அப்பா போலீஸுக்கு கால் பண்றாரு. வந்து போலீஸும் இந்த டெட் பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லையே சார், பழைய கேஸ் ஒன்னத்தை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுல வாழ்ந்த வில்லியம்னு ஒருத்தர் அவரு காணாம போயிட்டாரு, இப்ப நீங்க அவரை கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த வில்லியம் தான் லூக் பார்த்திருப்பாரு. ஹைட்டா ஒரு ஆளு கோட் சூட்டு தொப்பிலாம் மாட்டிக்கிட்டு பறந்து வருவார்ல, அவரு தான் வில்லியம். சரி ஆபீசர், யார் அவர் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு அப்பா கேட்கும் பொழுது போலீஸும் அந்த டெட் பாடி கூடவே டூல்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வில்லியம் அவரே அந்த செவுத்துக்குள்ள வச்சு மூடிக்கிட்டாரு. சோ இந்த மாதிரி பண்றாருன்னா கண்டிப்பா வில்லியமுக்கு மென்டலா ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ இப்படியே ரொம்ப நாள் அந்த ஹில் ஹவுஸ்ல அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாம் தங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து அப்பா அவங்களோட பசங்களெல்லாம் கூட்டிட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் உடம்புல எல்லாம் பிளட்டா இருக்கும். நெல் கிட்ட கூட ஒரு வாட்சை கொடுத்துட்டு நான் போலீஸ் கூட போறேன்னு
போவார்ல. அப்படி போயிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஒய்ஃப் நைட்டே இறந்து போயிட்டாங்க, ஆனா நீங்க காலையில தான் எங்களுக்கு விஷயத்த சொல்றீங்க. என்ன சார், நான் ஷாக்ல இருந்தேன், அதோட என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உங்க ஒய்ஃபை நீங்க வெளியே அனுப்பிட்டீங்க, ஆனா திடீர்னு உங்க ஒய்ஃப் வீட்ல இருந்தாங்கல்ல. ஆமா சார், அவ எப்படி இங்க வந்தான்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்புறம் உங்க பொண்ணு ஷர்லி சொன்னா உங்களோட ஒய்ஃப் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்புறம் ரெட் ரூமுக்கு நீங்க எல்லாரும் போனீங்கன்னு சொன்னாங்க. இல்ல சார், அந்த ரெட் ரூம் நாங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே க்ளோஸ்ல தான் இருக்கு, அதுக்குள்ள எதுவும் கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா, அப்பா அந்த ரெட் ரூம் கிட்ட போகும்போது ரெட் ரூம் ஓபன்ல இருந்தது, அவரும் உள்ள போயிருக்காரு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ அது என்ன நம்ம கிட்ட சொல்லாமலே இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க. சோ கதை பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஹில் ஹவுஸ்ல வால்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு, அது எல்லாத்தையும் அப்பா சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க ஸ்டீவனும் வந்து, அப்பா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் ஸ்டீவ், ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனா அப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்களேன். உனக்கு உண்மையாவே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்க அம்மா உன்னோட ஆன்ட்டி வீட்டுக்கு போக போறாங்க, எப்படியும் ஒரு வாரம் அங்க இருக்க போறாங்க. அதனால அம்மா போனதுக்கு அப்புறம் உன்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. சரின்னு ஸ்டீவும் அப்படியே அங்க இருந்து போகும்போது ஹில் ஹவுஸ் ஃபுல்லாவே நிறைய ஆளுங்க இருக்காங்க, எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த வீட்டுல ஒரு பழைய கிளாக் இருக்கு, அதை ஒருத்தர் ரிப்பேர் பண்றாரு. அவர் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. இது ஸ்டீவும் பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு ரூம்ல அம்மா இருக்காங்க, அவங்க தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீவுக்கு எதுவும் புரியல. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா சேஃபா தான் இருப்பீங்க அப்படின்னு அம்மா புலம்புறத இவன் பாக்குறான். அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஸ்டீவ் கேட்கும்போது தான் அம்மா சுயநினைவுக்கே வராங்க. இங்க லூக்கும் நெல்லும் இருந்தாங்களே, அவங்க கீழே இருக்காங்கம்மா, இங்க யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஓ அப்படியா, சரி சரின்னு அம்மா எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஸ்டீவ் அவனோட ரூமுக்கு போயிட்டு கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. ஆனா என்ன ரொம்ப பால் அடிஞ்சு போய் பழசா இருக்கா, அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்ன்றதுக்காக டட்லியோட ஒய்ஃப் கிளாரா கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட்லாம் எங்க இருக்கும்னு ஸ்டீவ் கேட்கும் பொழுது, நீ உங்க அப்பா கிட்ட கேட்கலாமே, நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, திட்டுறாரு. சரி ஓகே நான் சொல்றேன்னு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கிற ஒரு டிராயரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு லேடியோட போட்டோ இருக்கு, அதை கிளாராவும் பாக்குறாங்க. ஓ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாப்பியோட தான் சொல்றாங்க. ஸ்டீவுக்கு எதுவும் புரியல, யாரு பாப்பி? சோ கிளாராவும் அந்த பாப்பியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டோட ஓனர் வந்து ஹேசல், அதான் ஒரு ரூம்ல ஒரு கிளவி பேய் இருக்குமே, அந்த பேய் தான் ஹேசல். இந்த ஹேசலுக்கு ஒரு பிரதர் இருக்காரு, அவரோட பேரு வில்லியம். அதான் தொப்பி கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஹைட்டா இருக்குமே ஒரு பேய், அதுதான் வில்லியம். இந்த வில்லியம் சின்ன வயசுல இருந்தே மென்டலா பாதிக்கப்பட்டு இருக்காரு. அதனால அவருடைய அப்பா அம்மா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அங்கதான் இந்த வில்லியம் பாப்பின்னு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி ரெண்டு பேருக்கும் மேரேஜும் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த பாப்பின்றவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு மென்டல் தான். ஆனா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் இது. இதை ரெடி பண்ணி உங்க அம்மாவுக்கு கொடுத்தனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கிளாராவும் பெயிண்ட கொடுக்க ஸ்டீவும் உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பக்காவா ரெடி பண்றாரு. அப்புறம் அம்மா கிட்ட போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை காட்டும் பொழுது அம்மா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. வாவ் ஸ்டீவ், இதெல்லாம் நீயே பண்ணியா? ஆமாமா, உங்களுக்காக தான் பண்ணேன். அப்பா சொன்னாரு நீங்க வெக்கேஷனுக்காக வெளியே போறீங்கன்னு. எவ்வளவு நாள் இருப்பீங்க? ரொம்ப நாள்லாம் இல்ல, சீக்கிரமாவே அம்மா வந்துருவேன், இது ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல உட்காந்து கண்ணாடியில அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அந்த கண்ணாடியில ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியுது. டக்குன்னு கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாங்க. இதை பார்க்குற ஸ்டீவன் பயந்து போறாரு. இப்ப கதை அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. லூக் ஷர்லியோடைய கிரெடிட் கார்டு தியோவுடைய கார்ல எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஷர்லியும் நான் பேங்குக்கு கால் பண்ணி பேசிட்டேன், லூக் என்னோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணா உடனே என்னோட மொபைலுக்கு அலர்ட் வந்துடும், அவன் எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கான்னு லொகேஷனும் வந்துரும்னு சொல்றாங்க. அதோட ஷர்லி வீட்ல இருந்த அந்த ஃபார்எவர் ஹோமோடைய மாடல் ஹவுஸ் உடைஞ்சு போயிருக்கு. இதை பண்ணது லூக்கா தான் இருக்கணும், லூசுத்தனமா நடந்துக்கிறான். எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அவன் ட்ரக் தான் யூஸ் பண்ண போறான். என்ன நெல்லு வந்து லூக்கோடைய ட்வின் சிஸ்டர். ட்வின்ஸை பொறுத்த வரைக்குமே ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா இன்னொருத்தங்க லூஸ் மாதிரி நடந்துப்பாங்க. ஸ்டீவனும் ட்ரக்லாம் கிடைக்கிற இடம் எனக்கு தெரியும், அங்க நம்ம போகலான்னு போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தியோவும் அப்பாவும் ஒரு பேய் மாதிரி உருவத்தை பார்த்தாங்க. தியோவும் அப்பா கிட்ட நம்ம பார்த்ததை சொல்லலாமா வேணாமா, ஆனா அப்பா சொல்ல வேணாம்னு சொல்றாரு. அப்புறம் நேரா ஸ்டீவனுடைய கார்ல ஏறி ரெண்டு பேருமே லூக்க தேட போயிடுறாங்க. அப்படி கார்ல போகும்பொழுது அப்பா ஸ்டீவன் கிட்ட உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாரு. ப்ராப்ளம்லாம் ஒன்னும் இல்லையேன்னு ஸ்டீவன் சொல்லும் பொழுது பொய் சொல்லாத, நீயும் உன்னோட ஒய்ஃபும் தனித்தனி வீட்டுல இருக்கீங்க, அதோட நெல்லோட ஃபியூனரல்ல உன் ஒய்ஃப் உன்கிட்ட பேச கூட இல்ல. அப்பா ப்ளீஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு ஸ்டீவன் சொல்லும் பொழுதுதான், எது தேவையில்லாத விஷயம் ஸ்டீவ்? என் பையன் கிட்ட அவனோட லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கறதா? நானும் உன்னோட அம்மாவும் 15 வருஷம் மேரேஜ் லைஃப்ல ஒன்னா இருந்தோம். அவ வானத்துல பறக்கிற காத்தாடி மாதிரியும் அவளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நூலாவும் நாங்க இருந்தோம். ஒன்ஸ் அவ போனதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் டோட்டலா கிராஷ் ஆயிடுச்சு இப்படின்னு அப்பா பேசிக்கிட்டே வராரு. இந்த ஸ்டீவுக்கு சுத்தமா லூக்க பிடிக்காது போல. லூக்கெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. ஸ்டீவ் அந்த மாதிரி பேசாத, 90 நாள் அவன் ட்ரக்கே எடுக்காம இருந்திருக்கான். அதோட லூக் ரொம்ப ரொம்ப நல்லவன். அதோட இப்படி கார்லயே போய்கிட்டு இருந்தா அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் அப்பா நீங்க காருக்குள்ளே வந்திருக்க கூடாது, நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் ஏன் வரக்கூடாது ஸ்டீவ்? நீங்க எல்லாருமே என்னோட பசங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், உங்க எல்லாரையும் நான் பாதுகாப்பேன்னு சொல்றாரு. ஆமா ஆமா பாதுகாப்பீங்க, அம்மாவை பாதுகாத்தீங்களே அந்த மாதிரி தானே. இந்த தொல்லையே இருக்க கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு குழந்தையே வேணாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை. ஸ்டீவ் ஏன் அந்த மாதிரி நினைக்கிற? குழந்தைங்கன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, அதனாலதான் உங்க எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து நான் அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது சும்மா போய் சொல்லாதீங்கப்பா, ஆன்ட்டி தான் எங்களை வளர்த்தாங்களே, நீங்க எங்க போவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதோட எங்களெல்லாம் கார்ல கூட்டிட்டு ஹில் ஹவுஸை விட்டு தூரமா கூட்டு போயிட்டீங்க, அம்மா மட்டும் அங்க தனியா இருந்தாங்க. நான்
நான் போலீஸ் ரிப்போர்ட்டை படிச்ச அம்மாவோட தலைக்கு பின்னாடி செமையா அடிபட்டு இருந்தது. ஸ்டீவ், அந்த வீட்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு முழுசா தெரியாது, தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. அப்பா அம்மா மென்டலா பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதுதான் அந்த வீட்ல நடந்தது. யாராவது ஒருத்தர் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அதை பண்ணவே இல்ல. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் லூசுங்க மாதிரிப்பா. அதோட எனக்கு பிறக்கிற குழந்தைங்களும் அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதோட குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த ஹில் ஹவுஸ்னால எல்லாருமே மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல ஷர்லியோட வீட்ல இன்னைக்கு ஹாலோவீன்றதுனால ஷர்லியோட 2 பசங்களும் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்காக வெளியே போக போறாங்க. ஷர்லியோட ஹஸ்பண்ட் கெவின் தான் கூட்டிட்டு போக போறாரு. ஆனா ஷர்லி கெவின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. அவரும் அப்படியே சோகமா வெளியே போயிடுறாரு. ஷர்லியும் உடைஞ்சு போன மாடல் ஹவுஸ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. பசங்க தான் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்காக வந்திருக்காங்கன்னு இவங்களும் சாக்லேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போனா அங்க யாருமே இல்ல. சரின்னு இவங்களும் சாக்லேட் எல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. திரும்பவும் டோர் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா யாரும் காணோம். பசங்களா, நான் இப்ப விளையாடுற மூட்ல இல்ல, வேற ஏதாவது வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஷர்லி திரும்பவும் வீட்டுக்குள்ள போனா அகைன் டோரை யாரும் நாக் பண்றாங்க. கடுப்புல ஷர்லி வெளியே வந்து கத்தும் போதுதான் அங்க தியோ இருக்காங்க. ஷர்லி, நான் உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ஷர்லி கண்டுக்காம வீட்டுக்குள்ள போறாங்க. பின்னாடியே தியோவும் வராங்க. ஷர்லி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு தியோ சொன்னாலும் ஷர்லி கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஒழுங்கா மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நீ தங்கிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அங்கிருந்து போன்னு சொல்றாங்க. எங்க பாரு ஷர்லி, எனக்கு நேத்து நடந்த எதுவுமே முக்காவாசி ஞாபகமே இல்ல. நான் ரொம்ப குடிச்சிருந்தேன். அதோட கெவின் மேல எந்த தப்பும் கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இப்படி கோவப்படாத, நான் பேசுறத கேளுன்னு சொல்லும் பொழுது ஷர்லி கத்துறாங்க. பத்தாததுக்கு தியோ வேற அடிச்சிடுறாங்க. அப்படியே இழுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ளலான்னு பார்த்தா வெளியே யாரோ டோரை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது மட்டும் கிடையாது, வீட்டை சுத்தி செவரே ஆடுற மாதிரி படபடன்னு சவுண்ட் கேக்குது. அதோட இவங்க வீட்டு டோர் தன்னாலேயே க்ளோஸ் ஆகுது. இவங்க 2 பேரும் பயந்து போறாங்க. அப்பதான் ஷர்லிக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது. உங்க கிரெடிட் கார்டை ஒரு பெட்ரோல் பங்க்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அது லூக் தான். உடனே ஷர்லியும் ஸ்டீவனுக்கு கால் பண்ணி அந்த அட்ரஸ் அனுப்பி விடுறாங்க. அந்த அட்ரஸுக்கு ஸ்டீவனும் அப்பாவும் போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஷர்லியும் கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தியோவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டு ஃபுல்லா ஒரு சவுண்ட் கேட்டதுல அது என்னன்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, இது ஹாலோவீன் நைட், பசங்க நம்மள பயமுறுத்ததுக்காக பண்ணிருப்பாங்க. ஆனா தியோ அதெல்லாம் நம்பவே இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஹில் ஹவுஸ்லயும் இதே மாதிரி நடந்தது, நம்ம 2 பேரும் பயந்து போகணும்னு தியோ சொல்லும் போதுதான் ஷர்லிக்கும் ஞாபகம் வருது. இந்த நேரத்துல ஸ்டீவனும் அப்பாவும் பெட்ரோல் பங்குக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு லூக்கோட போட்டோவை காட்டி அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த போட்டோல இருக்கிறவன் இங்க வந்தானான்னு கேட்கும் பொழுது வந்தாரு, பார்க்க ஒரு மாதிரி இருந்தாரு, காருக்கு பெட்ரோல போட்டு அப்புறம் ஒரு 5 கேன் வேற தனியா வாங்கிட்டு போனாரு. இதை கேட்கிற அப்பாவுக்கும் டவுட் வருது. வேகமா வெளியே போறாரு. ஸ்டீவனோட காரை அவர் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீவ், நான் சொல்றது நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியாது, ஆனா லூக் இப்ப அந்த ஹில் ஹவுஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கான். ஐயோ, உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியமா? அந்த ஹில் ஹவுஸ்னு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது சாதாரண ஒரு வீடு, அவ்வளவுதான். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும் போதுதான் ஸ்டீவ், அது ஒன்னும் சாதாரண வீடு இல்ல, இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான இடம் அதுதான். அதோட அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே பாதி சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி தான், மீதியும் சாப்பிட அந்த வீடு ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. அப்பா, அம்மாவுக்கு மென்டலா ப்ராப்ளம் இருந்தது, நெல்லுக்கும் மென்டலா ப்ராப்ளம் இருக்கு, இந்த லூக்கும் ட்ரக் அடிச்சு மென்டல் ஆயிட்டான், அதனாலதான் எல்லாரும் அந்த வீட்டுக்கே போறீங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் சின்ன வயசுல அந்த வீட்டுல எந்த பேயையும் பார்க்கலப்பான்னு ஸ்டீவ் சொல்லும் பொழுது, ஸ்டீவ், நீ எழுதின புக்கை நான் படிச்சேன், அதுல ஒரு சாப்டர்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்ட, நான் போயிட்டு உன்னோட பிரதர் சிஸ்டர்ஸ பாத்துக்கோன்னு சொன்னேன். அப்ப நீ போகும் பொழுது வீட்டை நிறைய பேர் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் அந்த பழைய கிளாக்க ஒருத்தர் கிளீன் பண்ணாருன்னு எழுதி இருந்தல. இப்ப சொல்றேன் ஸ்டீவ், அந்த பழைய கடிகாரத்தை ரிப்பேர் பண்ண சொல்லி நான் யாரையும் ஏற்பாடு பண்ணவே இல்லை, யாரும் அங்க வந்து அந்த கடிகாரத்தை தொடவே இல்லை. பொய் சொல்லாதீங்கப்பா, அங்கதான் ஒரு ஆள் நின்னுகிட்டு இருந்தாரு, அவர் தான் கிளீன் பண்ணாரு, நானே பார்த்தனே. நீ பார்த்தது ஆள் கிடையாது, ஆவின்னு சொல்றாரு. சரி, அதையும் விடு, லூக் ட்ரீ ஹவுஸ்ல இருப்பான் அப்படின்னு எழுதிருந்தியே, லூக்குக்காக நான் ட்ரீ ஹவுஸ்னு ஒன்னத கட்டவே இல்ல. அப்பா விளையாடாதீங்க, லூக் எப்பவும் அந்த ட்ரீ ஹவுஸ்ல தான் இருப்பான், என்னென்னத்தையோ வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம இப்ப ஹில் ஹவுஸ்க்கு தான் போறோம், நீயே வந்து பாரு, அங்க எந்த ட்ரீ ஹவுஸும் இருக்காது, ஆனா ட்ரீ ஹவுஸ பாத்திருக்க, அதுவும் நீ நெல்லோட ஆவையும் பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு, மறைக்காத, பொய் சொல்லாத. நம்ம ஃபேமிலியில யாருக்கும் மென்டலா எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லாருமே பார்த்தது ஆவிகளை தான், அதுக்கு காரணம் அந்த வீடு தான் சொல்றாரு. சோ இப்படியே அப்பாவும் ஸ்டீவனும் ஹில் ஹவுஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே தியோவும் ஷர்லியும் வராங்க. தியோவும் ஷர்லியோட வீட்டுல ஒரு பேய பாத்திருப்பாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. ஆனா ஷர்லி கண்டுக்கிற மாதிரியே இல்ல. 2 பேரும் காருக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. அப்பதான் சடனா காருக்குள்ள நெல்லோடைய ஆவி வந்து கத்துற மாதிரி சவுண்டு கேட்ட 2 பேருமே பயந்து காரை கொண்டு போய் ஒரு இடத்துல சொருகிடுறாங்க. அப்புறம் தியோ அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ பாத்தியா, அது நெல்லோடைய உருவம் தான், நீ பார்த்தலன்னு சொல்லும்போது ஷர்லியால எதுவும் பேச முடியல. அதோட ஷர்லி, ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், இறந்து போன நெல்லோடைய உடம்ப நான் தொட்டு பார்த்தேன். இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறவங்களை தொட்டு அவங்க மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இறந்து போன நெல்லோடைய உடம்ப தொட்ட உடனேயுமே இறந்து போனவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு புரிய வந்தது எனக்கு. ஃபுல்லா டார்க்கா நத்திங்னஸ் தான், நம்ம தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஃபீலிங்கை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் என் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால தான் நான் நிறைய குடிச்சேன். அப்பதான் ஏதோ தெரியாம உன்னோட ஹஸ்பண்ட் மேல சாஞ்சினை தவிர வேற எதுவும் பண்ணல, என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சும் பொழுது ஷர்லியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஹில் ஹவுஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் ஸ்டீவனும் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி லூக் தான் போய் சேர்றாரு. லூக் அங்க போன உடனே ஹில் ஹவுஸ்ல லைட் எரியுது. இவரும்
மெதுவா உள்ள போயிட்டு வாங்கிட்டு வந்த பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு அந்த ஹில் ஹவுஸையும் மொத்தமா கொளுத்தலான்னு ட்ரை பண்றாரு. நெருப்பம் எரியுது, ஆனா அது சடனா அணைஞ்சு போயிடுது. லூக்கா எதுவும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் தூரத்துல அவருடைய அம்மா ஒலிவியா இருக்காங்க. அப்படியே லூக்க கூப்பிடுறாங்க கையை நீட்டி. லூக்கும் மாம் இது நீங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி இருந்த ஒரு ஆவி லூக்க பிடிக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு முடியுது. இந்த லூக்கு வீட்டையே மொத்தமா கொளுத்துறோன்னு பெட்ரோலை வாங்கிட்டு போயிட்டு ஊத்தினாலும் அந்த வீடு எரியவே மாட்டேங்குது. அப்படி இந்த வீட்டுல என்னதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். சம்மர் டைம்ல தான் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கூடவே ஸ்டீவ், ஷர்லி, தியோ, லூக்கு, நெல்லுன்னு எல்லாருமே வந்து என்னது இந்த வீடு இவ்வளவு பெருசா இருக்குன்னு வாய பழப்பாங்க. எனக்கு இந்த பெட்ரூம் வேணும் அந்த பெட்ரூம் வேணும்னு மேல போயிட்டு பெட்ரூமுக்கு சண்டை நடக்கும். எங்க அப்பாவும் என் கூட வா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என்னை விட்டு நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு அவங்க பசங்க எல்லாரையுமே பிடிக்கும். ஆனா லூக்கையும் நெல்லையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட அம்மா நெல்லையும் லூக்கையும் அவங்க மேலதான் அப்படியே படுக்க வச்சிருக்காங்க. அங்க அப்பாவும் வராரு. எவ்வளவு நேரம் இந்த மாதிரியே படுக்க வச்சிருப்பேன், வாழ்நாள் ஃபுல்லா கூட இதே மாதிரி உங்களை வச்சுக்க நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஷர்லியும் ஸ்டீவனும் இந்த வயசுல இருக்கும் பொழுது எவ்வளவு நம்ம கூட இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க வளர்ந்துட்டாங்கல்ல. ஆனா எனக்கு இந்த நெல்லும் லூக்கும் இதே மாதிரி இருக்கணும். அப்படியே நான் இவங்களை ஃப்ரீஸ் பண்ணிடணும். இப்படி அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா லூக்க காணோம். அப்பா தூக்கிட்டு போறாரு. சீக்கிரம் ஒலிவியா நெல்லை தூக்கிட்டு வான்னு அவரு சொல்றாரு. அம்மாவுக்கும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஹில் ஹவுஸ்ல புயல் வந்து விண்டோஸ் எல்லாம் உடஞ்சிருச்சுல. அந்த உடஞ்சி போன கிளாஸ் பீசஸ் எல்லாம் கிளாரா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அம்மாவும் வராங்க. ஹே கிளாரா, பயங்கரமான புயல்ல நேத்து. பயங்கரம்லாம் இல்ல, எங்க வீட்டாண்ட எல்லாமே நார்மலா தான் இருந்ததுன்னு கிளாரா சொல்றாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே. ஆக்சுவலா எனக்கு புயல்னா ரொம்ப ரொம்ப பயம். என்ன மாதிரியே நெல்லுக்கும் புயல்னா பயம். அதுக்கு காரணம் சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னோட அப்பா நான் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அவர் இறந்ததுக்கு அழுகவே இல்லை சுத்தமா. அதுக்கு அடுத்த நாள் திடீர்னு புயல் அடிக்க ஆரம்பிச்சது. எங்க வீட்டு கண்ணாடி எல்லாம் உடைஞ்சது. கண்டிப்பா அது மழையா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. சடனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா ஓடி வந்தாங்க. தலையில ரத்தம் சொட்ட சொட்ட. ஏன்னா வானத்துல இருந்து கல்லு மழை பொழிஞ்சுது. அந்த கல்லையும் நான் பார்த்தேன். இந்த சைஸுக்கு பிளாக் கலர்ல இருந்தது. அடுத்த நாள் தான் நியூஸ்ல பக்கத்துல இருக்கிற ஒரு எரிமலை வெடிச்சதுனாலதான் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கல்லு மலையா வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அப்பா இறந்து போனதுனால நான் தான் இந்த எரிமலையை வெடிக்க வச்ச மாதிரியும் இந்த கல்லு மலை வர்றதுக்கு நான் தான் ரீசன் மாதிரியும் எனக்கு தோணுச்சு. இப்படின்னு அம்மா கிளாரா கிட்ட பேசிட்டு அவங்க வீட்லயே ஒரு லைப்ரரி இருக்கு. அங்க உட்காந்து டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அம்மா ஒலிவியாவுக்கு தலை வலிக்கும் பொழுது அவங்க கண்ணுக்கு வித்தியாசமான விஷயங்கள்லாம் தெரியும். ஓ நோ, திரும்பவும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு அப்படியே அவங்க வெளியே நடந்து வரும்போதுதான் வீட்லயே ஒரு பழைய கிளாக் இருக்கு. அதை ஒருத்தர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன எபிசோட்லயே நம்ம பார்த்துட்டோம். அப்பாவே சொல்லியிருக்காரு அந்த கிளாக்கை ரெடி பண்றதுக்கு ஆளுங்க வரவே இல்லை, ரொம்ப வருஷமா அந்த கிளாக்கை யாரும் தொடவே இல்லைன்னு. ஆனா இங்க ஒருத்தர் ரெடி பண்றாரு. ஆக்சுவலா இது ஒரு பேய் தான். அம்மா அதை கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போகும்போது தான் ஷர்லியும் லூக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சண்டை போடுறீங்க? அம்மா இந்த லூக் என்னோட ட்ரெஸ் எல்லாம் திருடி இருக்கான். எதுக்காகன்னு கேட்டா அபிகைல்னு ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்கணும்னு சொல்றான். அது அவனோட இமேஜினரி ஃப்ரெண்டுமா, உண்மை கிடையாது. அவ ஒன்னும் என்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவ உண்மைதான், காட்டுக்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்படி ஷர்லியும் லூக்கும் சண்டை போட அம்மா கண்டுக்காம டேப்லெட் எடுத்து போட்டுக்கிட்டு நான் ரீடிங் ரூமுக்கு போக போறேன், அதனால பசங்களா சண்டை போடாம விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காங்க. எங்க லூக்குக்கு எதுவும் புரியல. ரீடிங் ரூமா, அது எங்க இருக்கு? ஷர்லியும் அம்மா என்ன சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்றா. அம்மாவே எங்க போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு ரூம் டோர் அவங்க ஓபன் பண்ணா ஒரு மார்ச்சூர் இருக்கு. நம்ம வீட்ல இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையேன்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா இது ஃபியூச்சர்ல இருக்கிற ஷர்லியோடைய வீடு தான். இறந்து போன நெல்லோடைய உடம்பும் இருக்கு. அம்மாவும் போயிட்டு யாரோட உடம்புன்னு பக்கத்துல போய் பார்க்கும்போது அவங்களுக்கும் தோணுது இது நெல்லோட உடம்புன்னு. அப்படியே பயந்து பின்னாடி வந்தா பின்னாடி ஒரு டெட் பாடி இருக்கு. அது லூக்கோடது தான். அவரு விஷம் குடிச்ச மாதிரி இறந்து போயிருக்காரு. அதோட இறந்து போன நெல்லோடைய டெட் பாடி அப்படியே எழுந்துக்குது. பேச ட்ரை பண்ணது அதால முடியல. டக்குன்னு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து வாயை கட் பண்ணி ஒலிவியாவை பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லுது. இவங்க பயந்து போய் டப்புன்னு கீழே விழுறாங்க. பார்த்தா இவங்க ஹில் ஹவுஸ்க்கே வந்துடுறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் அம்மா வந்து ஃபியூச்சரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களால எதையும் நம்பவே முடியல. இந்த விஷயத்த அப்பா கிட்டயும் சொல்றாங்க. நான் 2 பேரோட டெட் பாடியை பார்த்தேன். அவங்க 2 பேருமே ட்வின்ஸ் தான். அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா பார்க்க தான் அது நெல்லியும் லூக்கும் மாதிரி இருந்தது. இதெல்லாம் கனவு மாதிரியே இல்லை, எனக்கு ரொம்ப உண்மையா தெரிஞ்சதுன்னு சொல்லும் பொழுது அப்பாவும் இதெல்லாம் கனவு தான், பெருசா மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்றாரு. அப்புறம் நைட் டைம் ஆகுது. 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அம்மாவும் எழுந்து பார்த்தா அவங்க கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இவங்களும் வெளியே போய் பாக்குறாங்க. ஆனா அந்த உருவத்தை காணோம். திரும்ப பெட்ல வந்து படுக்கலான்னு பார்த்தா அப்பாவுக்கு பக்கத்திலேயே ஒரு பேய் நிக்குது. அது பார்க்க நல்லா மாடர்னா சீனா இருக்கு. அது யாருன்னா அந்த ஹைட்டா நெட்டையா ஒரு பேய் இருக்கும்ல, அதோட ஒய்ஃப் பாப்பி தான் இந்த பேயே. அது அம்மாவை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போகுது. சரி சொல்லு, நீ ஏதாவது பேச விரும்புறியான்னு கேட்கும் பொழுது அம்மாவுக்கு எதுவும் புரியல. உடனே அந்த பாப்பியும் நீ இப்ப கனவுல இருக்க, அதனால நீ என்ன விருப்பப்படுறியோ அதை பேசு இப்படின்னு அந்த பாப்பி லூசு மாதிரி பேச அம்மாவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு கனவு வந்தது, என்னோட சின்ன பொண்ணு நெல்லியை நான் மிஸ் பண்ண மாதிரி, எங்க தேடியும் அவளை காணோம், இது ரொம்ப ரியலா இருந்ததுன்னு சொல்லும் பொழுது எனக்கும் ஒரு கனவு வந்தது. என்னோட பொண்ணு மூச்சு
விட முடியாம அவ ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு திணறிக்கிட்டு இருந்தா. கடைசியா அவ இறந்து போனா. அப்புறம் என்னோட பையன் அவனோட சின்ன காலு செயலிழந்து போயிடுச்சு. அவனால நிக்க முடியல, பேச முடியல, ஒண்ணு மட்டும் தான் பண்ணா, அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்தா எல்லாமே கனவு. அவங்க அவங்களோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இதோ உன் பசங்க மாதிரின்னு அந்த பாப்பி அம்மாவை திரும்ப சொன்ன உடனேயுமே அம்மா இப்ப நெல்லியோடைய ரூம்ல இருக்காங்க. 2 பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. பாத்தியா உன்னோட பசங்க எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ போலயே. அம்மாவும் கண்டிப்பா நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சப்போஸ் அவங்க கெட்ட கனவுல மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? அவங்கள நான் எழுப்ப ட்ரை பண்ணுவேன். உன்னால எழுப்பவே முடியல, அப்ப என்ன பண்ணுவ? என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த மாதிரி கனவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள எழுப்புறதுக்கான வழின்னு பாப்பி அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, சடனா அம்மா கையில ஸ்க்ரூ டிரைவரை வச்சுக்கிட்டு அப்பா மேல ஏறி உட்காந்துக்கிட்டு சங்கிலியே ஏத்ததுக்கு ரெடியா இருக்காங்க. ஆல்ரெடி இந்த விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். ஆனா அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப நமக்கு எல்லாமே புரிய வருது. அதுக்கு ரீசன் இந்த பாப்பின்ற பேய் தான் அம்மாவை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்பா வந்து டேமேஜ் ஆன வாலெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு திரும்பவும் தலைவலிக்குது. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் நெல்லும் லூக்கும் அவங்க ரூம்ல இருக்காங்க. அம்மா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பசங்களா 2 பேரும் ஒழுங்கா தூங்குங்கன்னு சொல்லும் பொழுது நெல்லி எழுந்து, அம்மா எங்களுக்கு கெட்ட கனவு வந்தா என்ன பண்றது? உடனே லூக்கும் எழுந்து, ஆமாமா கெட்ட கனவு வருது எங்களுக்கு, நாங்க என்ன பண்ணட்டும்? அம்மாவுக்கு எதுவும் புரியல. கெட்ட கனவுனா எந்த மாதிரி? நான் ஒரு மார்ச்சுரியில இறந்து போயிருக்கேன், என் வாயெல்லாம் தச்சு வச்சிருக்காங்க, எனக்கு மேக்கப்லாம் ஷேர்லி பண்ணி விடுறா. அப்புறம் லூக் தரையில விழுந்து போயிருக்கான், அவன் கையில ஊசி குத்திருக்கு, வாயில இருந்து விஷத்தை சாப்பிட்ட மாதிரி ஒரே வாமிட்டா இருக்கு. இந்த மாதிரி நடந்ததுக்கு நீங்க தாமா காரணம், எங்களை நீங்க விடவே கூடாது, உங்க கூடவே வச்சிருக்கணுமா, உங்க கூட இருந்தா நாங்க சேஃபா இருப்போமான்னு நெல்லு கேட்கும் பொழுது, கண்டிப்பா என் கூட இருந்தா நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு அம்மாவும் சொல்றாங்க. அப்ப பின்னாடி அம்மான ஒரு சவுண்ட். இவங்க திரும்பி பார்த்தா ஸ்டீவ். பார்த்தா இது எல்லாமே கனவு தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மான்னு ஸ்டீவ் கேட்கும் பொழுது, நான் நெல் லூக்கோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா யாரும் இல்ல அங்க. அம்மா அவங்க 2 பேரும் கீழே இருக்காங்கன்னு ஸ்டீவ் சொல்றான். சோ இப்ப புரியுதா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு, அதனாலதான் தனியா நின்னு பேசியிருக்காங்க. அப்புறம் அம்மா ஓரமா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்க கிளாரா வராங்க. கையில பெயிண்ட்லாம் வச்சிருக்காங்க. என்ன கிளாரா பெயிண்ட்லாம் எடுத்துட்டு போற? அது வந்து உங்க பையன் ஸ்டீவ் தான் பெயிண்ட்லாம் கேட்டான், உங்களுக்காக ஒரு விஷயத்த அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ சர்ப்ரைஸான அம்மா கேட்கும் பொழுது ஆமாமான்னு கிளாராவும் பக்கத்துல வராங்க. அம்மா நீங்க பார்க்கவே சுத்தமா சரியில்லை, என்ன ஆச்சுன்னு கிளாரா கேட்கும்போது தான் அம்மாவும், என்னோட சின்ன பசங்க லூக்கும் நெல்லும் வெளி உலகத்துல போனா ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு எனக்கு தோணுது, அதனால இவங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது, ஏன்னு தெரியல அவங்க 2 பேரை பத்தியும் கெட்ட கனவாவே வருதுன்னு சொல்லும் பொழுது கிளாராவும், இந்த வீடு ரொம்ப ரொம்ப மோசம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கிளம்பி போயிடுங்க, நைட் டைம்ல இந்த வீட்டு பக்கமே நாங்க வரவே மாட்டோம், நீங்க முதல்ல இந்த வீட்டை வாங்கிட்டு வரும் பொழுது என்னோட ஹஸ்பண்ட் என்னையும் கூப்பிட்டாரு ஹில் ஹவுஸ்ல போயிட்டு வேலை செய்யலான்னு, ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அவரையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அப்பதான் அவரு சொன்னாரு அந்த வீட்டுக்கு சின்ன பசங்களா வந்திருக்காங்க, அது ஒரு ஃபேமிலின்னு சொல்லும் பொழுது அந்த சின்ன பசங்களுக்காக நான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை ரெடி பண்ணி வித்துட்டு வேற ஏதாவது இடத்துல போயிட்டு நிம்மதியா வாழுங்கன்னு சொல்லிட்டு கிளாரா அங்க இருந்து போறாங்க. அப்புறம் அந்த பெயிண்ட ஸ்டீவ் கிட்ட கொடுப்பாங்க. ஸ்டீவும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அழகா பெயிண்ட் அடிச்சு அம்மா கிட்ட பிரசன்ட் பண்ணும்பொழுது அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய மிரரை பார்க்கும்போது தான் நெல் லூக்கோடைய உருவம் அவங்களுக்கு தெரியுது. இந்த தலைவலி நிக்கவே மாட்டேங்குதுன்னு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியையும் அடிச்சு உடைப்பாங்க. சோ அம்மா அந்த கண்ணாடியை உடைச்சதுக்கான உண்மையான ரீசன் இதுதான். சோ அப்பாவும் வந்து அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போன்னு அம்மாவை போக சொல்றாங்க. அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு. அப்ப லூக் வந்து, அம்மா நீங்க திரும்ப வர வரைக்கும் என் ஃப்ரெண்டு நான் என்னோட ரூம்லயே படுக்க வைக்கட்டுமான்னு கேட்கும் பொழுது அம்மாவும் அது ஜஸ்ட் இமேஜினரி ஃப்ரெண்டு, ஏதோ ஒன்று வளர்றான், சரி சரி படுக்க வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இப்படியே ஒரு நாள் போகுது. வீட்டுல பசங்களாம் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப வர அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்பாவும் அம்மா கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணா இவங்க கத்துற சவுண்ட்ல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. சோ காலை கட் பண்ணிடுறாரு. ஏதோ ஒண்ணு அம்மா நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. நைட் டைம் ஆகுது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹில் ஹவுஸ்க்கு ஒரு டாக்ஸி வருது. பார்த்தா அம்மா தான் போனவங்க திரும்ப வந்துட்டாங்க. நேரா பேஸ்மெண்ட்ல அப்பா வந்து எலி மருந்து வாங்கி வச்சிருந்தாருல, அதை எடுத்துக்கிட்டு கிச்சன்ல காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஷர்லி தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அம்மாவையும் பாக்குறாங்க. அம்மா நீங்க ஆன்டி வீட்டுக்கு தானே போனீங்க, எப்படி இங்க வந்திருக்கீங்க? நான் லூக்கையும் நெல்லையும் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்களுக்கு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா, அதோட நீயும் கனவுல தான் இருக்கியான்னு லூசு மாதிரி வளரிட்டு போறாங்க. நேரா போயிட்டு லூக்கையும் நெல்லையும் எழுப்புறாங்க. லூக்கோட பெட்ல ஒரு குட்டி பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. லூக்கோட இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்குல்ல அபிகைல், அந்த பொண்ணு தான் அது. ஓ நீதான் லூக் சொன்ன அபிகைலா? பாத்தீங்களாமா, நான் தான் சொன்னல அந்த பொண்ணு உண்மைன்னு, யாருமே நம்பவே இல்லை, இப்பயாவது நீங்களாச்சும் நம்புனீங்களே. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், வாங்க நம்ம டீ போர்ட்டி கேம் விளையாடலான்னு அம்மா நெல்லையும் லூக்கையும் கூட்டிட்டு போறாங்க. கூடவே அந்த இமேஜினரி ஃப்ரெண்டு அபிகைலையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த ரெட் டோர் இருக்கும்ல, அது ஓபன்ல இருக்கு, அந்த டோர் வழியா தான் இவங்க போக போறாங்க. நெல்லும் எப்படி இந்த டோர் ஓபன்ல இருக்கு, உங்ககிட்ட சாவி இருக்காமான்னு கேட்கும் பொழுது அம்மாவும் நெல்ல பக்கத்துல கூப்பிட்டு, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா, இந்த டோரை ஓபன் பண்ணக்கூடிய சாவியே நம்ம தான் சொல்லிட்டு எல்லாருமே அந்த டோருக்குள்ள போயிடுறாங்க. எங்க ஷர்லியும் அப்பாவை எழுப்பி, அப்பா அம்மா திரும்ப வந்துட்டாங்க, பார்க்க லூசு மாதிரி இருக்காங்க. உடனே அப்பாவும் எழுந்து கிச்சனுக்கு போறாரு. அங்க அந்த எலி மருந்த பாக்குறாரு. அவருக்கு டவுட் வருது. எங்க அம்மாவும் நெல்லு லூக்கு அப்புறம் அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுக்கும் டீயை போட்டு கொடுக்குறாங்க. அதோட பசங்க கிட்ட, நீங்க எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க, அதுவும் கெட்ட கனவு
கனவு, உங்களெல்லாம் நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லூக்கும் நெல்லும் டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அபிகைல்ன்ற இமேஜினரி ஃப்ரெண்டு குடிச்சு அப்படியே வாயில இருந்து வாமிட் வருது, இரும்ப ஆரம்பிக்கிறா. பசங்களா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அபிகைல் கெட்ட கனவுல இருந்து இப்ப கண்ணை முழிக்க போறா, அதனாலதான் அவளுக்கு எந்த வழியும் தெரியாதுன்னு இவங்க சொல்றாங்க. எங்க அப்பாவும் ஒவ்வொரு ரூமா தேடிட்டு கடைசி அந்த ரெட் டோர் ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறாரு. வேகமா அதுக்குள்ளேயும் போறாரு. பசங்க அந்த டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தட்டி விட்டுறாரு. எங்க அம்மாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் பசங்களை தூக்கத்துல இருந்து எழுப்ப போறேன்னு சொல்லும் பொழுது அப்பா அப்படியே அம்மாவை தள்ளி விடுறாரு. செவுத்துல இடிச்சு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. திரும்ப அவங்க கான்சியஸுக்கு வரத்துக்குள்ள இந்த நெல்லு, லூக்கு, தியோ, ஷர்லி இவங்க 4 பேரையும் கார்ல கொண்டு வந்து விட்டுறாரு. கடைசியா அவரு ஸ்டீவனை மட்டும் கூட்டிட்டு வரணும். சோ அதுக்காக அவர் வேகமா போறாரு. பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள ஊறப்பட்ட பேய் இருக்கு. வேகமா ஸ்டீவன் ரூமுக்குள்ள போயிட்டு என்ன ஆனாலும் சரி கண்ணை மட்டும் ஓபன் பண்ணாத, நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல டோரை யாரோ ஓபன் பண்ற மாதிரி இருக்கும்ல, அதை ஓபன் பண்றது அம்மா தான். அவங்க கான்சியஸுக்கு வந்து ஸ்டீவ் ரூம்குள்ள தான் வர ட்ரை பண்றாங்க. பக்கத்துல தான் பாப்பின்ற அந்த பேயும் இருக்கு. ஆனா அப்பதான் அந்த ஹேசல் இருக்காங்கல்ல, அந்த ஆயா பேய், அந்த பாப்பி உங்ககிட்ட போய் சொல்றான்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த டோரை ஓபன் பண்ணாம நேரா அந்த ஆயா பேயை போய் பாக்குறாங்க. சோ அம்மாவும் அந்த பேய் கிட்ட ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த கனவுல இருந்து வெளியே வரணும்னு கேட்கும் பொழுது டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு. அம்மாவும் வெளியே போய் பார்த்தா அப்பா வந்து ஸ்டீவனை தூக்கிட்டு வேகமா ஓடுறாரு. பின்னாடியே இவங்களும் போறாங்க. இதுதான் ஸ்டீவன் கண்ணை ஓபன் பண்ணும் பொழுது அம்மா வித்தியாசமா ஓடி வரத பாப்பான். அப்புறம் இவங்க எல்லாரும் கார்ல அங்க இருந்து போகும் பொழுது அம்மாவும் விண்டோல இருந்து பாப்பாங்க. பக்கத்துல அந்த பாப்பின்ற பேயும் இருக்கும். பாத்தியா, உன்னோட ஹஸ்பண்ட் பசங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு, வெளியே போனா உன்னோட பசங்க நோயினாலையும் கஷ்டத்தாலையும் பாதிக்கப்பட போறாங்க. இதை கேட்கிற அம்மாவும் கடுப்பாகிறாங்க, கத்துறாங்க. பாப்பின்ற அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. அப்படியே சோகமா அந்த ரெட் டோர் கிட்ட போறாங்க. அங்க விஷம் குடிச்சு இறந்து போன லூக்கோட இமேஜினரி ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம இந்த பொண்ணை கொண்டுட்டுமே நான் அழுகும் போதுதான் சடனா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கா. ஓ, நீ கனவுல இருந்து எழுந்துட்டியா? உடனே அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா கூட கையை பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு நடந்து போகும்போதுதான் நானும் இந்த பொண்ணு மாதிரியே கனவுல இருந்து எழுந்துக்கணும்னு அம்மா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து படிக்கட்டுக்கிட்ட போறாங்க. அந்த பாப்பின்ற பேயும் அங்க வருது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அந்த கனவுல இருந்து எழுந்துக்கணும்னு சொல்லும் பொழுது அதுக்கான வழி உனக்கு தெரியும், இத பண்ணனா உன்னால கனவுல இருந்து எழுந்துக்க முடியும்னு பாப்பி சொல்ல அம்மாவும் அப்படியே அங்க மேல இருந்து கீழே குதிச்சு இறந்தே போறாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நைட்டு நடந்தது. அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹில் ஹவுஸ்க்கு யாரும் வரவே இல்லை. சோ இதோட இந்த எபிசோட் 9 முடியுது. இதுக்கப்புறம் லூக் அந்த வீட்டுக்கு போயிட்டு எரிக்க ட்ரை பண்ணாரு, எதுவும் ஆகல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டீவனும் அப்பாவும் ஹில் ஹவுஸ்க்கு வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு அங்க வராங்க. ஸ்டீவனை பொறுத்த வரைக்குமே பேய்லாம் அதுவும் கிடையாது, எல்லாமே நம்மளோட கற்பனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். சோ வீட்டுக்குள்ள போன உடனே லூக் அங்க வந்திருக்கான் அப்படின்றத இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாவே பெட்ரோல் ஸ்மெல் வருது. உடனே அப்பாவும் லூக் இப்ப இங்க இருக்கணும், ஆனா இங்க இல்ல அப்படின்னா அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்னு அந்த ரெட் டோர் இருக்கிற இடத்துக்கு இவங்க போகும்போதுதான் ஸ்டீவன் ஒரு உருவத்தை பாக்குறாரு. ஹைட்டான ஒரு பேய், அது வில்லியம்ன்றவர் தான். இதை பார்த்து ஸ்டீவனால எதையும் நம்ப முடியல. அப்படியே அப்பா கிட்ட எதுவும் சொல்லாம வந்துகிட்டே இருக்கும்போதுதான் டக்குன்னு அப்பா நிப்பாட்டுறாரு. அந்த ரெட் டோருக்காக இவங்க ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும். அந்த ஸ்டெப்ஸ் வாசல்ல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. லூக்கோட இமேஜினரி ஃப்ரெண்ட் அபிகைல் தான் அந்த பொண்ணு. இதை 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்கு பக்கத்துல அந்த ஹைட்டான பேய் அப்படியே நகர்ந்து வருது. இது ஸ்டீவனும் பார்க்கலானும் பொழுதுதான் அப்பா தடுக்கிறாரு. ஸ்டீவன் என்ன பாரு, வேற எங்கேயும் பார்க்காதன்னு சொல்லும் பொழுது ஸ்டீவனும் அப்பாவையே பாக்குறாரு. இங்க அந்த வில்லியம்ன்ற பேயும் ஸ்டீவன் முகத்துக்கு பக்கத்துல வந்து பாக்குது. இப்ப ஸ்டீவன் அந்த பேயை பார்த்தாருன்னா அவ்வளவுதான், அந்த பேய் கிட்ட மாட்டிப்பாரு. ஆனா அவர் அப்பாவையே பாக்குறதுனால அந்த பேயும் அங்க இருந்து போயிடுது. எங்க ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்த அந்த அபிகைல்ன்ற பொண்ணையும் காணும். இவங்க வேகமா மேல ஏறி போறாங்க. அந்த ரெட் டோரையும் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்களால முடியல. அப்பா இது ஜஸ்ட் டோர் தானே, உடைச்சா உள்ள போயிடலாம், நான் எல்லாமே பண்ணிட்டேன், அந்த டோரை எதுவும் பண்ண முடியலன்னு அப்பா சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்டீவனுடைய கண்ணுக்கு அந்த டோர் ஓபன்ல இருக்கிற மாதிரியும் உள்ள லூக் வந்து உயிருக்கு போராடுற மாதிரியும் தெரியுது. அப்பா டோர் ஓபன்ல தானே இருக்குன்னு ஸ்டீவனும் உள்ள போகும்பொழுது அப்பா உள்ள வரதுக்குள்ளேயே அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. இப்ப அந்த ரெட் டோருக்குள்ள ஸ்டீவனும் லூக்கும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டீவனுக்கு ஒரு இல்யூஷன் வருது. அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு புக்கை எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸ்டீவனோட ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. இவரும் அப்படியே லேப் எடுத்துக்கிட்டு கதையை எழுதிக்கிட்டே இருக்காரு. நாங்க அந்த வீட்டுக்குள்ள போனோம், ஹைட்டான பேயை பார்த்தோம், அப்புறம் அந்த ரெட் டோருக்குள்ள போயிட்டு நான் மாட்டிக்கிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு என்னால எதுவும் எழுத முடியலன்னு சொல்றாரு. உடனே அந்த ஒய்ஃபும் என்ன உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, நீ எழுதினாதான் உனக்கு ஞாபகம் வரும், இன்னும் சொல்ல போனா நீ ஒரு ஒட்டுண்ணி தெரியுமா, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா. அதோட அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, வயித்தை காட்டுறாங்க. அந்த வயிறோட கலரு அப்புறம் ஸ்டீவனோட ஒய்ஃப் முகத்தோட கலர்லாம் மாறி அவங்க ஒரு பேய் மாதிரி மாறுறாங்க. இந்த ஸ்டீவனுக்கு எதுவும் புரியல. அப்பதான் பக்கத்துல நெல் வந்து ஸ்டீவனை தொடுறாங்க. உடனே அவரு அந்த இல்யூஷன்ல இருந்து கண்ணை முடிச்சு எழுந்துக்கிறாரு. இப்ப ஸ்டீவன் அந்த ரெட் டோர்ல இருக்காரு. உள்ள பார்த்தா லூக் சாகர நிலைமையில இருக்காரு. அப்புறம் தியோ, ஷர்லி அவங்களும் உள்ளதான் இருக்காங்க. ஸ்டீவன் ஓடி போயிட்டு லூக்கை எழுப்ப ட்ரை பண்றாரு. லூக் எழுந்துக்கவே இல்லை. ஆனா அவர் உடம்புல உயிர் இருக்கு. ஏன்னா லூக்கும் ஒரு இல்யூஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த லூக் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி வெளியே வருவாரு. அவளும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவாளே, அந்த விஷயம் தான் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் உடனே அந்த மென்டல் ஃபெசிலிட்டிக்கு கால் பண்ணி நான் அந்த மாதிரி வெளியே இருக்க அந்த பொண்ணை தேடி வந்து அவளை காணோம், ரொம்ப குளிர்து, என்ன உள்ள விடுங்கன்னு பேசும்பொழுது பின்னாடி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. நீ பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டேன்னு நினைச்சேன், நான் உன்னை எங்க தேடியும் காணவே காணோம். நான் நம்ம 2 பேருக்கும் ஹோட்டல் ரூம் புக் பண்ணனு 2 பேரும் ஹோட்டலுக்கு
பார்க்க போறாங்க. அங்க போனா அந்த பொண்ணு ட்ரக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா லூக் எனக்கு வேணான்னு சொல்றாரு. ஆனா லூக் நீ ஆல்ரெடி ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல லூக் அவரோட கையை பார்த்தா கையில ஊசி குத்திக்கிட்டு இருக்கு. இவருக்கு எதுவும் புரியல, அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் அந்த ரெட் டோர் தன்னாலே ஓபன் ஆகுது. வெளியே ஸ்டீவன் இருப்பாரு. இந்த மாதிரி லூக் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்டீவன் உள்ள வரும் பொழுது டக்குன்னு டோர் க்ளோஸ் ஆயிடும். அந்த பாப்பின்ற பேய் ஸ்டீவனை தொட்ட உடனே அவரும் மயங்கி கீழே விழுந்துருவாரு. சோ அவருக்கு இல்யூஷன் வரும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்க அப்பாவும் ஸ்டீவன் உள்ள மாட்டிக்கிட்டானா அந்த ரெட் டோரை தொடலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த டோர்ல இருந்து ஏதோ ஒன்று அவர் கையில பரவி அப்பாவால சுத்தமா முடியல, ஓரமா போயிடுறாரு. அவர் உடம்பே கருப்பாக மாறுது. சோ இந்த மாதிரி நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தியோவும் ஷர்லியும் ஹில் ஹவுஸ்க்குள்ள வராங்க. தியோ அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி பார்க்கும் பொழுது அவங்க அப்பா கீழே விழுந்து போயிருக்காரு. ஏன்னா அவரும் ஒரு இல்யூஷன்ல இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஷர்லி சீக்கிரம் மேல வான்னு தியோ சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பாப்பி தியோவை டச் பண்ணி இப்ப தியோவும் ஒரு இல்யூஷன்ல மாட்டிக்கிட்டா. அதே மாதிரி தான் வெளியே இருக்கிற ஷர்லியும் அவங்க ஒரு இல்யூஷன்ல இருக்காங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. யாரோ அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்க்கும்போது தான் ஒரு ஆள் இருக்காரு. இந்த ஆளோட உருவம் தான் அடிக்கடி ஷர்லி முன்னாடி வரும். ஆக்சுவலா இவர் யாருன்னா ஷர்லியோடைய பாய் ஃப்ரெண்ட். சொல்ல போனா ஷர்லிக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவரை பார்த்து அவரு கூட பழகி இருக்காங்க. இந்த கெவின் வந்து தியோ கூட ஏதோ க்ளோஸா இருந்ததை பார்த்ததுக்கே இவங்க கோவப்பட்டாங்களே. ஆனா இவங்க எந்த வேலை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் சடனா அவங்க ஒரு ஃபியூனரலுக்கு வராங்க. அதுவும் இறந்து போனது ஷர்லி தான். இவங்க ஃபியூனரலுக்கு இவங்களே போறாங்க. போய் பார்த்தா இறந்து போயிருக்கிற ஷர்லி எழுந்து அப்படியே முகத்தை கிழிக்கிறா. முகம்லாம் கிழிஞ்சு போகுது. ஷர்லியும் பயப்படுறாங்க. சடனா அந்த இடத்துக்கு நெல் வந்து ஷர்லியை தொட்ட உடனே அவங்க சுயநினைவுக்கு வராங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ஸ்டீவன் லூக்கை எழுப்ப ட்ரை பண்றாரு. ஸ்டீவன் நீ எப்ப இங்க வந்தா? அதோட எனக்கு ஒரு மோசமான கனவுன்னு சொல்லும் பொழுது எனக்கும் அதே மாதிரி தான் கனவு வந்தது. இப்ப லூக் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஸ்டீவனும் ஷர்லியும் லூக்குக்கு ஹெல்ப் பண்றாங்க. எங்க தியோ இன்னும் மயக்கத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு இல்யூஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கைகள் வந்து தியோவை பிடிக்கிற மாதிரி. ஆனா அந்த இடத்துக்கும் நெல் வந்து தியோவை தொடுறாங்க. தியோவும் சுயநினைவுக்கு வரா. எங்க லூக் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. வாயில இருந்து பிளட் எல்லாம் வருது. எப்படியாவது லூக்கை காப்பாத்தணும்னு இவங்களும் முயற்சி பண்றாங்க. ஆனா ஒண்ணும் முடியல. சோ லூக்கும் அப்படியே இறந்து போயிடுறாரு. இவங்களும் சோகமா இருக்காங்க. இறந்து போன லூக் ஒயிட்டான ஒரு ரூம்ல இருக்காரு. அது அந்த ரெட் டோர் ரூம் தான். அங்க அம்மாவும் சின்ன பொண்ணா அந்த அபிகைல் அப்புறம் நெல் இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா லூக் நீயும் வந்துட்ட. என்னமா சொல்றீங்க? நான் செத்துட்டேனா? ஆமா லூக் இறந்து போனாதான் நம்ம நிம்மதியான இடத்துக்கு போவோம். இந்த இடத்துக்கு நீ வரணும் தான் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்றாங்க. ஆனா லூக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அம்மா நான் சாகணும்னு விருப்பப்படல. இந்த இடத்துக்கும் நான் வரணும்னு நினைக்கல. பொய் சொல்லாத லூக். இந்த டோரை நீ பல வருஷமா தட்டிக்கிட்டே இருந்த. அதை நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு வழியா நீ வந்துட்டேன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெரிய நெல் வந்து லூக்கை தொட்ட உடனே லூக் சுயநினைவுக்கும் வராரு. எங்க ஸ்டீவன் ஷர்லி தியோவுக்கு இப்பதான் உயிரை விடுது. லூக்கு எதுவும் ஆகலன்னு ஸ்டீவனும் கிட்ட வந்து லூக் நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். என்ன அவதான் காப்பாத்தினான்னு லூக் சொல்லும்போது எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க நெல் இருக்கா. இவங்களும் ஷாக்ல நெல்லை பாக்குறாங்க. ஏன்னா நெல் இறந்து போயிட்டா. இங்க இருக்கிறது நெல்லோட ஆவிதான். நெல் என்னென்னமோ வளர ஆரம்பிக்கிறா. இவங்களும் நெல் கிட்ட பேசுறாங்க. பதில் பேசவே மாட்டா. ஒருவேளை நம்ம பேசுறது நெல்லு கேட்கல போல. எப்படியாவது இந்த ரெட் டோர் வழியா நம்ம வெளியே போகணும்னு ஸ்டீவனும் தியோவும் ட்ரை பண்றாங்க. அப்ப தியோ வந்து நம்மளும் இந்த ரூம்குள்ள வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா இந்த ரூம்குள்ள வரவே இல்லை. இப்ப நம்மளால வெளியவே போக முடியலன்னு பேசும்போது தான் ஷர்லியும் எனக்கு இந்த ரூம்குள்ள ஆல்ரெடி வந்த மாதிரியே தோணுதுன்னு சொல்லும் பொழுது பக்கத்துல இருக்கிற நெல்லும் ஷர்லி நீ கரெக்டா சொன்ன. நம்ம எல்லாருமே இந்த ரூம்குள்ள வந்திருக்கோம். ஆனா அது நமக்கே தெரியல. இதை கேட்கிற மத்தவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல நெல் என்ன சொல்றாங்கன்னு. அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க வீடுன்றதும் நம்மள மாதிரிதான். ஒரு மனுஷன மாதிரி அதுக்கும் கண்ணு, முகம், எலும்பு, ஸ்கின்னு எல்லாமே இருக்கும். இந்த ரூம் அதோட இதயம் மாதிரி நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாஸ்ட்ல ஷர்லியும் நெல்லும் மாஸ்டர் கீ எடுத்துக்கிட்டு ரெட் டோரை ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால ஓபனே பண்ண முடியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ரெட் டோருக்குள்ள ஒரு நிழல் தெரியும், யாரோ இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தியோ அவளோட டான்ஸ் ரூம்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவளோட டோரை யாரோ ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளவு அந்த டோர் கிட்ட போயிட்டு யாருன்னு செக் பண்ணி பாப்பா. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு சம்பவமும் ஒரே சம்பவம் தான். தியோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது யாரோ டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அது ஷர்லியும் நெல்லும் தான். சரி இது ஓபனே ஆக மாட்டேங்குதுன்னு ஷர்லியும் நெல்லும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தியோ டோர் கிட்ட வந்து செக் பண்ணி பாப்பா. இவளோட நிழலை தான் நம்ம பார்த்திருப்போம். சில பேருக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒரு நோய் இருக்கும். ஒரே மனுஷங்க ஒரே உடம்பு தான். ஆனா அவங்களுக்குள்ள 3-4 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெட் ரூம்ன்றது ஒரே ரூம் தான். ஆனா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி 4-5 ரூமா அது பிரிஞ்சிருக்கு. இந்த தியோ அவளோட டான்சிங் ரூம்ல டான்ஸ் ஆடுவால, அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கிறது தியோவுக்கு மட்டும் தான் தெரியும். அவளால மட்டும் தான் அந்த ரூமை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஸ்டீவன் வந்து ஒரு ரூம்ல கேம் விளையாடுவார்ல, அந்த ரூமும் இந்த ரெட் ரூம் தான். அப்புறம் நெல்லி சின்ன வயசுல அவளோட டாய்ஸ் ரூம்னு ஒன்னு இருக்கும், அந்த ரூமும் இந்த ரெட் ரூம் தான். அப்புறம் லூக் வந்து ட்ரீ ஹவுஸ்ல இருப்பார்ல, அதுவும் இந்த ரெட் ரூம் தான். சோ லூக் வந்து ஏதோ ஒரு டோரை ஓபன் பண்ணும்பொழுது ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கு. ஓ இது என்னோட ட்ரீ ஹவுஸ்னு அங்கேயே அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸ்டீவனும் அங்க போயிட்டு லூக் கிட்ட பேசுவாரு. லூக்கும் டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுவார்ல. சோ ஸ்டீவனும் வந்து இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த புக்லயும் எழுதுவாரு. இதை அப்பா படிச்சுட்டு நம்ம வீட்டுல ட்ரீ ஹவுஸே கிடையாது, அப்புறம் அதுக்கு எழுதுனன்னு ஸ்டீவனை பார்த்து கேட்பாரு. ஏன்னா அந்த ட்ரீ ஹவுஸ்ன்றது அந்த ரெட் ரூமோடைய ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஒரு
சீக்ரெட் ரூம் மாதிரி. அப்புறம் ஷர்லியோடைய ஃபேமிலி ரூம்னு ஒன்று இருக்கும், அதுவும் இந்த ரெட் ரூம் தான். அந்த ரூம்குள்ள அவ மட்டும் தான் போயிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்புறம் அம்மாவும் அவங்க பசங்கிட்ட நான் ரீடிங் ரூம்ல போயிட்டு படிக்க போறேன்னு சொல்லுவாங்க. என்னது ரீடிங் ரூமா, நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு ரூமே இல்லையேன்னு பசங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த ரூம் இல்ல, இந்த ரெட் ரூமோடைய ஒரு சீக்ரெட் ரூம் தான் அந்த ரீடிங் ரூம். அங்க அம்மா மட்டும் தான் போயிட்டு படிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ரெட் ரூம்ன்றது அதுக்கு தனியா நிறைய சீக்ரெட் ரூம்ஸ் இருக்கு. அந்த ரூமுக்குலாம் இவங்க போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்னு நினைக்கிறாங்க, ஆனா இது எல்லாமே அந்த ரெட் ரூமோடைய ஒரு சீக்ரெட் ரூம்ஸ் தான். இப்படின்னு நெல் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் புரிய வருது, இந்த ரெட் ரூமோடைய பவரை பத்தியே புரிஞ்சுக்கிறாங்க. சம் கைண்ட் ஆஃப் போர்ட்டல் மாதிரி அது. எங்க உடனே லூக் நெல்லோடைய ஆவியை பார்த்து உன்னை விட்டு என்னால இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது, நெல்லோட ஆவியும் என்கிட்ட அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, என்னை விட்டுலாம் நீ இருக்க தேவையில்லை, நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூட மட்டும் கிடையாது உங்க எல்லார் கூடவுமே இருப்பேன்னு சொன்ன உடனேயுமே ஒவ்வொருத்தரா மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தியோ வந்து கடைசியா உன்னை நான் பார்க்கும்போது ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் நம்ம கடைசியா மீட் பண்ணது அப்ப கிடையாது, இப்பதான், இப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொல்றா. ஷர்லியும் நீ எனக்கு கால் பண்ண நான் எடுக்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா. அப்புறம் ஸ்டீவனும் நெல் என்னையும் மன்னிச்சிரு, நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாருமே சாரி கேட்க இங்க நெல்லோடைய ஆவிக்கும் அவ்வளவு சந்தோஷம். வெளியே மயக்கத்துல இருக்கிற அப்பா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அந்த பாப்பின்ற ஆவி இருக்கு, அது அப்பா கிட்ட வந்து அப்படியே கொடூரமா பேச ஆரம்பிக்குது. கிராட்டன் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில இருந்தவங்கலாம் எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத பத்தி பேசுறா. ஆனா அப்பாவுக்கு அந்த ஃபேமிலியில இருந்தவங்க யாருன்னு கூட தெரியாது. அப்பதான் அங்க அம்மா ஒலிவியா வராங்க. ஒழுங்கா இங்க இருந்து போன்னு பாப்பின்ற அந்த பேய் கிட்ட சொல்றாங்க. அதுவும் அங்க இருந்து போயிடுது. ஹியூக் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, இது என்ன டேப்லெட்னு கேட்கும் பொழுது இது என்னோட ஹார்ட்டுக்காக. ஆமா நீங்க இவ்வளவு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும் போதுதான் அப்பாவும் இந்த வீட்டுக்கு நம்ம பசங்க யாரையும் வரவிடாம பாத்துக்கிறது தான் என்னோட வேலையா இருந்தது, நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் பாத்துக்கிட்டேன், ஆனா என் கையை மீறி இங்க உள்ள வந்து நெல் இறந்து போயிட்டா. இறந்து போகிறதுன்னு சொல்லாதீங்க, அதுக்கு பேரு முழிச்சுக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் முழிச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வயசு அதிகமாகாம அதே வயசுலயே ஆவியா அப்படியே உயிரோட இருந்துகிட்டே இருப்போம். வெளியே ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், நெல்லும் லூக்கும் வெளியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனாலதான் அவங்கள இதே இடத்துல முழிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ண. ஒலிவியா இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, வெளியே எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அதோட நம்ம நெல் அவளோட வெட்டிங்க்கு அழகா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடினா. வானத்துல மின்ற நட்சத்திரங்கள் மாதிரி. ஹியூக் நட்சத்திரங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சு போகும், வானம் ஃபுல்லாவே அழியிற நட்சத்திரங்கள் தான் இருக்கு, ஆனா இந்த வீட்டுல நம்ம இருந்தோம்னா அழியாம வானத்துல என்னைக்கும் மின்னிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம பசங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க, இங்கேயே நம்ம இருக்கலாம்னு சொல்லும் பொழுது ஒலிவியா ஒழுங்கா அந்த டோரை ஓபன் பண்ணி, எனக்கு தெரியும் உன்னால அந்த டோரை ஓபன் பண்ண முடியும்னு, நான் ஓபன் பண்ணா ஹியூக் எல்லாரையும் கூட்டிட்டு நீங்க போயிடுவீங்க, திரும்பவும் நான் தனியா லோன்லியா அங்க இருக்கணும். உடனே ஹியூகும் ஒலிவியாவோட ஆவி கிட்ட எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப தனியா இருக்கன்னு, நீ அந்த டோரை ஓபன் பண்ணி பசங்களை வெளியே போக விட்டுட்டுனா அவங்க வெளியே சந்தோஷமான லைஃபை வாழ்வாங்க. அண்ட் ஆல்சோ நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன் கூடவே இந்த வீட்டுல இருக்கேன், அந்த நட்சத்திரங்கள் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மின்னிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்றாரு. சோ அம்மா ஓகேன்னு சொல்லி டோரை ஓபன் பண்றாங்க. அப்பாவும் உள்ள போயிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற லூக்கா அப்படியே காரை கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. சீக்கிரம் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு தியோவும் ஷர்லியும் கூப்பிடும் பொழுது நீங்க போங்க, நானும் ஸ்டீவனும் பின்னாடி வரோன்னு அப்பா சொல்றாரு. சோ இவங்களும் கார்ல லூக்கா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. எங்க ஸ்டீவனுக்கு எதுவும் புரியல, நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம், என்ன தப்பா பார்க்க போறோம்னு கேட்கும் பொழுது நீ இதை அவங்க கிட்ட சொல்லாதன்னு அப்பா திரும்பவும் ஹில் ஹவுஸ்க்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்ப ஏதோ ஒரு கார் சவுண்ட் கேக்குது, என்ன போனவங்க திரும்ப வந்துட்டாங்களான்னு திரும்பி ஸ்டீவன் பார்க்கும்போது தான் பாஸ்ட்ல நடந்த விஷயம் ஸ்டீவன் கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த ஹில் ஹவுஸ்ல இருந்து அப்பா பசங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு திரும்ப ஹில் ஹவுஸ்க்கு அவர் போவார்ல, அதை இந்த ஸ்டீவன் பாக்குறாரு. ஹில் ஹவுஸ்க்குள்ள வந்த அப்பா இறந்து போயிருக்கிற அம்மாவை பார்த்து கட்டி பிடிச்சு அலறாரு. அதனாலதான் ஒரு உடம்பு ஃபுல்லாவே ஒரே பிளட் ஆச்சு. ஸ்டீவனும் அவங்க அப்பா கஷ்டப்படுறத அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க கிளாராவும் டட்லியும் வராங்க. நைட் டைம்ல இந்த வீட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க, ஆனா இப்ப வந்திருக்காங்க. அப்பாவும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கிளாராவும் அது வந்து நாங்க அப்படின்னு மழுப்புறாங்க, எதுவும் சொல்லல. அப்பாவும் அழுதுகிட்டே எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கும் போதுதான் டட்லியும் சொல்றாரு எங்களோட பொண்ணு காணாம போயிட்டான்னு. ஆக்சுவலா டட்லிக்கு 2 குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை வயித்துல இருக்கும் பொழுதே இறந்து போயிடுச்சு, 2வது குழந்தை பிறந்து அது அவங்க வீட்லயே பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹில் ஹவுஸ்க்கு அது வரவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நைட்டு தூங்கும் பொழுது எங்க பொண்ணு காணோம், அவளை தேடிதான் வந்தோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்பாவுக்கும் இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, மேல ரெட் ரூம்ல ஒரு குட்டி பொண்ணு இறந்து போயிருக்கால, அம்மா தான் விஷத்தை கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு இறந்து போயிடுவாளே. டக்குன்னு போய் பார்த்த உடனே டட்லியும் கிளாராவும் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க, ஏன்னா அவங்க பொண்ணு தான் இறந்து போயிருக்கிறது. ஆனா இந்த பொண்ணு லூக்கோட இமேஜினரி ஃப்ரெண்ட் தானே, எப்படி இவ உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த டட்லி கிளாராவோட வீடு வந்து ஹில் ஹவுஸ்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு, அங்கேயே தான் இருக்கணும், ஹில் ஹவுஸ் கிட்ட நீ போகவே கூடாதுன்னு அவங்க பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு அபிகாயில். ஆனா அது சின்ன பொண்ணு தானே, கேட்காம நைஸா ஹில் ஹவுஸ்ல போய் பார்க்கும்போது தான் அங்க லூக்க பாக்குது. லூக்கோட ஃப்ரெண்டாவும் ஆகுறா, ஆனா மத்தவங்க கிட்ட அவ பார்க்க கூட இல்ல. லூக்கும் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றத யாரும் நம்பவே இல்ல, உன்னோட இமேஜினேஷன் சொன்னாங்க. நம்மளும் அதை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மை என்னன்னா அந்த அபிகைல்ன்ற பொண்ணு ரியல் தான். சோ அம்மா வெளியே போறாங்கன்னு லூக்கும் அபிகைல என்னோட ரூம்ல வந்து தூங்குறியான்னு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி நைட் டைம்ல கிளாராவுக்கும் டட்லிக்கும்
தெரியாம லூக்கோடைய ரூமுக்கு வந்திருப்பா. அப்புறம் வெளியே போன அம்மா திரும்ப வந்து காஃபி போட்டு கொடுக்குறேன்னு அந்த அபிகைலுக்கும் கொடுத்து அந்த அபிகைல் காலி. இதை நினைச்சு அப்பாவும் கஷ்டப்படுறாரு. அப்பதான் அப்பாவோட கண்ணு முன்னாடி இறந்து போன அந்த அபிகைலுடைய ஆவி தெரியுது. இவங்களும் ஓடி போயிட்டு அந்த ஆவியை கட்டி பிடிச்சு அலறாங்க. அப்பதான் அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டையே நான் மொத்தமா கொளுத்திடுறேன், ஒரு ரூம் ஒரு பொருள் விடாம எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும்னு சொல்லும் பொழுது டட்லி அதுக்கு வேணான்றாரு. இந்த வீட்டுக்கு வந்து இறந்து போறவங்க தான் இந்த வீட்டோட தீனி மாதிரி. இன்னொருத்தவங்க வந்து அவங்களும் இதுல மாட்டிக்கிட்டு அவங்களும் இறந்து போவாங்க. இந்த வீட்டை நம்ம பசியில ஆற விடணும். இந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க, யாரையும் உள்ள வர விடாதீங்க. அதோட இறந்து போன எங்க பொண்ணு இங்க தான் இருப்பா, அவளை நான் வந்து பார்க்க முடியும் இப்படின்னு இவங்க சொல்ல அப்பாவும் இதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. அதோட அவர் கண்ணுக்கு இறந்து போன அவரோட ஒய்ஃப் ஒலிவியாவும் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் ஸ்டீவன் கண்ணுக்கு தெரியுது. அதோட இப்ப கூட இருந்தாருல அப்பா, அவர் இறந்து போயிருக்காரு. ஸ்டீவனால எதையும் நம்ப முடியல. அதோட பக்கத்துலயே அப்பா இருக்காரு. அப்பா நீங்க இறந்து போயிட்டீங்களான்னு ஷாக்கா ஸ்டீவன் கேட்கும் பொழுது, இதை பத்தி நீ உன்னோட சிஸ்டர் கிட்ட சொல்லாத, இதை உனக்குள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்றாரு. உங்க எல்லாரையும் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன், எல்லாரையும் ஒழுங்கா பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு அந்த ரெட் ரூம் ஓபன் ஆகுது. ஸோ அப்பாவோட ஆவியும் அப்படியே அம்மா நெல்லோட ஆவி கூட சேர்ந்து 3 பேரும் சந்தோஷமா இந்த இடத்துலயே வாழ போறாங்க. ஏன்னா அப்பா வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நீங்க லோன்லியா இருக்க, நானும் இறந்து போய் ஆவியா உன் கூடவே வரேன்னு. ஸோ அதே மாதிரி அவர் இறந்துட்டாரு. எங்க ஸ்டீஃபனும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் ஸ்டீவனுக்கு பின்னாடி இந்த ஹில் ஹவுஸ்ல இறந்து போனவங்களோட ஊறப்பட்ட ஆவி அப்படியே பின்னாடி வருது. ஸ்டீவன் திரும்பி பார்க்காம அங்கிருந்து போயிடுறாரு. எங்க லூக்குக்கும் உடம்பு நார்மல் ஆயிடுது. அப்புறம் ஸ்டீவன் அவரோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டு அவங்க ஒன்னு சேர்றாங்க. ஷர்லியும் அவளோட ஹஸ்பண்ட் கெவின் கிட்ட சாரி கேட்டு அவங்களும் ஒன்னு சேர்றாங்க. தியோவும் அவளோட லைஃபை சந்தோஷமா வாழ போறா. சோ இப்படியே பல நாட்கள் போகுது. ஸ்டீவும் 2 வருஷமா ட்ரக்கை யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு புது மனுஷனா ஆயிட்டாரு. அதுக்காக கேக்லாம் வெட்டுறாங்க. அந்த ஹில் ஹவுஸ்குள்ளேயும் யாரும் போகாம அதுக்குள்ள இருக்கிற ஆவிகள்லாம் அங்கேயே இருக்கு. அப்பதான் ஒரு வயசான ஒருத்தர் ஒரு லேடியை தூக்கிக்கிட்டு ஹில் ஹவுஸ்குள்ள போறாரு. அது டட்லி தான். கிளாராவை தான் அவர் வச்சிருக்காரு. ஏன்னா கிளாராவோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, அவங்க கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. வெளியே செத்தா எந்த யூஸும் இல்ல, ஆனா அந்த ஹில் ஹவுஸ்குள்ள செத்து போயிட்டா அவங்க ஆவி அந்த ஹில் ஹவுஸ்குள்ள இருக்கும். அதனால வேகமா ஹில் ஹவுஸ்ல போயிட்டு படுக்க வைக்கிறாரு. கிளாராவும் இறந்து போறாங்க. உடனே அவங்க ஆவியும் எங்க அங்க வருது. அவங்க கையில ஒரு குழந்தையும் இருக்கு. பிறக்காம ஒரு குழந்தை இறந்து போச்சுல, அதுவும் இந்த ஹில் ஹவுஸ்குள்ள தான் இறந்து போயிருக்கு. அதோட ஆவியும் கையில இருக்கு. அப்புறம் அபிகைலுடைய ஆவியும் அங்க வந்திருக்கு. அதை பார்த்து டட்லியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அதுக்கப்புறம் டட்லி என்ன பண்ணாருன்னு தெரியல. அவரும் அங்கேயே இறந்து போயிட்டாரா இல்ல அவரோட லைஃப் அவர் வாழ்ந்தாரான்னு தெரியல. எது என்னவோ இந்த ஹில் ஹவுஸ் இன்னைக்கு வரைக்கும் யாராவது உள்ள வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த சீரிஸும் முடியுது. உண்மையிலேயே வேற லெவல் ரைட்டிங்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹாரர் கதையில பாஸ்ட் ஃபியூச்சர்னு நான் லீனியரா கொண்டு வந்து செமையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஹாண்டிங் ஆஃப் த ஹில் ஹவுஸ் சீசன் 2 வரதான் போகுது. இதெல்லாம் தாண்டி இந்த சீசன் 1லயே அங்க பேய்களை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் பாஸ்ட்ல அந்த பாப்பின்ற பொண்ணு, அந்த வில்லியம், அவங்களோட லைஃபை பத்தி தான் சீசன் 2 கண்டிப்பா இருக்கும். அந்த சீசன் வந்தா அதையும் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.